மைக் அட்ஜஸ்ட் பண்ணணும்லவா? Notification. Where is this notification? லாலே லாலலே லாலா. I need to pop out chat. லைவ் ஆரம்பிச்சிட்டோம். லைவ் ஆரம்பிச்சிட்டோன்னு எனக்கு தெரியுது. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபை. ஓகே, டாப் சேட்லேருந்து லைவ் சேட்டுக்கு தூக்கி போடுறோம். ஓகே, தட்ஸ் குட். இப்போ நான் இனி என்ன எனக்கு அது என்னன்னே புரியல ப்ரோ. அது ஏன் பை டிஃபால்ட் டாப் சாட்ல இருக்கு? ஐ ஹேவ் நோ க்ளூ. ஐ திங்க் அது பை டிஃபால்ட்டாக அவங்க வந்து ஸ்கேமை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்களா இருக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் டூயிங் அ குட் ஜாப் அவுட் ஆஃப் இட். ஸோ இட்ஸ் நாட் குட். நல்ல சேட்டெல்லாம் ஹைட் தான் பண்ணிட்டு இருக்குது. அது எதை ஹைட் பண்ணுது, எதை இது பண்ணுதுங்கிறதே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு லைட்டிங் நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு நான் ஆக்சுவலாக வந்து பேக்ரவுண்ட் லைட் ஃபுல்லாக ரெட் கலரில் வச்சுருக்கேன். அட் த சேம் டைம் இதில் ஒரு குட்டியாக ஒரு லைட் வாங்கியிருந்தேன். அது வந்து உள்ளதுலேயே அது அந்த சாஃப்ட் மோடு உண்டுல, அந்த சாஃப்ட் மோடில் இருக்குது. பிகாஸ் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஹர்ட்டிங் மை ஐஸ்ன்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சுருந்தேன். அதனால் ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலாக நல்லா இருக்கு. ஆனால் நாய்ஸ் இருக்குது, வேற வழி இல்லை. நைட் டைமில் நாய்ஸ் இருக்குன்னா நான் இனி இதுதான் பண்ணணும், லென்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். ஒரு டொனேஷன் கோல் இப்போ கேமரா மொத்தமாக காணாமல் போச்சுல, நான் அந்த கேப்சர் கார்டை எடுத்து மாற்றி போட்டேன். என்ன பிரச்சனைன்னு இனி லோ அப்பேர்ச்சர் லென்ஸ் வாங்கணும். பிரைம் தான் கிடைக்கும், ஜூம் லென்ஸ் கிடைக்காது. அதான பிரச்சனை. புரிகிறது தெய்வமே, புரிகிறது. நாங்கள் ஆக்சுவலாக அங்கே டெல்லியில் இருக்கப்போ ஒரு 1.2 பிரைம் வாங்கணும்னு நினைக்கிறேன். 1.2 நைஸ். எவ்வளோ ஆச்சு? எத்தனை லட்சம்? ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. 1.2 lakhs 1.7 lakhs. 1.2 lakhsக்கு அப்புறம் டொனேஷன் கோல் போட்டுருவோமா? போட்டு 1.2 lakhs அப்புறம் நம்ம இது பண்ணிடுவோம். வி கேன் பை லென்ஸ் 50mm. இந்த இது சோனி FE 1.2 GM 50mm 1.2 GM 1.9 lakhs போட்டிருக்காங்க. நான் இப்போ ஆக்சுவலி 18ல வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எதில் வச்சுருக்கீங்க? 18mm வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிருக்கு. அப்போ தான் இது கிட்டத்தட்ட கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. ஹாய் பிரதாப் டெட்பூல் த ரெட் டைகர். எவ்வளோ மேனுவல் ஃபோக்கஸ்ல தானே இருக்கு. மேனுவலில் தான் வச்சிருக்கேன். ஏன்னா இது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? கேமரா இது மைக் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அது பெர்ஃபெக்ட்டாக என்ன ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் மூவ் பண்ணும்போது எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது தெரியாது. நீங்கள் சேரை உங்கள் இடத்துல வச்சுட்டு சேரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு திருப்பி போய் சேரை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு உட்காந்துருங்க. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் சம் ரீசன். அப்போ விட்டுருங்க. இது அந்தளவுக்கு பிளரியாகவே இருக்குது. இப்போது மைக் மட்டும்தான் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. லைக் மைக் தான் ஃபோக்கஸில் இருக்குன்றனால கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிறது. அது ஆக்சுவலாக மைக் ஃபோக்கஸில் இல்லைடா. இப்போ இருங்க, இப்போ பார்க்குறேன் என்னன்னு. ஓகே, டூப்ளிகேட் பண்ணுறோம் ஒரு நிமிஷம். டூப்ளிகேட் தி சீன். இப்போ இந்த இடத்துல வந்து டே ஆக்சுவலி நான் தான்டா ஃபோக்கஸில் இருக்கேன். மைக் எங்கடா ஃபோக்கஸில்? மைக் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குடா. டே இதான் கரெக்டாக இருக்குது. திங்க் அபவுட் இட். லைக் தெய்வமே எனக்கு லைவ் டிலேல இருக்கு. இல்லை அது புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் லைக் லுக் அட் திஸ். இப்போ ஸ்ட்ரீம் எப்படி இருக்கு? இப்போ ஸ்ட்ரீம்ல நல்லா இருக்கு. விட்டுருங்க, இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ தான் கரெக்டாக உங்கள் ஃபேஸை ஃபோக்கஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, தட்ஸ் ஃபைன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஒன்ஸ் அகெயின். இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியாது. என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால் தெரியாது. பட் அகெயின் யாரோ கொஞ்சம் மணிகண்டன் இது ஒரு பேர் இருந்துச்சுல, அந்த பேர் மட்டும் ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் பேர் கொஷின்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ என்ன கொஷின்ஸ் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மீன்வேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேலை பார்க்க போகிறோம். ஸோ I'll be in the background working on something and உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா I'll answer it. சரியா? அதுக்கப்புறம் அப்படி கான்வர்சேஷன்
இப்போ விஷுவல் ஜூம் இன் ஆகுது. அது ஆக்சுவலாக அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இஸ் குட், எவ்ரி திங் இஸ் குட். லைஃப் லைஃப் கேன் பி பெட்டர், லைஃப் இஸ் குட் பட் இட் கேன் பி பெட்டர்னு ஒரு மீம் பார்த்துருக்கியா? என்னது லைஃப் இஸ் குட் பட் இட் கேன் பி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ நீங்கள் இன்னும் பாஸ்ட்டை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பிரதீஷ். we are in the future, right? வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வெல்கம் டு ஸ்ட்ரீம். எனி வியூஸ் அபவுட் லேர்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? எனி வியூஸ்? டிஜிட்டல் இல்லை ப்ரோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஆக்சுவலி குட் ஸ்கில் ப்ரோ. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண தெரியும், யூ கேன் ஆக்சுவலி செல் லாட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். சேல்ஸ்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக நினைக்கிறேன். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன விஷயங்கள், ஐ மீன் சேல்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினைக்கிறேன். இஃப் யூ காட் த ரைட் ஸ்கில்ஸ் யூ கேன் ஏர்ன் லாட் ஆஃப் மணி ப்ரோ. யூ கேன் ஏர்ன் லாட் ஆஃப் கமிஷன்ஸுங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதம் வந்து 500K ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து $500,000 யா 500K தான் $500,000. மாற்றி சொல்கிறேன். லெட்ஸ் ஜஸ்ட் சே ஒரு 200K ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற கிளைண்ட்டுக்கு நான் உங்களுக்கு 500K ஏர்ன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு யூ கேன் இன்க்ரீஸ் தேர் பொட்டன்ஷியல் க்ரோத் அண்ட் யூ கேன் கெட் கமிஷன் ஆஃப் இட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ யா இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் குட் பொட்டன்ஷியல். லைவ் லேட்டன்சி ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கு? அது ஆக்சுவலாக 4K இருக்கும்போது லேட்டன்ஸே கம்மி பண்ண முடியல. ஸோ இட்ஸ் ஐதர் த அதுக்கு குவாலிட்டி. 37.62 செகண்ட்ஸா? அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது முன்னாடி வந்து 1 மினிட்ல இருக்கும். இப்போ வந்து அவங்க வந்து அது கம்மி பண்ணியிருக்காங்க. யூ மஸ்ட் பி ரியலி ப்ரௌட் ஆஃப் யூடியூப். ஆனால் ட்விட்ச்சில் மட்டும்தான் லைக் குட் லேட்டன்சி, டீசென்ட் லேட்டன்சி நவடேஸ். அண்ட் அதே மாதிரி மிக்சரில் வந்து சப் செகண்ட் லேட்டன்சி எனக்கு கிடைக்கும். ஒய் டோன்ட் யூ டூ சப் செகண்ட் லேட்டன்சி ஸ்ட்ரீம் லைக் செட்டப் சம்திங் ஃபாஸ்டர் தென் லைட் ப்ரோட்டோகால்? டிபெண்டிங் ஆன் த யூசர் பேஸ் ப்ரோ. நிறைய யூசர் பேஸ் இருக்கப்போ அவ்வளோ ஸ்கேல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. அதான் சரி, அதுவும் சரி தான். லைக் நோ ஒன் கேர்ஸ் ஆக்சுவலி. இப்போ லைவாக நீ பார்த்தாலும் சரி, வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் ஆக்சுவலி மேக்னு சொல்லி யோசிச்சு இன்ட்ராக்ஷன் லைக் இல்லைடா. லைக் நீ வந்து லைக் உனக்கு அது பெருசாலாம் ஃபீல் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த லைக் அதாவது நீ ஒரு பெரிய சேனல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன், லாட் ஆஃப் பீப்புள் வில் பி டைப்பிங். சரியா? அந்த டைமில் நீ எந்த கமெண்ட்டுக்கு நீ எப்படி ரிப்ளை பண்ணிட்டு இருப்ப? யூ கான் பேசிக்லி டூ இட். சும்மா நீ ரேண்டமாக யூ கேன் சூஸ் டு ஆக்சுவலி ரீட் அ கமெண்ட். பட் அந்த கமெண்ட் வந்து நீ ரிப்ளை பண்ணும்போது அது அங்கே தான் இருக்குமாங்கிறது தெரியவே செய்யாதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் ஆக்சுவலி ரீட் த கமெண்ட். சப்ஸ்கிரைபர் வேண்டி சேட் தான் போட்டு வச்சிருப்பானுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அந்த இடத்துல இட்ஸ் நாட் லைக் பீப்புள் ஆர் கோயிங் டு லைக். இப்போ யோசிச்சு போகிறேன், இப்போ லைனஸ் இருக்கான், லைனஸ் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னா ஒரு இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் யாராவது ஒருத்தவங்க 4x ஜூமில் இருக்குன்னு சொல்கிறாங்க, இதை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அவங்க அடுத்த பர்சன் வந்து 816 டைப் பண்ணியிருக்காங்க. நம்ம வி வில் நாட் பி இன்ஸ்டண்ட்டாக. இது என்ன அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல ரேபிட் ஃபயர் மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்க போகிறது கிடையாதுல்ல. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீலுங்கிற மாதிரி சொல்ல வரேன். அன்லஸ் யூஆர் லைக் இப்போ ஒரு கேம் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து விஷுவலாக ஒரு கேம் நடத்திட்டு இருக்கோம், அதில் அந்த டைம் இட் மேட்டர்ஸ் ஆக்சுவலாக. பட் அதர் தன் தட் ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ். எனி அதர் ஸ்கில்ஸ் ஷால் இல்லை. இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் நீ பார்த்துருப்ப லைவ் டெலிகாஸ்ட்னு சொல்லிட்டு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். அது உண்மையிலேயே அப்போ தான் நடந்துங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அது 1 ஹவருக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கலாம். வி ஹேவ் நோ க்ளூ. அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். எனி அதர் ஸ்கில்ஸ் ஷால் ஐ லேர்ன் அலாங் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? கம்யூனிகேஷன் ப்ரோ, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அண்ட் பேசிக்காக கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ப்ரோ டு யூஸ் அ லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் லைக் பேசிக் டெக்ஸ்ட் ப்ராசஸிங்கில் இருந்து ஆரம்பிச்சு இஃப் யூ ஆர் குட் வித் லைக் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் இட் வில் ரியலி ஹெல்ப் யூ இன் அ லாட் ஆஃப் வேஸ் சொல்லப்போனால். இட் இஸ் காட். ஓகே சரி, நான் வந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு இப்போது டெர்மினல் என்று ஒரு டெர்மினல் உண்டல்லவா? ஓகே ஃபைன், லெட்ஸ் கோ. இதில் கான்ஃபிக் ஃபைல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சிடி இல்லை SSH 101 ஆசம். இதில் ஒரு இது இருக்குது, நோன் ஹோஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கணும். நான் ஸ்க்ரீன் ஷேர் நீ ஸ்ட்ரீமில் சொல்கிறியா இல்லை உனக்கு சொல்கிறியா? எங்கே பண்ணாலும் சரி, 2 பக்கமுமே பண்ணிடு. ரெண்டுமே பண்ணுறதுக்கா? டெல்னு போட்டு ஓகே, அது என்ன சீனுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. லெட் மீ செக். மல்டி வியூ 2.0. ஓகே, இது பண்ணுவோம். லெட்ஸ் ஜஸ்ட் சே ஓகே, இதை கிளியர் பண்ணிவிட்டு நான் போகிறேன். இன்றைக்கி நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டாபிக் பேசுவோம். எப்போவுமே இது பண்ணிட்டு தான்டா இருக்கும். இந்த OEMக்கு என்ன பாஸ்வேர்டுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ வாட் ஐ நீட் டு டூ ஃபர்ஸ்ட் இஸ் கனெக்ட். OEM பாஸ்வேர்டு வந்து RESPPY நினைக்கிறேன், PI நினைக்கிறேன். RESPPY. திருப்பி சொல்லு. RASPPI அது ராஸ்பை. இட்ஸ் நாட் ஒர்க்கிங். டூ மினி அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இது எடுத்து விட்டாங்க. இவனெல்லாம் என்ன லட்சணத்தில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் ட்ரை பண்ணுறான்னு தெரியல. 3 வாட்டி தப்பு. ராஸ்பெரி. கர்த்தரே என்னை ஏமாற்றிட்டாங்க மக்களே.
ஹோல்ட் ஆன். ராஸ்பெர்ரி. RASP BRRY. BRY. இல்லைப்பா, இட்ஸ் நாட் ஒர்க்கிங். If it is not working, then Google is wrong. RASP BERRY. BERRY. இட்ஸ் நாட் ஒர்க்கிங். நான் இதுக்கு பேசாம ப்ரோ ப்ரோ டிஃபால்ட் யூசர் நேம் வந்து நான் வேற செட் ப்ரோ. பை ப்ரோ. ஓகே இல்லை அதில் பை 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 RASP BRRY. BERRY. இட்ஸ் ஸ்டில் நாட் ஒர்க்கிங் ப்ரோ. I don't know bro. அதில் OEMனு ஒன்று இருந்துச்சு. OEM இதுவும் உள்ள போல. ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் நாட் லாகிங் அஸ் இன். இதுக்கு ஆக்சுவலாக ஈஸியான சொல்யூஷன் நான் என்ன தான் பண்ணேன். நான் பண்ணுறேன்டா. நீங்கள் என்னடா என்ன வச்சு விளையாட்டு காட்டிகிட்ருக்கீங்க? நான் பண்ணுறேன்டா விளையாட்டு. இன்றைக்கி நான் பண்ணுறதாண்டா விளையாட்டு. ஆனால் என்ன அந்த கீபோர்டு ஒர்க் ஆகலை. அதில் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சேண்ணா. ஓகே இல்லை இருக்குது. அது மானிட்டரே ஒரு கைண்ட் ஆஃப் லைக் இட் டசன்ட் ஃபீல் நார்மல்டா. ஆக்சுவலாக இட் லுக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, டிஸ்பிளேல ஒரு மாதிரி டாட் 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 வர்றதுக்கு காரணம் HDMI கேபிளாக என்ன? நோ டிஜிட்டல் டிஸ்பிளேல அந்த மாதிரி வரவே வராது ப்ரோ. கேபிள்னால இஷ்யூஸ் வரவே வராது. கேபிள்னால வந்து மோஸ்ட்லி டைரக்டா வந்து ஸ்ட்ரீமே கட் ஆனாலும் கட் ஆகும். இல்லைனா பாதி ஸ்க்ரீன் தெரியாம கூட போகலாம். நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஆனால் எனக்கு கேபிள்னால ஒரு தடவை கூட அந்த பிரச்சனை வந்ததில்லை ப்ரோ. நான் HDMI யூஸ் பண்ணியிருக்கேன், டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன். VGAல வரும் ஆப்டிக். இது நான் HDMI நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் so many times. சரி, for some reason I'm not satisfied with this. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மொத்தம் இந்த ராஸ்பெரி பையை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். நான் ஆக்சுவலாக இன்புட்டை ஸ்விட்ச் பண்ண மறந்துட்டேன். மகாஜனிகளே சாரி அபவுட் தட். நான் இன்னும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலான்னு எனக்கு தெரியும். லெட் மீ ஜஸ்ட் ஸ்விட்ச் திஸ். ஓகே, ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த SD கார்டு வைக்கிறவங்கள SD கார்டை எடுத்து வேர்சஸ் கார்டு ரீடர் ஓகே நான் இருக்கிறது. ஆக்சுவலாக அந்த கார்டு ரீடர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு போர்ட் நம்ம இதில் வந்து நீட்டி விட்டுருந்தேன். அது இப்போ எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. ஹாய் ப்ரோ. இப்போ VPN SSH ஜெம் நெட்வொர்க்லாம் இப்போ அவுட் சைட்லேருந்து பண்ணணும்னா எப்படி கனெக்ட் பண்ண? VPN வச்சு பண்ணலாம் ப்ரோ. VPN வச்சு பண்ணலாம். VPN வச்சு பண்ணணும் என்றால் உங்களுக்கு ஒரு பப்ளிக் IP வேணும். அந்த பப்ளிக் ஐபியில் உங்கள் VPN எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். அந்த பப்ளிக் IP கூட VPNல நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேம் சப்நெட்டுக்குள்ளே புகுந்து அதை கூட கனெக்ட் பண்ண வேண்டும். பெட்டர் வந்து நீங்கள் ட்வின் கேட்டுன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது ப்ரோ. TWINGATன்னு அந்த சர்வீஸ் ஒரு கண்டெய்னர் கொடுப்பாங்க. அந்த கண்டெய்னரை நீங்கள் ஏதோ ஒரு மிஷினில் உங்கள் நெட்வொர்க்கில் ரன் பண்ணிவிட்டு அந்த டேஷ்போர்டில் போயிட்டு உங்களோட ஒரு ரிசோர்ஸை மட்டும் எந்த ஐபின்னு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளையண்ட்டை வச்சு நீங்கள் பேசிக்கலி லைக் டனல் பண்ண முடியும். லைக் ஜீரோ ட்ரஸ்ட் டனல்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ட்வின் கேட் ஜீரோ ட்ரஸ்ட் டனல்ஸ், இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். ஏன்னா நான் அதை ரெகுலராக டே டு டே லைஃப் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். தட் சீம்ஸ் டு பி ரிலையபிள் ஃபார் த பாஸ்ட் 1.5 years ஃபார் மீ. நம்ம இதுக்கு முன்னாடி நான் மினிமம் ட்ரை பண்ணேன். வேறு இமேஜ் ட்ரை பண்ணுறேன். நான் இந்த இமேஜ் ட்ரை பண்ணி லெட் சி இஃப் திஸ் ஒர்க்ஸ். பை ஃப்ரீலான்சிங் ஹவு மச் நெட் ஒர்த் ஆன் ஆவரேஜ் கேன் வி சேவ் பை 30? நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன் ப்ரோ. இப்போ லைக் இதுக்கு என்ன ஆன்சரோ அதுக்கு தான் அதுவும் ஆன்சர். நீங்கள் வந்து 22 வயசாக இருக்கும்போது ஒரு பைக் வாங்குறீங்க. நீங்கள் 22 வயசாக இருக்கும்போது ஒரு பைக் வாங்குறீங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட லெட்ஸ் சே ஒரு 30 வயசு ஆகுது. 30 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மைலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் பைக்கில்? ஜஸ்ட் லைக் சும்மா ஏதாவது குத்துமதிப்பாக சொல்லுங்கள். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷனில் சொல்லுங்களேன். ஆவரேஜாக எவ்வளோ மைலேஜ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ஹாய் ப்ரோ. வணக்கம். ஹாய் ப்ரோ. குல்தமிழன். வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். செகண்ட் டே. ஹாய். காட் மை மேஜர் இன் BA English and B.Ed. Okay. So communication isn't a problem for me, and so could you suggest me other computer skills? பேசிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி என்னெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள் ப்ரோ. லைக் வாட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸில் என்னெல்லாம் பிடிக்கிற மாதிரி சொல்லுங்கள். அதை பொறுத்து நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது டவுன்லோட் ஆச்சா இல்லையா? வேர் இஸ் திஸ் ஆவாசஞ்சிங். OBSல டிஸ்கார்ட் வால்யூம் கொஞ்சம் குறைச்சி வைங்க. OBSல டிஸ்கார்ட் வால்யூம் கொஞ்சம் குறைச்சி வைங்க. ஓகே ஃபைன். டிஸ்கார்ட் வால்யூமா இல்லை? ஓகே கார்டு மேக் சென்ஸ். அது என்னோட வாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குது. ஓகே தட்ஸ் ஓகே. நான் குறைச்சிட்டேன். ஓகே, இது டவுன்லோட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஐ டோன்ட் நோ வாய். அது ஏன் லைக் இது என்னடா பண்ணும் இந்த க்ரோமு? அது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தது டன் வரதுக்கு அதை என்ன செக் பண்ணுமா இல்லை ஃபைலை? செக் அது செக்ஸாம் கூட கிடையாது. அந்த HTTP ப்ரோட்டோகால் இருக்குல்ல, அதில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இது நடக்கும். அந்த TLS சாரி
அது என்னது டிசிபியில் ஒரு வேலிடேஷன் நடக்கும், ஓகே அக்னாலஜ்மெண்ட். அது ஒரு சில செகண்ட் வந்து ஒரு சில பேக்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். ஓகே காட் இட். இமேஜர் நமக்கு வந்து ராஸ்பெரி பை இமேஜர் வேண்டும். இமேஜர் எடுக்கிறோம், ஆன் பண்ணுகிறோம், நம்ம இதை தூக்கி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த மானிட்டரில் போடுகிறோம். சூஸ் டிவைஸ், ஐம் டூயிங் ராஸ்பெரி பை 5. எனக்கு இல்லை சாரி, எனக்கு வந்து அதர் கஸ்டம். நாளைக்கு நான் காலையில் போய் அதை வாங்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோடா, அப்போ தான் நான் நாளைக்கு அதை டெஸ்ட் பண்ண முடியும். ஏய் மஞ்சாரோ அலெக்ஸா, மஞ்சாரோ வெயிட் அ மினிட், நான் இப்போ எதை டவுன்லோட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. 2025ல 1020, 2025 1020, ப்ரோ 2025 1020. சார்ட் பை டைம் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஓ, நான் யூஸ்வலாக இந்த யூஐக்கு ஐம் நாட் அடாப்டட் டு இட், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு ஓஎஸ் கஸ்டமைசேஷன் நான் எனேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன், எஸ்ன்னு கொடுக்குறேன், பட் ஸ்டில் இட்ஸ் நாட் டூயிங் இட்ஸ். சில இமேஜஸில் அது ஒர்க் ஆகாது, ஐ நோ, பட் இட்ஸ் ஓகே. ஐ வுட் சே கேமிங் ஐ யூஸ் டு கிரைண்ட் Dota 2 ஃபார் அ வைல். நைட் அண்ட் சிம்பிள் ஸ்கில்ஸ் லைக் வேர்ட் எக்ஸல் நன் அதர் தன் தட். ஓகே ஃபைன், புரிகிறது. வேர்ட் எக்ஸல் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ப்ரோ. அந்த வேர்ட் எக்ஸல் மாதிரி நீ கூகுள் டாக் யூஸ் பண்ண படிச்சுக்கோங்க. எதுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, கூகுள் டாக்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் கூகுள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் கூகுள் டாக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது ஈஸியாக மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி கொலாபரேட் பண்ணலாம். So there were flexibility and you can easily export it into PDF and other formats. So that's one advantage. So the Google Docs suite யூஸ் பண்ண படிச்சுக்கோங்க and you will get like 15 GB out of it. So ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஃபைல் ஷேர் பண்ணணும் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ 15 GB அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஒன் திங். சரியா, இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக அந்த கம்ப்யூட்டர்ஸ் லைக் வாட் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இது வந்து பேசிக் ஸ்டஃப், நீங்கள் ஆல்ரெடி ஆஃபீஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால சொன்னதுனால அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். வாட் ஆர் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ்? உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லைனா நீங்கள் டிஸ்கட் சர்வரில் ஜாயின் பண்ணி பேசிக்கலாக லைக் யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன டார்கெட் பண்ணி கொஷின்ஸ் கேட்கக்கூடாது, யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ் அபவுட் டு பீப்புள். சரியா, இது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ட்ரான்ஸ்லேஷன் டு திஸ் அண்ட் ஐ கீப் டாக்கிங். ஹெக்ஸியா, லைக் நான் உனக்கு கிட் ரெப்போ கிரியேட் பண்ணணும்ல, ஹெக்ஸியா ஐ forgot. ஸோ gitlab.com, let's go there. I just need to sign in, so hold on, signing in. நான் அப்படி ஏதோ ராக்கெட்டுக்கு கோட் எழுதுகிற நம்ம கோட் பேஸ் வச்சுருக்க மாதிரி இது கிட்டத்தட்ட டெய்லி எனக்கு கேட்டுட்டு கடுப்பேற்றிட்டு இருக்குடா. authenticator, where's the code? GitLab 25. ஓகே ஹெக்ஸியா, உனக்கு வந்து புரியல என்னது? இங்கே கமெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஆட்டோ ஹாட்கீஸ் விண்டோஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட், மேக் ஓஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ். ப்ரோ ஹெச்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கும் ப்ரோ. ஓகே ஹெக்ஸியா, நீ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு நிமிஷம், சரி நீ பேச முடியும், நான் ஹெக்ஸியோட இது பண்ணிக்கிறேன். ஹெச்ஐடி யூட்டில்னு ஒரு டெர்மினல் யூட்டிலிட்டி இருக்கும் ப்ரோ. அந்த யூட்டிலிட்டியோட ஹெல்ப் கமாண்டில் பாருங்கள். அதை வச்சு நீங்கள் லைக் மல்டிபிள் கீபோர்ட்ஸோட மல்டிபிள் கீக்கு ஒரே ஒரு ஹெக்ஸ் வேல்யூ இருக்கும். லைக் ஈச் கீ வில் ஹாவ் லைக் அ யூனிக் ஹெக்ஸ் வேல்யூ. 2 கீஸ் அவங்களால வந்து பைண்ட் பண்ண முடியும். லைக் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மேக் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அது ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது எக்ஸாக்டாக அப்படின்ட்டு தெரியவில்லை, பட் இது கான்செப்ட் தான். ஒரு சோர்ஸும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். ரெண்டோட ஹெக்ஸ் வேல்யூவையும் நீங்கள் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனில் போட்டிங்கன்னா வந்து தட் வில் ஒர்க் ஆட்டோமேட்டிக்லி இன் மேக் ஓஎஸ். அதோட அதை பற்றி இதில் பாருங்கள். ஓகே, ஸோ ஹெக்ஸியா, அந்த கிளைண்ட்டோட நேம் என்னங்கிறது மட்டும் எனக்கு வந்து டிஸ்கார்டில் சென்ட் பண்ணுறியா? லைக் அந்த கிளைண்ட்டோட நேம், யூனோ லைக் அவர் கிளைண்ட். இப்போது ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம்ல, கிளைண்ட்டோட அம்மாவோட பேர், அதை மட்டும் எனக்கு டிஸ்கார்டில் சென்ட் பண்ண, நான் அந்த பேரில் ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணி உனக்கு ஆக்சஸ் கொடுத்துட்றேன். I just forgot the name, அதுக்கு தான் சொல்கிறேன். லைக் just தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். கமாண்ட் எஸ்எஸ்ஹெச் கனெக்ட் ஓகே, பட் பை யூனிவர்சிட்டி ஒய்ஃபை அதுலேயும் கனெக்ட் பண்ணலாமா? இல்லை எனக்கு புரியல. லைக் இது யாரை பேசிகிட்டு இருக்கா? அது ஒன்றை டார்கெட் பண்ணி வந்துட்டுருக்கா? ஓகே, நேம் வந்து இதுவா? ஓகே ஹெக்ஸியா, ஐம் கிரியேட்டிங் அ ரெப்போசிட்ரி, ஜஸ்ட் கிவ் எ மினிட். ஃபுல் நேம் ஓகே இல்லை ஃபுல் நேம் நமக்கு தேவை, நமக்கு வந்து பாதி நேம் போதும். நான் ஆக்சஸ் கொடுக்குறேன் ஹெக்ஸியா, ஹோல்ட் ஆன். வேர் இஸ் இஸ் மேனேஜ் மெம்பர்ஸ், இன்வைட் மெம்பர்ஸ். ஹெக்ஸியாவோடது வந்து ஓகே ஹெக்ஸியா, உனக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். யூ ஆர் அ மெயின்டெனர், யூ ஹேவ் ஆக்சஸ்னா. உனக்கு அந்த ரெப்போ கிரியேட் பண்ணிட்டேன் ஹெக்ஸியா, உனக்கு ஆக்சஸ் இருக்குது, உனக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. ஓகே டன் அண்ட் டஸ்டட். ஓகே நெக்ஸ்ட் வேறு
My father runs a business, okay, and he says to me to learn digital marketing, so I would say that. So I would say that. இல்லை எனக்கு புரியுது ப்ரோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறது நல்ல விஷயங்கள் தான். உங்களோட ஃபாதரோட பிஸ்னஸ் கூட உங்களால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி ஆன்லைனில் யூல் கெட் அ லாட் ஆஃப் நியூ கிளைண்ட்ஸ். தட்ஸ் அ குட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, நல்ல விஷயங்கள் தான். பட் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பிகாஸ் ஐ எம் நாட் அ மார்க்கெட்டர் அண்ட் ஐ எம் நாட் இன் டு சேல்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தட்ஸ் அ ப்ராப்ளம். I can't help you with that. We can't predict the mileage, but I was trying to understand the growth potential compared to tech job full time. இல்லை ப்ரோ, இப்போது எனக்கு தெரிஞ்சு சில பேர் 2 வருஷமாக ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜீரோ இன்கம். சரியா, லிட்டரலி ஜீரோ இன்கம் பிகாஸ் தே ஹேவ் நோ கிளையன்ட்ஸ். எனக்கு வந்து இப்போ இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணின்னு கேட்டால் ஐ ஹேவ் நோ க்ளூ. பிகாஸ் லைக் நான் அதை ட்ராக் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அன்டிஃபைன்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் த திங் இஸ் லைக் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வராது. ஸோ ஐ கான்ட் கிவ் யூ அ வேல்யூ. ஐ கான்ட் ஜஸ்ட் சே ஒரு நடுப்பட்ட மாதிரி ஒரு வேல்யூ வச்சு 50,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்லவே முடியாது ப்ரோ. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு குட் யுவர் ஸ்கில் இஸ். இப்போ எனக்கு வந்து பெர் ஹவருக்கு $40 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக சார்ஜ் பண்ணுறது $20, பட் சம்டைம்ஸ் ஐ கோ ஓவர் டு லைக் $40 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் I'll get like $20 per hour அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஸ்கில். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஸ்கில், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பேசிக்கலி நான் கேட்டால் தரதுக்கு கிளைண்ட் ரெடியாக இருப்பாங்க பிகாஸ் they know who I am அப்படிங்கிற மாதிரி. நான் லிட்டரலாக சொல்கிறேன். இதை பற்றி தான் ப்ராப்ளி இன்னும் ஃபியூ டேஸ் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். நான் ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு கிளைண்ட் கிட்ட நான் பேசாமல் ஜஸ்ட் லைக் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணி ஐ காட் அ பிக் டீல் அவுட் ஆஃப் தட் பர்சன். அவங்க இது வரைக்கும் $500 something பே பண்ணியிருக்காங்க. லைக் பெருசாக நாங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணி கொடுக்கல. பட் வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் தட் கிளைண்ட். வி ஹேவ் அ லாட் ஆஃப் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் லைண்ட் அப் ஃபார் த கிளைண்ட். ஸோ த திங் இஸ் இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் இட் இஸ் கேப்பபிள், லைக் ஹவு மச் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிங்கிறது ஆக்சுவல் கொஸ்டின் கிடையாது. ஹவு மச் யூ ஆர் கேப்பபிள்ங்கிறது தான் ஆக்சுவல் கொஸ்டின். சி இப்போ ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கை கொடுத்துட்டு உங்களால் எவ்வளோ டாப் ஸ்பீடில் போக முடியும்னு கேட்டால் என்னால் போக முடியாது ப்ரோ. பிகாஸ் லைக் நான் கடைசியாக பைக் எப்போ யூஸ் பண்ணேங்கிறது எனக்கு தெரியாது. லைக் ப்ராப்ளம் ஒரு 2 to 3 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் தி திங், தட்ஸ் அ ப்ராப்ளம். சரியா, லைக் இப்போ நான் அதை ராங் அனாலஜின்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயத்தில் சொல்கிறேன். சி ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த சைக்கிள் டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும்னு சொல்லி கேட்குறது தப்பான விஷயம். பிகாஸ் இட்ஸ் அபவுட் த ரைடர். சரியா, நீங்கள் பைக்னா கூட சும்மா திருக்கிறீங்க, எவனாலும் திருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஐம் டாக்கிங் அபவுட் லைக் சைக்கிள். ஒரு சைக்கிளில் நீங்கள் டாப் ஸ்பீட் போகணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ். சரியா, இதே மாதிரி ஏர்னிங் பொட்டன்ஷியலுக்கு யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். இது ஒன்று. அதே மாதிரி லைக் எலிவேட்டடான இடத்துல உங்களால் ஸ்பீடாக போக முடியாது. யூ நீட் டு டூ யூனோ லைக் that takes a different type of skill அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் what I'm trying to say is like சுற்றி இருக்க situations and conditions அஃபெக்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸோ did I answer your question or did I confuse you bro? புரிகிறதா? இதுக்கு சாலிடாக ஒரு நம்பர்னு கொடுக்கவே முடியாது ப்ரோ. நான் இப்போ ஒரு நம்பர் கொடுத்தேன்னா இது நீ யூ வில் பி லைக் மேபி யூ வில் பி லெஸ்ஸிங் ஏர்னிங் லெஸ் தன் தட் அண்ட் வில் பி லைக் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி when I was 20 I asked you a question, now I am 30, நீ வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் எனக்கு இவ்வளோ தான் ஏர்னிங் கிடச்சிருக்குன்னு சொல்ல. How can I take a responsibility out of it bro? புரிகிறதா? The thing is it's about like the potential is endless bro. Literally you can earn like millions of dollars from freelancing alone if you got the right skills. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். The question is, do you have the right skills? Can you explain? அது ஃப்ரீலான்ஸ்ல மட்டும் கிடையாது ப்ரோ. ஃபுல் டைம் ரோல்னு அவர் சொல்றாரு. நீங்க ஃபுல் டைம் ரோலோட ஜாப் சேலரியை டிஃபைன் பண்ண முடியாது ப்ரோ. இங்க லோக்கல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 10,000 சம்பாதிக்கலாம். அதே இது வெளியே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. லைக் ஹவு டு யூ டிஃபைன் அ நம்பர் ஃபார் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் லைக் பர்டிகுலர் ஸ்கில் செட் ஆர் லைக் பர்டிகுலர் நீஷ்? யார் வேணா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம். எவ்வளோ பே வாங்குவாங்கன்றது டிபெண்டிங் ஆன் த ஸ்கில், வேர் தே ஒர்க், வாட் தே டூ. இப்போ ஒருத்தர் எமோஜி போட்டு பாயசம் வாங்கிட்டாரு. எதுக்கு ப்ரோ? ஆக்சுவலாக எமோஜி போட்டு அந்த பாட் வந்து கொஞ்சம் தாறுமாறாக இது பண்ணும். ஸோ தட்ஸ் அ திங் ப்ரோ. இங்கே அந்த பஞ்சாயத்து ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கு, பல வருஷமாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து ராஸ்பெரி பை பூட் ஆகுது. ஆனால் அது கான்ஃபிக் ஃபைலாக சேர்த்து வச்சுக்கிட்டு பூட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த கான்ஃபிக் ஃபைல் அதில் இல்லை என்றால் நான் அதை தூக்கி குப்பையில் போட்டு ஐம் கோயிங் டு ரீடு திஸ் அகெயின் ப்ரோ. ஸோ இல்லைடா, இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த மானிட்டர் தலைகீழாக இருக்குது. நம்ம ஐ ஹேவ் டு இன்ஸ்டால் திஸ். லைக் அந்த மானிட்டர் தலைகளாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாலர் கிட்ட நான் எப்படா சொல்கிறதுக்கு? ஐயோ இல்லை, நான் இப்போ இல்லை ஏதாவது கீ காம்பினேஷன் இருக்கும்ல, விண்டோஸை தலைகளை திருப்புறதுக்கு. விண்டோஸை தலைகளை திருப்புறதுக்கு இருக்கும்டா. இப்போ மஞ்சாரோ லாகின் கேட்குது. எந்த யூசர் நேம்? மஞ்சாரோ லாகின் அதான் பை ராஸ்பெரி. நோ லைக் இல்லை நாசம். டே யாராவது அந்த ப்ரோ, நீங்கள் லைவில் தானே இருக்கீங்க எல்லோரும். எனக்கு வந்து லைக் ஐ நீட் அ காமெண்ட். ஐ லைக் இந்த ராஸ்பெரி பை லைக் இல்லை அவங்க டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க தானே இல்லையா? நான் எங்கேருந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அங்கே டெக்னிக்கலாக அவங்க கொடுத்துருக்கணும் தானே இல்லையா?
ஆமா, எவன் தம்பி இந்த காலத்துல டாக்குமெண்டேஷன் ஒழுங்கா வச்சிருக்கான்? அதான் சரி. லைக் இல்லைடா, அவங்க ஆக்சுவலாக ஒரு 4-5 ஃபைல் கொடுத்துருந்தாங்க. நான் ஒரே ஒரு ஃபைல் சொல்லு தான் பை. டவுன்லோட் பண்ணேன். கான்ஃபிகரேஷன்ஸ், ரிலீஸ் நோட்ஸ். சரி, இப்போது நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். நான் ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதை தான் என்னோடய ஸ்க்ரீனில் இருந்துகிட்ருக்கு, சரியா? இந்த ஸ்க்ரீனில் வந்து அவங்க ஆசெட்ஸ்னு சொல்லி கொஞ்சம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இத்தனை ஃபைல்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஏதோ டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபைல் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? லெட்ஸ் ஓப்பன் திஸ் டெக்ஸ்ட் ஃபைல். பேஷ் இதில் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு காட்டியிருக்காங்க. ஏன்னா யூட்டிலிட்டிஸாக இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டா, டே யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி தொலைங்களாண்டா. இதுல போங்க, ரீட்மி ஃபைல்குள்ள போங்க. ரீட்மீனா கோடுக்குள்ள போங்க, கோடுக்குள்ள போங்க. சரி, ஓகே. கீழே வாங்க. இவ்வளோ தான்டா இருக்குது. இவ்வளோதான் இருக்கா? ரீட்மேல இவ்வளோ தான் இருக்குது. வேர்டு த ஹெல். இப்போ இதிலேருந்து நான் எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் நேம்னு தெரியாது, அதான் அதில் விஷயம். ரூட் யூசருக்கு பாஸ்வேர்டு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். பட் அந்த அதில் போய் என்னால் வந்து அது பாஸ்வேர்டு கேட்கும். அதில் என்னால் எம்டி பாஸ்வேர்டு கொடுக்க முடியாது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சி, எப்படி சொல்கிறதுக்கு, அது அது வந்து எம்டி பாஸ்வேர்டு அக்செப்ட் பண்ணாது அந்த டிடிஒய். புல் ரெக்வஸ்ட்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணுங்க. எதுக்குள்ள? புல் ரெக்வஸ்ட்குள்ள போங்க மேலே. சரி, அதில் போயிட்டு பாஸ்வேர்டுன்னு சர்ச் பண்ணுங்க. இஷ்யூஸே இல்லையா அதில்? கவனம் எதுவுமே கிரியேட் பண்ணவே இல்லையே. நாசமா இல்லை. சரி, ஓகே. இதை இப்போ இங்கே பார்ப்போம். பாஸ்வேர்டு டே மஞ்சாரோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இல்லை அது நான் நினைக்கிறேன். இல்லை இவனை இல்லையேப்பா, ஒர்க் ஆகலையே. இட்ஸ் ஆஸ்கிங். கிளி மஞ்சாரோ அந்த பாட்டு தெரியும். No, it's not working. It isn't working. இது ஆக்சுவலாக எந்த கான்ஃபிக் ஃபைலில் இருக்குன்னு உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? அந்த மெமரி கார்டு எடுத்து பிசியில் போட்டு கேன் வி ஆக்சுவலி கான்ஃபிகர் இட் லைக் தட்? ப்ரோ, அதாவது நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த மெமரி கார்டுல ஃபிளாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி, அந்த FAT32 ஃபோல்டரை டைரக்டா விண்டோஸ்ல ஓபன் பண்ணா டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும் ப்ரோ. சரி, ஓகே. நம்ம இது பண்ணுவோம். அதில் அந்த கான்ஃபிக் ஃபைல் இருக்குங்கிறியா? அந்த கான்ஃபிக் ஃபைல்ல நீங்க மாத்துறீங்கனாலே போதும். நான் அதான் அப்பளே சொன்னேன் உங்ககிட்ட. நீங்க அதுக்குள்ள வேற ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டுட்டு போயிட்டோம். சரி, ஓகே. இப்போ வந்து ஏன் பென் டிரைவ் வந்து பூட் ஆகலன்னு சொல்லி பார்க்கணும். வேர் இஸ் திஸ் பென் டிரைவ்? நல்ல கேள்வி. கான்ஃபிக். பட் ஆனா ஆக்சுவலா இது தப்பான கேள்வி தானே. அது பென் ஃபார்ம் ஃபேக்டர் மாதிரி சின்னதா இருந்தனால அது பேர் பென் டிரைவ்னு வச்சிட்டாங்க. பென் சைஸ்ல இருக்க ஒரு டிரைவ். பென் டிரைவ்ங்கிறது இங்கிலீஷ், பென்னுங்கிறது தமிழ் பண்றானா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க. அதுதான் ப்ரோ, நான் தான் சொன்னேன் பென் டிரைவ்ங்கிறது இங்கிலீஷ் வேர்ட் தானே. பென் டிரைவ் எனக்கு புரியல. பென் ஃபார்ம் ஃபேக்டர்ல இருக்கிற டிரைவ் அப்படி கிடையாதா ப்ரோ? பென் ஃபார்ம் ஃபேக்டரா பேனா எழுதுகோல். ஐயோ கடவுளே, ஐ ஹாவ் நோ க்ளூ ப்ரோ. லைக் இல்லைடா, அது ஆக்சுவலாக அது ஏன் அவங்க பென் டிரைவ்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி விட்டுருங்க. நான் இது வரைக்கும் பென் ஃபார்மேட்டில் எந்த டிரைவ் சரி இருக்கல. இந்த ஃபைல் தான் மாடிஃபை பண்ணுங்க, அவ்வளவுதான். இதில் எங்கே போய் மாடிஃபை பண்ணுறதுக்கு? சரி, ஓகே. இல்லை எனேபிள் சவுண்டு இதில் ரூட்டுன்னு பார்த்தேன், எங்கேயோ எழுதியிருந்தாங்க. இதில் தான் ரூட்டுன்னு ஏதோ பார்த்தேன். ஃபைண்டரில் தான் ரூட்டுன்னு ஒன்று வரவே இல்லையே. இல்லை ஏதாவது பென் டிரைவ். ஓகே, கான்ஃபிக் ஃபைல்ஸ் ஓவர்லேஸா? இதில் எடிட் கமாண்ட் லைன் டாட் டிஎக்ஸ்டிடா வந்துடுச்சுடா ஃபைல். ரூட்டு பார்ட்டிஷன், ரூட் வெயிட்டு, கன்சோலு. நோ வே. இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். எஸ்சி லினக்ஸ் 0ல போட்டு வச்சுருக்கோம். இட்ஸ் நாட் இது. ரூட் வெயிட்டு, ரூட் பார்ட்டிஷன். இது வேற ப்ரோ. லைக் இது ஓகேடா, லைக் ஆனால் அந்த கான்ஃபிக் ஃபைல் இதுதான். அந்த கான்ஃபிக் ஃபைலில் தான் ஒன்றுமே இல்லையேடா. சரி, ஓகே. ஒவ்வொரு லைன் ரீட் ப்ரோ பை டிஃபால்ட் அந்த கான்ஃபிக் ஃபைல் எதுவுமே இருக்காது. அதனால அது டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணோம். இதுல கஷ்டமான யூசர் நேம் பாஸ்வேர்ட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகே, 5B
சரி ஓகே. config.txt add username and password. Nice, very nice. ப்ரோ நான் முதல்ல நெட்வொர்க் கான்ஃபிகர்லாம் அந்த ஃபைலில் பண்ணியிருக்கேன் ப்ரோ என் ஃப்ரெண்டோட ராஸ்பெரி ஃபைலில். ஹாய் வெனம், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஹவ் ஆர் யூ வெனம்? நான் கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸ் ரீட் பண்ணலான்னு எனக்கு தெரியும். லெட் மீ ட்ரை டு ஃபிக்ஸ் திஸ் கைஸ். லைக் I'll be பேக். நம்ம credentials in the style section. சாந்த் ஹலோ வெனம், ஹலோ வெனம். ஓகே, ஸோ இவன் என்ன போட்டிருக்கானா, இப்படி ஒரு RZYT இதில் வந்து இதுக்கு மேலே டிஏஎம்ஐ இன்னொரு தடவை அந்த கேள்வி நான் கேட்டீங்கன்னா பேசிக்கான ஒரு அடுத்து பாஸ்வேர்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். டேய் ஒரு பேசிக்காக என்ன வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் சொல்லு. தமிழன் தமிழன்கிறது யூசர் நேம்டா. பட்டம் இந்த பாஸ்வேர்டு வந்து ஜோன்றது தான் யூசர் நேம். பாஸ்வேர்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும். தமிழன் யூசர் நேம். ஓகே, ஸோ வந்துட்டு அந்த பாஸ்வேர்டு வேணாம், விட்டுருங்க, வேற பாஸ்வேர்டு கொடுங்க. ப்ரோ ரூட் 2025 இல்லை 2025 நான் கொடுக்க போகிறது. ரோட் பைக்கு தான் பாஸ்வேர்டு. இன்னைக்கு இது கனெக்ட் ஆகலைன்னா இன்னைக்கு தூக்கி போட்டு உடச்சிட்டு வேற இமேஜுக்கு போகிறேன் நான். வஞ்சாரோ என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ப்ரோ இது யூசர் conf.txt ன்னு ஒரு ஃபைல் இருக்கான்னு பாருங்க. யூசர் கான் இல்லை, அதெல்லாம் பார்க்க இட்ஸ் டூ லேட் ரைட் நோ. நம்ம வந்து போட் பண்ணி பார்ப்போம். வெடிக்காமல் இருந்தால் சரிதான். ஓகே, மேலே வந்திருக்கோம். கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ்? நாங்கள் வந்து ஆக்சுவலாக ராஸ்பெரி பையில் மஞ்சார் இன்ஸ்டால் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஹவு கெட் தி கிளைண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீலான்சிங். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணிடுறீங்க ப்ரோ. நான் ப்ரோ டார்ஸாய் ஒயிட் இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன் ப்ரோ. ஆல்ரெடி நீங்கள் பண்ணதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன், மோர் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்ட்டு. நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் ஒரு நியாயமான கேள்வி. நான் பேசிக் சிபியூ வச்சுருக்கேன், என்ன ஜிபியூ செட் பண்ணலான்ட்டு. இதை வச்சு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன சிபியூ வச்சுருக்கீங்கன்னு தெரியாது, அது எந்த ஜென்ரேஷன்னு தெரியாது, அதில் கிராஃபிக்ஸ் கார்டு போட முடியுமான்னு தெரியாது, ரேம் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு தெரியாது, என்ன கேம் விளையாட போகிறீங்கன்னு தெரியாது. எப்படி ப்ரோ, ஹவு டு வி ஆன்சர் திஸ்? ஓகே, இப்போது இது ஒர்க் ஆகலை ராசா, இந்த இது ஒர்க் ஆகலை. இப்போது லைக் நான் எங்கே கேட்குறாங்க? இதுக்கு நான் வந்து எந்திரிச்சு போய் அந்த இதை இந்த மானிட்டரில் நான் கனெக்ட் பண்ணிட்டு வரலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க ப்ரோ? பூட் ஃபோல்டருக்குள்ள யூசர் conf.txt-ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். சரி, அந்த ஃபைலுக்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு போட வேண்டும். ஓகே, இவன் வந்து பூட் இல்லை கமாண்ட் லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கொடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லாட்டும் உடையணும்னு நினைக்கிறேன். இந்த இதில் உள்ளது பார்ப்போம். உடச்சா உடையிட்டு how can you learn if you can't break? அந்த என்னது, if you want to make some omelets you have to break some eggs. அதானடா. நம்ம இதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். மெமரி கார்டு பூட் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த வாட்டி இது ஆட்டோ ஸ்டார்ட் ஆகவில்லை. பூட்டுன்னு ஒரு ஃபோல்டரே இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு பூட் ஃபோல்டர் தேவையில்லை. கண்ட்ரோல் எண்டுக்கு போவோம். எண்டுக்கு போயிட்டு ஹோம். ஓகே, இதை சேவ் பண்ணுவோம். இதை க்ளோஸ் config.txt config.txt தூக்கி குப்பையில் போடும்.
கண்டுபிடிச்சிட்டேன், டாக்குமெண்டேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். எந்த டாக்குமெண்டேஷன் அதை கண்டுபிடிச்சிருக்க? எந்த டாக்குமெண்டேஷன்? யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு என்ன போட்டிருக்காங்க? config.txt பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுல கான்ஃபிக் autoboot.txtன்னு ஒரு ஃபைல் இருக்கு. இல்லை இல்லை இல்லை. வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது ப்ரோ ஓகே, இருங்க. பென் டிரைவ் எக்ஸு. ப்ரோ நான் ஏசஸ் பேசிக் சிபி வச்சுருக்கேன். என்ன ஜிபியூ கேமிங் செட் பண்ணலாம்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் என்ன கேம் விளையாட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஜஸ்ட் சே தட் யூ ஆர் கோயிங் டு ப்ளே ஏதாவது ஒரு நல்ல கேம் சொல்லுங்களேன். இப்போ இந்த GTA 1ங்கிற மகத்தான கேம்ஸ்லாம் விளையாட போகிறீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை. ஆக்சுவலாக இங்கே எனக்கு பூட் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக ரொட்டேட் ஆகி வந்துடுச்சு. நைஸ், இட் லுக்ஸ் லைக் மேஜிக். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு எப்படி காட்டுறது? இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐ திங்க் என்னால் வந்து அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத உங்களுக்கு காட்ட முடியும்னு நினைக்கிறேன். கிவ் மீ ஹோல் மை ஸ்பைக்ஸ், ஐ பி பேக். இதுக்கு தான் நம்ம என்னென்ன நான் 2000 ரூபாய்க்கு ஒரு கேப்சர் கார்டு வாங்கினேன். உனக்கு அதை பற்றி தெரியுமா? ஃப்ரைடே, do you know about this? Do you know about that? ஹலோ, இருக்கான போயிட்டேனா? ஹலோ ஃப்ரைடே, எங்கடா ராசா போனேன்? அவன் காணாமல் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன இருக்கலாம், இது வந்து இதுக்கு பேர் பை பாக்ஸ்னு நினைக்கிறேன். இது இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இது 2000 ஓவா கொடுத்து நான் வாங்கினேன். இன் தியரி இதை வச்சு நம்மளால் என்னோட ராஸ்பெரி பையில் என்ன டிஸ்பிளே ஆகுதுங்கிறத உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்ட முடியும். பட் அது ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறது எனக்கு தெரியல. பட் வி ஹேவ் த ரைட் எக்யூப்மெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see how this goes. சரியா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண வேண்டும் என்றால் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஐ நீட் அ குட் கேபிள். நான் எல்லா இடத்துலையும் நிறைய கேபிள் சொல்லி வச்சுருக்கேங்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நவ் வி ஹேவ் திஸ் ஒயர். இந்த ஒயரை நான் எடுத்து ஃபஸ்ட்டு இதில் கனெக்ட் பண்ணணும். இந்த இதுதான் இட்ஸ் கோயிங் டு பி மை கேப்சர் கார்டு. இதை எடுத்து நான் பின்னாடி கனெக்ட் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி பின்னாடி கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட சார்ஜ் இல்லைங்கிறதுனால நான் ஒரு அடாப்டர் போட்டு, நான் எத்தனையோ அடாப்டர் போட்டு இதை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் கோனா ஒர்க். டேய் ட்ரை இருக்கா, போயிட்டியா? இருக்கேன். அப்போ சொல்லி தொலைவே வேண்டியதுனடா. என்ன கேட்டீங்க? ஓகே, எனக்கு இன்னொரு HDMI கேபிள் வேணும். HDMI கேபிள் நான் 1008 கேபிள் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கேபிள் தேவை. ஸோ ஆல் வி நீட் ரைட் நவ் இஸ் திஸ். ஓகே, இதை ஒரு ரூம் எடுக்கணும். பை பாக்ஸை வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். சரி, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு யாருக்கும் தெரியாதுன்னு எனக்கு தெரியுது. பட் லெட்ஸ் see how this goes. I just need to add a new source. Audio, display capture, game capture, video capture device. இது வந்து பை ஓகே, ஒரு USB டிவைஸ் இது காட்டுது. ஓகே, தட்ஸ் நைஸ். இதோட ரெசல்யூஷன் என்னென்னு செட் பண்ணலாமா? டிஃபால்ட் ரெசல்யூஷனை தூக்கி போட்டு எனக்கு 1440pலாம் வேண்டாம். எனக்கு ஆக்சுவலாக 1920p 1080 இருந்தாலே போதும். ஏன்னா அந்த ரெசல்யூஷன் மட்டும் காட்ட மாட்டேங்கிறீங்க. ஓகே, காட்டிட்டாங்க. FPS வந்து எனக்கு ஹையஸ்ட் FPS வேண்டும். வீடியோ ஃபார்மேட் தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே மகாஜனங்களே, நான் உங்களுக்கு கோயிங் டு ஷோ சம் மேஜிக் நவ் கைஸ். ஓகே, இப்போது நானே ப்ரொஜெக்ட் ரிவ்யூ வச்சு தான் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். லெட் மீ ட்ரான்சிஷன் த ஸ்க்ரீன். இதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். சரியா, இதில் ஏன் இப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க மகாஜனங்களே. லெட் மீ டூ சம் ட்ரிக்ஸ் ஆன் திஸ் கைஸ். ஓகே, இந்த இடத்துல தான் பண்ணியிருக்கோமா? குரோமு, கேப்சரு, பை, ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம், வேர்சஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த இதை தூக்கி அப்படி நல்லா வேறு எங்கேயும் போட்டுக்கோமா? வச்சுக்கோ. ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃப்ளிப் வெர்டிகலி. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியுதா? இல்லைனா இது ஆக்சுவலாக இது எந்த ஆங்கிளில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கே தெரியல. ஓகே, ஒரு நிமிஷம். விண்டோட ப்ரொஜெக்டர் எங்கே இருக்கி? விண்டோட ப்ரொஜெக்டர் நியூ விண்டோ.
ஓகே, இது எடுத்து போட்டோன்னா தலைகீழ தான் இருக்குது கரெக்டாக. ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரொட்டேட் 180 டிகிரிஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை ட்ரான்சிஷன் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியும் கரெக்டாக. இதை தான் நானும் பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா மஞ்சாரோ இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். பட் மஞ்சாரோவை லைட் வெயிட்டாக இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். பை லைட் வெயிட் வாட் ஐ மீன் இஸ் எப்படி சொல்கிறதுக்கு, உங்களோட சேட் ரீட் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து லெஃப்ட் சைடில் போகணும், அப்போ தான் எனக்கு சேட் தெரியும். ஓகே ஃபைன், தட்ஸ் குட். இந்த சேட் இங்கே வந்திருக்கு. ஸோ ஹாய், ஹேஸ் இட் ஆல்ரெடி பீன் 52 months? வெனம், ஆர் யூ டூயிங் எனி கைண்ட் ஆஃப் மேஜிக் வெனம்? லாஸ்ட் 2 daysக்கு முன்னாடி வரும்போது தான் யூ ஆர் லைக் 51 months, நவ் இட்ஸ் லைக் 52 months. மிரராக இருக்குது. ஸ்ட்ரீம் கொஞ்சம் டிலேடாக பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, அதனால தான் அது அப்படி தெரியுது என்று நான் கருதுகிறேன். ஸோ லெட்ஸ் ஃபிக்ஸ் தேட் அஸ் வெல். அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும், கவலைப்படுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட் மாதிரி. இந்த லினக்ஸ் வந்து இட்ஸ் லைக் வெரி சிம்பிள். இதில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒவ்வொன்றும் கஸ்டமைஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து சூஸ் யுவர் கீபோர்ட் லேஅவுட்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னா கீபோர்ட் லேஅவுட்டை சூஸ் பண்ணணும். கீபோர்ட் லேஅவுட் என்னோடய கீபோர்டு வந்து ஆக்சுவலாக நம்ம யூஎஸ் தான் வச்சுருப்போம். ஸோ இதில் யூஎஸ்னு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். இஎன்னா இங்கிலீஷ்னு அர்த்தம், யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு அர்த்தம், சரியா? ஸோ இஎன்னு ஒன்று இருக்குது, இஎன் யூஎஸ்னு எதுவும் இல்லை. ஸோ இஎன் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்டையர் டிசைட் யூசர் நேம் கேட்குறாங்க. TAMIZHAN தமிழனுங்கிறது தான் எனக்கு வேணும். அடிஷ்னல் குரூப்ஸ் லைக் எந்தாவது குரூப்ஸ் லைக் என்ன இதில் ஆட் பண்ணுறதுக்கு, வீடியோ, சிஸ்டில் இருந்துக்கோ, ஆடியோவில் இருந்துக்கோ, ஐபியில் இருந்துக்கோ, நெட்ஒர்க், யூசர்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதில் இன்னும் ஏதோ ஒரு பெரிய குரூப் உண்டு. நான் ஆக்சுவலாக இதை வந்து கமா செப்பரேட்டடில் போடணும். சாரி, மை பேட். ST நான் பழக்க ஜோசத்தில் கேப் விட்டு டைப் பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலாக பேக் ஸ்பேஸும் இது ஸ்பேஸும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகுது சிஸ். ஓகே, இதில் இன்னும் கடைசியாக சேர்த்து இன்னும் ஒரே ஒரு குரூப் உண்டுன்னு நினைக்கிறேன். அது சூடோ தானே, SUDO. என்டர் கொடுக்குறேன். என்டர் டிசைட் ஃபுல் நேம் ஃபார் தமிழன், I.Tamizhan, I.Tamizhan. ஓகே, என்டர் நியூ ஃபார் பாஸ்வேர்டு வந்து ரோட் பைக், ROADBIKE. ஓகே, என்டர் நியூ ரூட் பாஸ்வேர்டுக்கு டிஃபால்ட்டே கொடுத்து வைக்கிறேன். ஓகே, டைம் ஜோன் கேட்குறாங்க. நம்ம டைம் ஜோன் வந்து ஏஷியாவில் இருக்கும், சரியா? ஏஎஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். கொல்கட்டா, அதான் சரி, இந்தியா. ஓகே, இந்தியாவும் இல்லை எனக்கு தெரிஞ்சது. ஏஷியா கொல்கட்டாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹேவ் டு ஸ்க்ரோல் அப் லாட். பார்ப்போம். யாரோ பாயசம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கோ பாயசம் போட்டிருக்கிறார்கள். ஏன் பாயசம் போட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சிங்கப்பூர், ஹாங்காங், கட்டார், சிங்கப்பூர் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். ஏஷியாவிலேருந்து கராச்சி காட்டுது, காட்மாண்டு காட்டுது, கொல்கட்டா. இதான் நம்மளோட டைம் ஜோன் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ லோக்கேல் கேட்குது. லோக்கேல் வந்து இந்தியா. அப்போ தான் வந்து அந்த கரன்சிலாம் இந்தியனில் காட்டிகிட்ருக்கோம். ஸோ ஐஎன்னு ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணோம். ஐக்கு போவோம். ஐக்கு போயிட்டு லெட்ஸ் see if we have ஐஎன். என் கண்ணுக்கு தான் ஐஎன் தெரியலையா? இல்லை, ஐஎன் இவங்க இங்கே கிடையவே செய்யாதா? அடப்பாவுமே, இந்தியாங்கிற ஒரு பேரையே இவங்க ஆட் பண்ணலையா? நல்லதாக போச்சு. ஸோ ஓகே ஃபைன். உங்களோட கமெண்ட்ஸை நான் மேலே எடுத்து போட்டால் எனக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நைஸ். ஸோ இப்போது இஎன்என்னே போடுறேன்டா. ஐஎன்னா இங்கிலீஷ் இந்தியன் அர்த்தம். ஓகே நைஸ். என்டர் டிசைட் ஹோஸ்ட் நேம் ஃபார் தி சிஸ்டம், RPI5. அப்போ தான் எனக்கு இது பண்ண முடியும். இது எல்லாமே கரெக்டு தான்ப்பா, இன்ஸ்டால் பண்ணு. ஸோ நவ் வி ஆர் இன்ஸ்டாலிங். இதுதான் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். வி ஆர் இன்ஸ்டாலிங் மஞ்சாரோ ரைட் நவ். மஞ்சாரோ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கஷ்டகாலம் தான். மஞ்சாரோ இட்ஸ் ஆர்ச் பேஸ்ட் லினக்ஸ் டெஸ்ட்ரோ. ஓகே சாரி, மை பேட். இப்போ என்னால் யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது, அதான் கஷ்டகாலம். பார்ட்டிஷன்ஸ்லாம் ரீசைஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் ஆக்சுவலாக இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் எல்லாமே செட்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ் டு ஹேப்பன். இந்த மீன் டைமில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு என்றால் கமெண்ட் பண்ணுங்கள். நானே ஆக்சுவலாக நிறைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணல. லெட் மீ கோ பேக். ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ரோ, ரீட் பண்ணுவார். யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. ஓகே, ஸ்பேமுக்கு வந்த பாயசம் அது. தட்ஸ் ஓகே.
நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. இதில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் கிடையாது. இப்போ பேசிக்காக நமக்கு வந்து இதுதான் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு இதில் ஹவு டு யூ புட் லைக் ஓகே, நமக்கு பேசிக்கான ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. சூடோ தமிழன் கீபோர்ட் காணாமல் போயிடுச்சு. ஓ, மவுஸ் பாயிண்டர்லாம் இருக்குது. ஓ, இது இந்த மவுஸ் பாயிண்டர் இதுக்குள்ளதுங்கிறத நான் மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச இதில் பேசிக்காக ஒன்றுமே வராது ப்ரோ. லெட்ஸ் see. இதோட மவுஸ் இங்கே தான் இருக்குது பக்கத்தில். லெட் மீ see if I can bring a mouse pointer here. Actually I see the cursor. So RPI file login, RPI file login தமிழன் TIMIZhan. நமக்கு வந்து ரோட் பைக்னு போட்டோம். ஓகே, கிளியர். சூடோ சாரி PCMAN packman -SYU இதான் நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக எல்லாமே மசில் மெமரியில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இஃப் ஐம் ராங் ஜஸ்ட் லைக் forgive me guys. ROADBIK. எனக்கு தெரிஞ்ச என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு போச்சு. நைஸ் நைஸ் வெரி நைஸ். சுடோ ஓகே கிளியர் கிளியர் பண்ணுறா. டே கிளியர்ரா. சுடோ இங்கே சுட போனோம்ல சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் ஆர் ரீஸ்டார்ட்டில் எனேபிள் பண்ணோம்ல. எனேபிள் நெட் ஒர்க். இது நெட்ஒர்க்னு இருக்கா இல்லை நெட்ஒர்க்கிங்னு இருக்கா இல்லை நெட்ஒர்க் டாட் சர்வீஸ்னு இருக்கா? லைக் ஐயோ அந்த சர்வீஸ் நேம். டே ஃப்ரைடே இருக்கியா? ஃப்ரைடே காணாமல் போயிட்டான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சர்வீஸ் என்ன நேமில் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த இன்டர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மஞ்சாரோ நெட்ஒர்க் சர்வீஸ் நேம். மஞ்சாரோவில் நெட்ஒர்க் சர்வீஸோட பேர் என்னென்னு பார்க்கணும். நெட்ஒர்க் மேனேஜர்னு இருக்குதாமோ அது. ஓகே, ஸோ கார்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா கீபோர்டுக்கு போகிறோம். SYSTM சிஸ்டம் சிடிஎல் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டு பார்ப்போம். நெட்ஒர்க் மேனேஜருங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லைங்கிறான். அடா பாவமே. லெட் மீ திங்க் ஃபார் அ செகண்ட். சரி, நான் திங்க் பண்ணும்போது உங்களோட இதை கொஷின்ஸ் ரீட் பண்ணுறேன். ப்ரோ எனக்கு இந்த லாஜிக்கல் ப்ரோக்ராமில் சுத்தமாக வரமாட்டேங்குது. நல்ல விஷயம் தான் ப்ரோ. இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. தட்ஸ் ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் டெக் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி, ஓகே ஃபைன், புரிகிறது. ரியல் லைஃப் சினாரியோஸில் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண முடியுது ஈஸியாக. மெசேஜ் இன்னும் இருக்குது. இல்லை அன்கன்ஃபியூஸ்ட். பட் டெக் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரியல் லைஃப் சினாரியோஸில் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண முடியுது ஈஸியாக. ரியல் லைஃப் சினாரியோவில் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண முடியுது ஈஸியாக. எனக்கு புரியல. உங்களுக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ண வரலன்றீங்க, அது இன்ட்ரெஸ்டும் இல்லைங்கிறீங்க. பட் லைக் ஹவ் ஆர் யூ டெவலப்பிங் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்? லைக் ஐ ஐம் கன்ஃபியூஸ்ட் ப்ரோ. கேன் யூ எக்ஸ்பிளைன்? ப்ரோ நோ கோட் வெப்சைட் பண்ணால் என்ன டூல் யூஸ் பண்ணுவீங்க? நோ கோட் வெப்சைட் இல்லை ப்ரோ. எங்கள் வி டோன்ட் டூ தட் ஹியர் ப்ரோ. ஐ ஆம் அ இன்ஜினியர், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஓகே, நல்ல விஷயம். ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐம் கரண்ட்லி லேர்னிங் ML. கேன் யூ சஜஸ்ட் மீ டு ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங்? உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியவில்லை என்றால் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் யூ கேன் பேசிக்லி பி லைக், நான் வந்து ஒரு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் வந்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டாக AI/ML நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ரிசர்ச் லைக் ஸ்டூடெண்ட். ஐ கேன் ஹெல்ப் யூ வித் யூர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். பட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களால் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது ப்ரோ. ஆனால் அந்த மாதிரி லாஜிக் கோட் ஸ்கில்ஸ் இல்லாததுனால ஜாப் ஸ்விட்ச் கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் இதில் இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே வைக்காங்க. ஆனால் டெக் பற்றி பேசுகிற இன்ட்ரெஸ்ட் நாலேஜ் இல்லைன்னு அதை இந்த ஜாப் போகிறேன். எனக்கு ஐம் ஸ்டில் கன்ஃபியூஸ்டு ப்ரோ. நீங்கள் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் இது இல்லைன்றீங்க மாதிரி சொல்கிறீங்க. லாஜிக்கல் ப்ரோக்ராம்லாம் சுத்தமாக வரமாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தென் ஹவ் ஆர் யூ பில்டிங் அப்ளிகேஷன்ஸ்? கேன் யூ ப்ளீஸ் எலாபரேட் த ப்ராசஸ் ப்ரோ? லாஜிக் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி ஜாப் வரவங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கூட இருக்கிறது இல்லை. லாஜிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஜாப் வரும். லாஜிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராப்ளம் வரவங்களுக்கு எனக்கு புரியல. வாட் யூ மீன் எக்ஸாக்ட்லி ப்ரோ? சி, நீங்கள் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு சொல்லி எதை நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல ப்ரோ. எங்களை பொறுத்த வரைக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜினா இந்த லினக்ஸ் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான். டூ யூ ஹேவ் தட் ஸ்கில்? ப்ராபப்ளி நாட்.
அப்போ நீங்கள் எப்படி வந்து பேசிக்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லெவலில் இருப்பீங்க, நீங்கள் வந்து இன்னொரு பேசிக்னு ஒரு லெவல் வச்சுருப்பீங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு பேசிக் லெவல் வச்சுருப்பாங்க. சில பேர் பேசிக்னு நினைக்கிறது என்கிட்ட கூட அந்த ஸ்கில் இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்பெனிஸ் அண்ட் ஹெச்ஆர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. புரிய மாட்டேங்குதா? மேபி யூ ஆர் சர்ச்சிங் ஜாப் இன் த ராங் பிளேஸ் ப்ரோ. மேபி யூ ஆர் கன்ஃபியூஸ்டு. எனக்கு வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோட் எழுத தெரியுமா? ஹவ் ஆர் யூ டெவலப்பிங் அப்ளிகேஷன்ஸுங்கிறதையும் சொல்லுங்கள் ப்ரோ. ஐம் கன்ஃபியூஸ் அட் திஸ் பாயிண்ட். லினக்ஸில் என்னெல்லாம் ப்ரோ பண்ணலாம்? எதுக்கு விண்டோஸில் இருந்து அதுக்கு மாறுறாங்க? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணணும் ப்ரோ. யூ நீட் டு பை அ லைசன்ஸ். லினக்ஸில் அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் ரெஸ்ட்ரோஸில் அது மட்டும் இல்லாமல் யூ கேன் கஸ்டமைஸ் லினக்ஸ். உங்கள்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். உங்கள்கிட்ட கேட்காம கோபைலட்டோ, உங்கள்கிட்ட கேட்காம வந்து பேக்ரவுண்ட் டாஸ்க்ஸோ எதுவுமே ரன் ஆக முடியாது ஆக்சுவலாக. அண்ட் அட் த சேம் டைம் வந்து லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட்ரோஸ் ஆர் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் யூ கேன் கஸ்டமைஸ். லைக் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து விண்டோஸில் கிடையாதுங்கிறதுனால சம் பீப்புள் ப்ரிஃபர் லினக்ஸ். தட்ஸ் இட். சிம்பிள் as it. ஒய் ஆர் யூஸிங் ஆர்ச்? ஆர் யூ ப்ரொவைடிங் செக்யூரிட்டி சர்வீசஸ் டூ? நாங்கள் வந்து ஆக்சுவலாக செக்யூரிட்டியை சர்வீஸாக நான் கொடுக்கல. ஐம் எந்தூசியாசிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் லைக் வி கான் டாக் அபவுட் சர்டன் திங்ஸ் ப்ரோ. எனக்கு லினக்ஸ் பிடிக்கும் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து எனக்கு வந்து அந்த பேக்மன் பிடிக்கும். எனக்கு வந்து நார்மல் ஏபிடியை விட. ஸோ மோஸ்ட்லி ப்ரிஃபர் டு யூஸ் மஞ்சாரோ. அதனால் எனக்கு ஆர்ச் பிடிக்குங்கிற மாதிரி இல்லை. எனக்கு ஆர்ச்சோட யூசர் ரெப்போசிட்டரி நல்லா பிடிக்கும். அதனால் ஐம் ஸ்டிக்கிங் வித் ஆர்ச் ப்ரோ. இவ்வளோ நாள் இதில் விண்டோஸ் ஊபுண்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் லைக் கோயிங் வித் திஸ் ஃபார் நவ். இந்த ராஸ்பெரி பை ஒரு 2-3 வீக்ஸாக ஊபுண்டு தான் ஆகிட்டு இருந்துச்சு. அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவோம் ப்ரோ. பட் லைக் ஃபார் நவ் ஐம் இன் ஆர்ச். நெக்ஸ்ட் வீக் எதில் இருப்போன்னு எனக்கே தெரியாது. விண்டோஸ் 10 சப்போர்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆப்ஷன் 1 இயர் சப்போர்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. பட் 80% ஆஃப் த அவைலபிள் பிசி லேப்டாப்ஸில் விண்டோஸ் 10 தான் விண்டோஸ் 11 விட நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கிறது இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் லினக்ஸுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு இப்போ ஒரு ரீசன் ஐ நோ. பட் வந்து லைக் சில மெயின் ரீசன் அதனால கிடையாது ப்ரோ. நிறைய விண்டோஸ் கேப்பபிள் டிவைசஸ்க்கு வந்து சப்போர்ட்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ விண்டோஸில் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. விண்டோஸ் 11ஓட பேசிக்கான இது உண்டல்ல, அந்த ரெக்குவயர்மெண்ட் க்ரைட்டீரியாவை அது மீட் பண்ணாதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் விண்டோஸ் 10 இருக்கும், ஆனால் அதோட இது எக்ஸ்பயர் ஆகிருக்கும், செக்யூரிட்டி பேச்சஸ் வராது. விண்டோஸ் 11க்கும் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ வாட் கேன் வி டூ டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லினக்ஸுக்கு தே ஹேவ் அ ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஆக்சுவலாக விண்டோஸ் லைக் மைக்ரோசாஃப்டோட ஸ்டூபிட் டிசிஷன் மாதிரி எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ. ஐம் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். நான் இன்னும் கோடிங் பற்றி எதுவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. இனிமேல் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ டேஸ் ஆகும்? உள்ளே போகிறதுக்கு கேன் யூ இல்லை ப்ரோ. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நீங்கள் வந்து எல்லோரும் கேட்குற கேள்வியெல்லாம் ஒரு சிம்பிளஸ் தட்டுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பட் இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். சரி, அதை நான் வந்து எப்படி சொல்ல வரேன் என்றால், இப்போது இட்ஸ் பேசிக்லி லைக் ஆஸ்கிங், ஓகே எனக்கு வந்து ரன்னிங்கை பற்றி எதுவுமே தெரியாது, பட் நான் இப்போது ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் வேர்ல்டு ரெக்கார்டுங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போக முடியாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்டை விட்டுருங்க, ஸ்டேட்டில் மெடல் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டில் மெடல் பண்ணாமல் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆர் மேபி 1 மந்தில் கூட உங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் மெடல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ த கொஸ்டின் இஸ், இட்ஸ் நாட் அபவுட் லைக் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாலண்டரியாக இருக்கீங்க லேர்ன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுங்கிறத பொறுத்து ப்ரோ. அண்ட் நான் UX படிக்கலான்னு யோசிக்கிறேன், பேசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். மேபி யூ கேன் ட்ரை ப்ரோ. லைக் நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அகெயின் யூ ஸ்டில் நீட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ப்ரோ. லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குங்கிறத படிங்க. அதெல்லாம் லைக் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் யூ கேன் சூஸ். இப்போதைக்கு உங்களை பற்றி தெரிஞ்சதுக்கு வரைக்கும் உங்களுக்கு கோட் எழுத தெரியாதுங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பட் என்னெல்லாம் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாதுங்கிறத சொல்கிறேன். ஓகே, நம்ம பேசிக்காக எங்கே போவோம்? அடுத்து வந்து நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்பு? what we do எனக்கு இல்லை ப்ரோ, என்ன லாங்குவேஜ் படிக்கலான்னு சஜஷன்ஸ் கேட்குறேன். எடிட்டிங்கில் ஃப்ரீலான்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன லாங்குவேஜ்னால் லைக் அகெயின் இட்ஸ் ஆல்சோ கடல் ப்ரோ. உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங் ரிலேட்டடாக போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணலாம். இல்லை கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக போக போகிறீங்கன்னா C# லேர்ன் பண்ணலாம். இல்லை நான் வந்து லைக் இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடாக கொஞ்சம் டீப்பாக வந்து இந்த எம்பர்டட் இதுக்குள்ளே நான் போக போகிறேன்னா C++ லேர்ன் பண்ணலாம்.
இல்லை எனக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட்டு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து யூனோ ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஆப் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஜாவாக்கு போகலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப் ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கோட்லினுக்கு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் போக வேண்டியது இருக்கும் ப்ரோ. ஐபி லிங்க் செக் இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் அ இன்டர்ஃபேஸ். ஓகே, ஐபி லிங்க் லூபேக்ஸ் ஈத்தர்நெட். ஓகே, ஈத்தர்நெட் காட்டுது, பட் ஈத்தர்நெட்டில் ஏன் கனெக்ட் ஆகவில்லை? டெம்பரவரி ஃபெயிலியர் இன் நெட்வொர்க் ரெசல்யூஷன். சரி, ஓகே, இதுக்கு தான் ஃபெயில் ஆகுதுன்னா அப்போது லெட்ஸ் ஜஸ்ட் 8.8.8.8 நெட்வொர்க் இஸ் அன்ரீச்சபிள். நைஸ், வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். எனேபிள் நவ் சிஸ்டம் டி நெட்வொர்க்கு. ஓகே, இப்போ ஏதோ ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see if that works. CSY STMCTL enable நான் கடைசியாக இதை பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. மினிமல் இன்ஸ்டால் பண்ணி NET W work D. ஓகே, இப்போது நெட்வொர்க் அன்ரீச்சபிள்ங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதுக்கிட்ட இருந்து நான் போராடுறதுக்கு ஐ ஹாவ் அ பெட்டர் ஐடியா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் என்றால், எனக்கு கலத்திட்டு உனக்கு இதுதானே பிரச்சனை. இதுலேயும் நீங்கள் பேசிக் தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதுலேயும் பேசிக் தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னா பேசிக்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு போங்க. போன வாட்டி எனக்கு இருந்த பிரச்சனை இந்த வாட்டி இருக்காதுன்னு நான் ஹோப் பண்ணுறேன். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ராஸ்பெரி பை இமேஜர் போகிறோம். ராஸ்பெரி பையை 5 செலக்ட் பண்ணுறோம். சூஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி இதை கிளிக் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா XFCE செலக்ட் பண்ணுறோம் தெளிவாக. பிகாஸ் ஐ கான்ட் ஃபைட் வித் திஸ் ரைட் நவ். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து 10 பைசாக்கு ப்ரோஜனம் இல்லை இருந்தது. அதனால் இதெல்லாம் நோ கொடுத்துட்டு எஸ் ப்ளீஸ் ஃபார்மட் த டிஸ்க்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை வந்து ஃபார்மட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, க்ளோஸ். ஓகே, இவன் எங்கே போனான்? இது என்னையா புதுசாக இருக்குது? இல்லை டேய் ஃப்ரைடே இருக்கியா போயிட்டியா? ஐ திங்க் ஹீஸ் இன் அ கால். அவன் நான் எதுக்கு அப்போ ஹெட்செட்டை இதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியல. அது ஆக்சுவலாக ஒரு கைட் ஆஃப் லைக் காற்று அடிச்சுட்டு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் யா, ஹாய் கைஸ், நம்ம வந்து இது இன்ஸ்டால் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து லெட்ஸ் டூ சம்திங் எல்ஸ். ட்ரான்சிஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு சி ரைட் நவ். அது ஏன் அது சின்ன ப்ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. தட்ஸ் ஓகே. அந்த குட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். சரி, கேள்விகள் கேட்குறதுக்கு யாராவது இருக்கீங்கன்னா கேள்விகள் கேளுங்க. நம்ம இன்னும் எவ்வளோ நேரமாக லைவில் இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ வி மே ஜம்ப் அவுட் எனி டைம் சூன். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் கொஷின்ஸ் ரைட் நவ். சரியா, இதுதான் நான் சொல்ல வருகிற கருத்து ரைட் நவ். த கருத்து வாட் ஐ எம் சேயிங் இஸ், இதை முடிச்சு இன்றைக்கி நான் நைட் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். அதனால் ஐ ஹாவ் நோ ஐடியா. ஓகே, ஹோல்ட் ஆன். ஏதோ ஒரு கமெண்ட் வந்து இருக்கிறது. என்ன கமெண்ட்டுன்னு பார்ப்போமா? ஹேட்ஸ் ஆஃப். எல்லாரும் அடி போட்டுட்ருக்காங்க கமெண்ட்டில் இருந்து. பாவம், கஷ்ட காலம் தான் நினைக்கிறேன். ரோலிங் ரிலீஸ் காயா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ப்ரோ. எனக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூஸ் கேஸ். சரியா, இப்போ நான் வந்து இந்த ராஸ்பெரி பையில் வந்து நான் இது இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதில் ஒரு ஸ்டேபிளான ஒரு பில்ட் வேணும். நான் முன்னாடி வந்து ஒரு ராஸ்பெரி பை வச்சுருந்தேன். அது இதில் தான் இருக்குது. உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரில. யூ கேன் see this ரைட். இது வந்து ராஸ்பெரி பை 02W. சரியா, இதில் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ரோலிங் ரிலீஸ் போட்டு இதில் எதுவுமே கிடையாது. டசன்ட் சர்வ் எனி பர்பஸ். பட் சும்மா விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஏதாவது போட்டுட்டு அதில் டெர்மினலில் போய் ஏதாச்சும் ஜாலியாக ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் அது ப்ளே பண்ணுறதுக்குன்னு வச்சுருந்தது. பட் ஐ கைண்ட் ஆஃப் ப்ரிஃபர் சம்திங் ஸ்டேபிள். நான் யூஸ்வலாக வந்து
மோஸ்ட் ஆஃப் த டைம் எதையாவது கேஆட்டிக்காக அதாவது பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருப்பேன். எனக்கு ஸ்டேபிளாக எதுவுமே இருக்கவே செய்யாது. லைக் ஐ ஆல்வேஸ் நீட் டு சேஞ்ச் சம் கைண்ட் ஆஃப் லே அவுட்டுங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இது இன்ஸ்டால் ஆச்சா இல்லையா? இன்னும் இட் டேக் சம் டைம். வெயிட் பண்ணும், காத்திருப்போம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓகே, நோ நைஸ். ரோலிங் ரிலீஸ் டியூரிங் தோஸ் பீஸ்ஃபுல் டேஸ். நான் ஒரு காலத்தில் மல்டி பூட் என்விரான்மெண்ட்லாம் வச்சுருந்தேன் டியூரிங் தோஸ் பீஸ்ஃபுல் டேஸ். எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமமாக 4லேருந்து 6 வரைக்கும் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட விண்டோஸ் 7 இருக்கும், விண்டோஸ் 10 இருக்கும். ஊபுண்டில் ஏதோ ஒன்று வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஊபுண்டு மேட் வச்சுருப்பேன், லினக்ஸ் மின்ட் வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் பிளாக் பாக்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு டெஸ்டோ உண்டு, ஐ ஃபர்காட் த நேம். அந்த டைமில் நான் மேனேஜரை யூஸ் பண்ண படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐம் ஆல்வேஸ் எல்டிஎஸ் காய். அந்த எல்டிஎஸ் காய்ஸும் அவங்களோட என்ன சொல்கிறதுக்கு, தோஸ் காய்ஸ், தோஸ் எல்டிஎஸ் காய்ஸ் எப்போ பார்த்தாலும் ஐ எம் ஸ்டில் யூஸிங் ஊபுண்டு 20.00 இருப்பான். அவனோட எல்டிஎஸும். Bro, I broke LTS daily. I can't work with rolling. I'm not that good yet, in my opinion. அது எனக்கு தெரியுது. இயர்பட்ஸ் எடுத்துட்டு தான் சுஜித் வருவானா? அவன் ஆக்சுவலாக அங்கே எதுக்கு ஆஃப் பண்ணி போட்டு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. எக்ஸியா அவன் அதில் மியூட்லேயும் இருக்குது, டெஃபன்லேயும் இருக்குது. அப்புறம் எதுக்கு நாங்கள் 2 பேரும் வாய்ஸ் காலில் இருக்கோன்னு எங்கள் 2 பேருக்குமே தெரியாது. இட்ஸ் சிம்பிள் அஸ் தட். இயர்பட்ஸ் இட்ஸ் ஓகே. டுடே என்ன ஒரே ரெட் தீமாக இருக்குது. அது ஆக்சுவலாக ரெட் தீமுங்கிற மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. நான் வந்து அது கொஞ்சம் கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வச்சுட்ருக்கேன். அதுதான் 22.04. ஐ வாஸ் தேர் வென் இட் வாஸ் ரிட்டன். 22 ஆக்சுவலாக எல்டிஎஸ் கிடையாது, 20 எல்டிஎஸ் எனக்கு தெரியும். 24.04 எல்டிஎஸ்ன்னு தெரியும். 22.04 எல்டிஎஸ்ஸா என்ன? இல்லை 18 தான் எல்டிஎஸ்ஸா? 18 எல்டிஎஸ்னால் 22 எல்டிஎஸ். ஓகே, மேபி ஐ காட் சம்திங் ராங். 12 எல்டிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படி தான் 12 எல்டிஎஸ் 16 எல்டிஎஸ் இல்லையா? ஐம் கன்ஃபியூஸ்ட் ப்ரோ. லைக் ஐம் ரியலி கன்ஃபியூஸ்ட். லாஸ்ட் எல்டிஎஸ் ரிலீஸ் உபுண்டு. டேய், நீ தாண்டா உளறி இருக்க. 24 ஒரு செகண்ட் என்னையே நீ இது பண்ணிட்ட பார்த்தியா? 12 எல்டிஎஸ் 16 எல்டிஎஸ் 20 எல்டிஎஸ் 22 எல்டிஎஸ் கட்டபுள்ளே. லாஜிக்கல் ப்ரோக்ராம்னு நான் சொன்னது இன்டர்வியூவில் கேட்பாங்க. பேட்டர்ன் பிரிண்டிங், ஃபிபோனாக்கி சீரிஸ், பிரிண்ட் எக்ஸெட்ரா. ஓகே ப்ரோ, இது லாஜிக்ஸ், இது பேசிக் ஸ்டஃப் தானே நான் கேட்குறேன். இது உங்களுக்கு இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க? வாட்ஸ் லைக் வாட் இஸ் த ப்ராப்ளம்? இதை பிரிண்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். திஸ் ஆர் பேசிக் சிம்பிள் ஸ்டஃப்ல ப்ரோ. நான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன். லைக் என்னோட மெத்தட் ரொம்பவே அன்ஆர்கனைஸ்டாக, ரொம்ப அன்ஆப்டிமைஸ்டாக இருக்கும். லைக் நான் பக்கமாக எழுதிலாம் கோட் எழுதியிருக்கேன் இதுக்கு. பட் லைக் நீங்கள் சொல்ல வரது சொல்லுங்கள். எவ்ரி ஈவன் இஸ் எல்டி. இல்லை எவ்ரி ஈவன் இஸ் நாட் எல்டிஎஸ். டேய் ஃப்ரைடே யூ காட் யுவர் டேட்டா ராங்னு நினைக்கிறேன். லைக் நோ ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ். அது 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தானே எல்டிஎஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. லிஸ்ட் ஆஃப் எல்டிஎஸ் ரிலீசஸ் உபுண்டு. சின்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் பிகமிங் ராங். முன்னாடி ஒரு காலத்தில் நான் எனக்கு ஒருவேளை நான் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்ததுனால ஒவ்வொரு 4 வருஷமும் ஒலிம்பிக்ஸ் வருதுங்கிறதுனால நானும் எல்டிஎஸ் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருக்கேனான்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் சி. 25.10 இஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் எல்டிஎஸ்னு எனக்கு தெரியும். 25.04 இஸ் நாட் எல்டிஎஸ்னுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். 24.04.3 இஸ் எல்டிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. 24.04 எல்லாமே எல்டிஎஸ். ஓகே, தட்ஸ் குட். 22.04 எல்டிஎஸ்னா? ஓ மை காட், ஓ நோ, இயர்ஸ் ஆஃப் அகாடமி ட்ரைனிங் வேஸ்டட். நான் ஆக்சுவலாக எனக்கு இது எப்படி கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. மை பேட். இதுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். ஹவு டிட் ஐ மிஸ் திஸ்? ஹவு 24ம் எல்டிஎஸ். இந்த ரஜினி சொல்கிற மாதிரி இருக்குது. ரஜினி வந்து இந்த ஜெயிலர் படத்தில் ரெட் லைட் ப்ளூ லைட்டுங்கிற மாதிரி சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஐ கெட் இட். I understand. Forgive me for this ignorance. I thought I got that wrong, bro. How did this happen?
நீங்கள் யாராவது நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, ஹேரை ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஹேவ் யூ கைஸ் நோட்டீஸ் தட்? என்னோட அழகான ஹேர் ஸ்டைல் யாராவது நோட் பண்ணீங்களா? எனக்கு உண்மையிலே ஒரு டவுட் உண்டு. இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லீட் கோட்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் இப்போது லெட்ஸ் ஜஸ்ட் சே தட் யூ டோன்ட் நோ ஹவ் டு பிரிண்ட் ஃபிபோனாக்கி நம்பர், சரியா? லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஃபிபோனாக்கி நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு கோட் எழுத தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் படிக்கிறீங்க, படித்து நீங்கள் அதை மக்கப் பண்ணி எழுதுறீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் லைக் யூ ஆர் ட்ரைங் டு see the code. ஓகே, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு தென் யூ ஆர் ட்ரைங் டு ரைட் த கோடுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர் டு செஸ் தானே. செஸ்ஸில் வந்து நீங்கள் இன்ட்யூட்டிவாக வின் பண்ணுறதுங்கிறது வேறு, அந்த பேட்டர்ன்ஸை மெமரைஸ் பண்ணிக்கிட்டு வின் பண்ணுறதுங்கிறது வேறு இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் மெமரைசிங் இஸ் அ ஸ்கில், ஐ அக்செப்ட் இட். அது நான் இல்லைன்னா சொல்லலை, இட்ஸ் டிஃபிகல்ட் அஸ் வெல். பட் தட் டசன்ட் ப்ரூவ் இன்டெலிஜென்ஸில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. லைக் ப்ரீடிஃபைண்டாக இது நடந்துச்சுன்னா இதுங்கிற மாதிரி இருக்கும்போது ஹவு இஸ் தட் லைக் கன்சிடர்ஸ் லைக் இன்டெலிஜென்ஸ்? பிகாஸ் லைக் சேட் பாட் வில் ஆப்வியஸ்லி அவுட் பெர்ஃபார்ம் கிராண்ட் மாஸ்டர். அப்படி இருக்கும்போது அந்த சேட் பாட் இஸ் பெட்டர் தன் த கிராண்ட் மாஸ்டர் நம்ம சொல்லுவோமா? மேபி பீப்புள்ஸ், ஐ டோன்ட் நோ ப்ரோ. லைக் இதுதான் எனக்கு அது கண்டிஷனே. லைக் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது அன்ஆப்டிமைஸ்டு கோடாக இருந்தாலும் சரி, லைக் இஃப் வீ கேன் ரைட் கோட் ஆன் அவர் செல்ஃப், isn't that like logical problem solving? What do you think? LTS, okay. Does Python, SQL and Django is enough to get a job as a back-end developer? Need some guidance. It depends upon நீங்கள் எங்கே ஒர்க்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ப்ரோ. நீங்கள் காம்படிட்டிவான ஃபீல்ட்ஸுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து அவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டாக் கூட உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா ஒருவேளை கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தே நாட் லைக் நான் எப்படி சொல்கிறேன்னா, இட்ஸ் பேசிக்லி லைக் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ப்ரோ, சரியா? நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். யூ கேன் சூஸ் சம்திங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு நீஷ் மட்டும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இப்போது லைக் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஐ ப்ரொவைட் லாட் ஆஃப் சர்வீசஸ், சரியா, டு லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ். அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் என்னன்னா டெக் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறது. உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனை நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ராப்ளம் தட் எவ்ரி ஒன் ஃபேஸஸ், புரியுதுல? அப்போ டெக் சப்போர்ட்டுக்கு தான் என்ன இனிஷியலாக ஹையர் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த டெக் சப்போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம், ஹே யூ டிட் அ ரியலி கிரேட் ஜாப் ஃபார் அஸ், நீ வேறு நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. தென் ஐ வில் பி லைக், ஹே ஐம் ரியலி குட் அட் திஸ் சொல்லிட்டு ஐ ப்ரொவைட் மை ஆக்சுவல் சர்வீசஸ். பட் இந்த மாதிரி நீங்கள் எதுவும் கொடுக்காம வெறும் ஒரே ஒரு நீஷில் வச்சுருந்தீங்கன்னா யூ வில் ஸ்டில் கெட் கிளைண்ட்ஸ் ப்ரோ. பட் உங்களோட நீஷுக்கு தேடி வர கிளைண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட் ரொம்பவே, ஐ மீன் அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ யூல் கெட் கிளைண்ட்ஸ் ஆஃப்டர் லைக் ஸோ மெனி இயர்ஸ் ஆர் சம்திங். அதுதான் பிரச்சனை. லீட் கோட் அண்ட் செஸ் டசன்ட் ப்ரூவ் இன்டெலிஜென்ஸ். ஐ அக்ரி வித் யூ. ஓகே, காட் இட் ப்ரோ. எனி சப்ரெடிட்ஸ் தட் யூ ஃபவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்? எனக்கு ஆக்சுவலாக நிறைய சப்ரெடிட்ஸ் ஞாபகம் இல்லை. நான் கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். பட் ஐம் நாட் ரியலி இன் டு டெய்லி நான் போய் செக் பண்ணவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக எனக்கு இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஏதோ கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் ரீசெண்டான டைம்ஸ். எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பேஸு, இந்த ஏலியன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து இந்த லைக் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் கோ வித் தட். பட் தே கிளைம் ஹியூமன் பிரெயின் ஒர்க்ஸ் ஆன் பேட்டர்ன் மேட்சஸ், ஹூ நோஸ்? அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போய்ட்டு என்னென்ன வேணாலும் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க முடியுமா? அக்ரி 200%. சென்னை அண்ணா தஞ்சாவூர்லன்னு அங்கே போய் ஜாப் தேடணுன்னு. ஓகே, கரெக்ட் ப்ரோ, வாட் யூ சேட். பட் இது வந்து ஜஸ்ட் அண்ட் ஸ்டெப் டு என்டர் இன்டு ஜாப் ஆர் எனிதிங். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் காலேஜ் அஸ் வெல், இன்டர்வியூவில் படித்தது வேறு. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம் அந்த எஸ்டி கார்டு எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ. லைக் நான் சொல்ல வரது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நீங்கள் ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுங்கிறது பிரச்சனையே கிடையாது, சரியா? இப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஸ்கில் இருக்கீங்கன்னா யூ கேன் சார்ஜ் அ லாட் ஆஃப் மணி. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை மட்டும்தான் தேடி. இப்போ லைக் நான் எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்கிறேன் ப்ரோ. நான் சிம்பிளாக வரேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் ப்ரோ. இப்போது நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் வச்சுருக்கீங்க, அந்த சர்வீஸுக்குன்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் வர்றது ரொம்ப ரேராக இருப்பாங்க. நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட ஸ்கில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எப்படி சொல்கிறதுக்கு, உங்களோட ராஸ்பெரி பையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன்னு நீங்கள் ஒரு ஸ்கில் வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ ராஸ்பெரி பை இருக்கவங்க மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்கங்கிற மாதிரி இருக்கும், சரியா? இதுதான் பிரச்சனை. இப்போது நீங்கள் ராஸ்பெரி பை கூடவே சேர்த்து இருந்துட்டு நிறைய ஸ்கில்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ டைவர்சிஃபை யுவர் ஸ்கில்ஸ் ஸோ தட் யூ கேன் கெட் சம் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ஸ்டேபிளான ஒரு லைக் இது கிடைக்குமே அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகே ஃபைன், நான் இதை ஸ்விட்ச் பண்ணணும். ஹோல்ட் ஆன், வெர் இஸ் மிஸ் அது. ஓகே, என்ன இருக்குது இப்போ இது பூட் ஆகும் நம்புவோம்.
இதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஃப்ரைட் உனக்கு இது தெரியுதா? இந்த தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டோட பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. பட் வென் திஸ் லோட்ஸ் அப் ஹேவ் லுக் அட் திஸ். டேட் கோட் இஸ் மஸ்ட் ஃபார் இன்டர்வியூஸ், பட் ஓகே யூ ஷுட் சால்வ் ஆன் யுவர் ஓன். ஓகே, புரிகிறது. when it comes to job, any language with framework is better. Got it. பேக் அண்ட் டெவலப்பர் ஜாப் கிடைக்கலனா ஃப்ரண்ட் அண்ட் ஆல்சோ படித்து ஃபுல் ஸ்டாக் ஆகிடலாம்னு ஐடியா. பட் பைத்தானுக்கு மார்க்கெட் இருக்கா கம்பேர்ட் டு ஜாவா? யூ மீன் ஜாவா ஸ்கிரிப்டுன்னா நீங்கள் ஜாவான்னு கேட்குறீங்களா? வாட் டிட் யூ திங்க் அபவுட் காட்? இஸ் காட் ரியலி எக்ஸிஸ்ட் ஆர் நாட்? ப்ரோ, காடை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு விஷயம் என்னென்னா, லைக் இப்போது இட்ஸ் பேசிக்கலி லைக் எப்படி சொல்கிறதுக்குன்னா, ஐ கைண்ட் ஆஃப் ப்ரிஃபர் சயின்ஸ் ப்ரோ. சரி, நான் வந்து சயின்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் ஐ கைண்ட் ஆஃப் லவ் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் சாலிட் ப்ரூஃப் அபவுட் எனி திங் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். சரியா, இப்போது நம்ம வந்து லேர்ன் பண்ண வி வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்போவுமே காலப்போக்கில் சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம சின்ன வயசில் வென் வி ஆர் இன் ஸ்கூல், வென் வி லைக் சின்ன குட்டி பசங்களாக இருக்கும்போது ப்ராபப்ளி வி வில் பி லைக் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம அம்மா ஏதாவது சொல்லும்போது நம்ம அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒன்ஸ் ஒரு பாயிண்ட் நம்ம டீனேஜ்லாம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. வி வில் பி லைக் ஓகே, நமக்கு அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒன்ஸ் யூ ரீச் அ சர்டன் பாயிண்ட் அண்ட் வென்ஸ் யூ ஹிட் யுவர் லைக் 60s or 70s, when you are like old, you will be like okay, mom was right அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீம்லாம் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு கிராஃப் இருக்கும் ப்ரோ. சரியா, லைக் பீப்புள் சேஞ்ச், எல்லாருமே சேஞ்ச் ஆவாங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, இப்போது நம்மளோட இதுபடி இப்போது லைக் இந்த அவர் பேர் மறந்துச்சு, நீல்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டில், ஒரு சயின்டிஸ்ட் உண்டில். ஸோ ஹியர் மீ அவுட். த கொஸ்டின் இஸ், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, யூ ஆர் அலைவ் ரைட் நவ். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் தேசி கார்டுலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாம் வேற ஒரு சைடில் போடுவோம். பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங், நீங்கள் வந்து உயிரோடு இருக்கீங்க, someone is like நீங்கள் இறந்து போகிறீங்க, லைக் லெட்ஸ் சே someone is alive and someone dies right now. சரியா, அவங்க வந்து இன்னொரு பாடியை பொசஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லெட்ஸ் சே we have a lot of claims about this. We have a lot of claims about this and லைக் இதை பற்றி நிறைய ப்ரூஃப் இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹாவன்ட் விட்னஸ்ட் எனி திங். சரியா, என்னோட பிலீஃப் படி எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி நான் நேரில் இன்னும் பார்க்கல. சரியா, புரியுதுல? ஸோ நான் அந்த இதுபடி எனக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ மெமரி இருக்குல்ல, ஹியூமன் மெமரி, நம்ம மெமரி எப்படி இருக்கும்னா நம்மளோட பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது யாராலையுமே இது பண்ண முடியாதுல்ல. ஸோ லைக் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட மெமரிஸ் எல்லாம் உங்களோட பிரெயினில் இருக்குது அப்படிங்கிறத வி நோ தட் பை லைக் நம்மளோட ரிசர்ச் படி நமக்கு தெரியும். எல்லாமே பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டாக, ஒன்ஸ் யூ டை யுவர் பாடி இஸ் ஹியர். லெட்ஸ் ஜஸ்ட் சே தட் யுவர் சோல் சர்வைவ்ஸ்னே வச்சுக்கோங்களேன். யுவர் சோல் சர்வைவ்ஸ், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். உங்களோட சோல் வந்து உங்களோட பாடி விட்டு வெளியில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் இட் ட்ரைஸ் டு பொசஸ் அமௌண்ட்னே வச்சுப்போமே, இன்னொருத்தவங்களோட உடம்புக்கு ஆவிக்குள்ளேயே போகுது. லைக் சரியா, இதில் எவனோ ஒருத்தன் வந்து சொன்னால், காக்காக்கு ஏன் சோறு வைக்கிறாங்கன்னா காக்காவோட பாடியில் 2 சோல் இருக்கலாம், 2 சிம் கார்டு மாதிரி 2 ஆவி இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஏதோ கதை விட்டுட்டேன். லைக் தட்ஸ் அ டிஃபரன்ட் ஸ்டோரி. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், அது இன்னொரு பாடிக்கு பொசஸ் ஆகுதுன்னே வச்சுப்போமே. பட் தட் இன்ஃபர்மேஷன், அந்த நியூரான்ஸ் எல்லாமே பழைய பாடியில் தானே இருக்குது. ஹவு கேன் இட் ரீடைன் த இன்ஃபர்மேஷன்? இட் நோஸ் தட் லைக் இட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பாடி. அந்த மாதிரி நான் கேட்க வரேன். உங்களுக்கு புரியுதா வாட் ஐம் ட்ரைங் டு சே? If at all the memory is inside the human brain is left behind here, அப்போது இன்னொரு பாடியை பொசஸ் பண்ணது அந்த சோல் அப்படின்னா, அந்த பாடிக்கு எப்படி அந்த மெமரி போகும்? ஹவு இஸ் தட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு கிளைமை நான் எடுத்து வைக்கிறேன். சரியா, புரியுதா? லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை கிளைம்ஸ். சரியா, பட் அட் த சேம் டைம் நான் ரீசெண்டாக கொஞ்சம் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது வரைக்கும் வந்திருக்க சயின்டிஃபிக் ரிசர்ச் படி சொல்கிற விஷயம் என்னன்னா, த மெமரி இஸ் நாட் ஆக்சுவலி இன் அவர் பிரெயின், பட் இட்ஸ் ஆக்சுவலி இன் அந்த ஃபீல்டு, இட்ஸ் அ ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க பண்ண ரிசர்ச் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ரேட்ஸுக்கு மேலே பண்ண ரிசர்ச் வச்சு, இஃப் ஒரு ரேட்டுக்கு ஒரு மேஸ் சுற்றி விட்டு மெமரியை கொடுத்துட்டு சர்டன் போர்ஷன்ஸ் ஆஃப் பிரெயினை அவங்க கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காங்களாம். அவங்க எத்தனை வாட்டி எந்தெந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்தாலும் நாட் ஒன் டைம் அந்த ரேட்டால் அந்த மேஸை மறக்க வைக்கவே அவங்களால முடியலையாம். இட் டசன்ட் மேட்ரான். லைக் அந்த எவ்வளோ லைக் லைக் சம்டைம்ஸ் வந்து சில தப்பான இடத்துல கை வச்சிட்டாங்கன்னா அந்த ரேட்டால் நடக்க முடியாமல் போயிருமா, பேரலைஸ் ஆகிட்டு. பட் ஸ்டில் இட் நோஸ் எக்ஸாக்ட்லி த மேஸ் அவங்க இதுக்கு ஞாபகமாக இருக்குமா. விச் கிளியர்லி இம்ப்ளைஸ்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெமரி நம்ம நினைக்கிற மாதிரி பிரெயினில் ஸ்டோர் ஆகலை, இட்ஸ் ஆக்சுவலி ஸ்டோர்ட் இன் த ஃபீல்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் தேட் இஸ் த கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் தேட் இஸ் த கேஸ், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியல், soul can survive and possess a different body and it can actually retain the information, which kind of implies that ghosts are real. If the evil part is real, the gooder part is also real, which means God
கேன் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட தியரி, சரியா? பட் இதுக்கு வந்து வி நோ தட் லைக் ஜீசஸ் எக்ஸிஸ்டடுங்கிறது எனக்கு தெரியும், பிகாஸ் வி ஹேவ் சாலிட் ப்ரூஃப் ஆன் திஸ். நாட் பிகாஸ் பைபிள் சேஸ் இட், பட் பிகாஸ் நிறைய அந்த டைமில் இருந்த நிறைய ஸ்கிரிப்சர்ஸும் அக்னாலேஜ் பண்ணுறாங்க, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. வெவ்வேறு டாக்குமெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த கொஞ்சம் அந்த லைக் அந்த கிளைம்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க. ஹீ இஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி மேன் ஹூ வாஸ் கேப்பபிள் ஆஃப் யூனோ அது என்ன கேப்டிவேட்டிங் பீப்புள் வித் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் லைக் அப்படி குறிப்பேடுகளில் இருக்குது. பட் அகெயின் தட்ஸ் அ திங் ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அகெயின் திஸ் ஹேஸ் டு டூ வித் அ லாட் ஆஃப் திங்ஸ். இதில் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கலாம், ரிலிஜன் இன்வால்வ் ஆகிருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்போது வி நோ தட் லைக் நம்மளோட சொசைட்டியில் நிறைய லைக் நான் ஒரு படம் ஒரு திஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ். ஸோ யாருமே கொஷின் கேட்க முடியாது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சே தட் திஸ் இஸ் அ சினிமா. சரி, ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தில் வந்து 2 கட்சி இருக்குது. அந்த 2 கட்சியுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்சி நல்ல கட்சி, ஒரு கட்சி 2 கட்சியுமே நல்ல கட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு கட்சி சர்வைவ் ஆகுது பிகாஸ் தே ஹேவ் அ லாட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ். ஒரு 50 வருஷம் போகுது, ஒரு 60 வருஷம் போகுது, ஒரு 70 வருஷம் போகுது. ஹிஸ்ட்ரியில் படிக்கிறவங்க லைக் தே ஹேவ் த பவர், புரியுதா? தே ஹேவ் த பவர் டு சேஞ்ச் எனி திங். தே ஹேவ் த பவர் டு சேஞ்ச் ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஹிஸ்ட்ரியை படிக்கிறவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் குட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நான் ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் டிகின் பண்ணி பார்க்கும்போது மதர் தெரேசா இஸ் நாட் குட் ஆஃப்டர் ஆல் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் படித்தேன். சேம் வித் லாட் ஆஃப் அதர் பெரிய தலைவர்களை பற்றி நான் படித்தேன். ஆக்சுவலாக இது உண்மையாக போயா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் லைக் தேர் ஆர் கான்ட்ராடிக்டிங் கிளைம்ஸ் கிளைமிங் தட் தேவர் நாட் குட் ஆஃப்டர் ஆல் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி லைக் இந்த நம்ம எல்லாரும் வந்து கெட்டவங்கிற மாதிரி பிலீவ் பண்ணிட்டு இருக்க பீப்புள் நல்லவங்கன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஹூ இஸ் கம்மிங் அண்ட் பிளேயிங் வித் அவர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இதிலேருந்து நான் லேர்ன் பண்ண விஷயங்களை வச்சு சொல்கிறேன். லைக் த திங் இஸ் ரைட் நவ், நான் ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பையன் வந்து இதை எப்படியோ இது பண்ணியிருப்பான். அதை வச்சு நான் சொல்கிறேன். சி ஹியர்ஸ் த திங், நம்ம கிராவிட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருந்துருந்துச்சுனாலோ கொஞ்சம் லைட்டராக இருந்துருந்துச்சுனாலோ லைஃப் அஸ் வி நோ ரைட் நவ் வுட் ஹவ் நெவர் எக்ஸிஸ்டட். அது எக்ஸாக்டாக ரைட்டாக இருந்துகிட்ருக்கு. வி as a ஹியூமன் பீயிங் வி ஆர் இன் அ பிளானட். அந்த பிளானட் வந்து சூரியனுக்கு ரொம்ப தொலைவிலும் இல்லை, சூரியனுக்கு ரொம்ப அருகிலும் இல்லாமல் கரெக்டான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. the probability of this happening by chance is like very 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 low unless there is some kind of like higher power or cosmic entity is involved. ஸோ நான் அதை நேரில் பார்த்துருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லைக் பட் அதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். லைக் டஸ் இட் ஆக்சுவலி மேக் சென்ஸ் டு ஆர் am I லைக் நாட் மேக்கிங் எனி சென்ஸ் ஹியர்? சரி, ஓகே, ஃபைன். நம்ம மேலே போய் கொஷின்ஸ் ரீட் பண்ணுவோம். இது எங்கேயோ ஒருத்தர் கேட்டவர் காணாமல் போயிட்டார்னு நினைக்கிறேன். when it comes to job any language, okay, that's a old message. எனக்கு ஆக்சுவலாக இதில் டிக் மார்க் போடுற மாதிரி இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். நான் படித்தது படிக்காதுன்னு சொல்லிட்டு. வாட் யூ ஓகே பேட்டர்ன் ரெகக்னேஷன் ஓட ஒன் ஆஃப் த கோர் ஸ்கில் தானே ப்ரோ. இல்லை கோர் ஸ்கில்லுன்னா நான் அதை சொல்ல வரல ப்ரோ. இட்ஸ் நாட் ப்ரூவிங் எனி இன்டெலிஜென்ஸ்னு நான் சொல்ல வரேன். லைக் நீங்கள் ஒரு டாப் 10 டைவர்சிஃபை ஆன ஸ்கில் சொல்லுங்கள் இன் டெக் ஸ்டாக். அதை நீங்கள் ஆக்சுவலாக கூகுள் சர்ச்சோ இல்லாட்டி சாட் ஜிபிடிலையோ இது பண்ணலாம் ப்ரோ. It's simple as that. This is a discussion. I feel like Java is always on top in industries compared to other language. I feel அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை ப்ரோ. எங்கள் டீமில் ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் இருக்காங்க ப்ரோ. நாங்கள் இப்போ வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் பேர் ஹையர் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கோம். People will think like changes in political people will think like changes in political admin will improve the country and remove corruption, but in practical improving all 1.6 people's capital income can make noticeable difference. இல்லை ஆக்சுவலாக வந்து என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லைக் இந்த சொசைட்டி இப்படி நாசமாக போகிறதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறது விட்டுக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா we can basically grow bro. லைக் யோசிச்சு பாருங்களேன். ஆல்வேஸ் லைக் ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு எல்லாரும் வந்து தப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்காங்க. திஸ் இஸ் ராங் அப்ரோச்சுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். சயின்டிஃபிக் திங் இஸ் பெட்டர் அண்ட் எஃபெக்டிவ் தேன் ட்ரஸ்டிங் பிலீஃப். இல்லை நான் வந்து தப்புங்கிற மாதிரிலாம் சொல்ல வரல. லைக் ஐ ஸ்டில் பிலீவ் இன் காட் ப்ரோ, பட் ஐ ஸ்டில் ஹேவ் அன் ப்ரூவ்ட் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறத நான் சொல்ல வரேன். சம்டைம்ஸ் சர்டன் திங்ஸ்லாம் ஹேப்பன் லைக் நடக்கும்போது வி ஆல்வேஸ் ப்ரேங்கிற மாதிரி இருக்கும்ல. லைக் ஒரு காஸ்மிக் என்டிட்டியோ இல்லை ஒரு கடவுளோ தற்செயலோ லைக் வி கைண்ட் ஆஃப்
பிலீவ் இன் அ ஹையர் பவருங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த அந்த பிலீஃபுக்கு பின்னாடி ஒரு விஷயம் உண்டுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தேர் இஸ் ஸோ தட்ஸ் இட். ஐம் அ தேர்ட் இயர் ஐடி. ஓகே, எனக்கு டெவாப்ஸ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நைஸ் நைஸ், வெரி நைஸ். அதில் எப்படி ப்ரோ இன்டர்ன்ஷிப் வாங்குறது? டெவாப்ஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணுங்கள் ப்ரோ. டிஸ்கார்ட் சர்வரில் வந்து தேர் இஸ் மொரட்டை கேமர்னு ஒருத்தர் இருப்பார். ஹீ இஸ் அ சிஸ்டம் அட்மின் ஆக்சுவலாக. ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஹில் கைட் யூ த்ரூ சம் ப்ராசஸ். ஃப்ரைடேயும் இருக்கும். ஃப்ரைடே இஸ் ஆல்சோ டெவலப்பர். ஸோ யூ கேன் ஆல்சோ ரீச் அவுட் டு ஹிம். நீங்கள் அங்கே உள்ளே வந்துருந்து இந்த கொஸ்டினை கேட்டால் லைக் மைண்டட் பீப்புள் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன் சம் டு கைட் யூ த்ரூ த ரைட் ப்ராசஸ் ப்ரோ. வாட் யூ திங்க் அபவுட் ஜூஸ் மூக்கன்ஸ் அப்படின்னா? I have no idea, bro. Learn basics in Python and learn concepts, bro. Focus on sets, tuples, related concepts and classes as well. This is enough, but for the safer side, add with Django and SQL. Do some good practice projects, bro. இதை நீங்கள் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியவில்லை, bro. God exists, but if any religion is true, I would say it's Islam and Christianity. I don't prefer any other religion other than this. Staying agnostic is best. இல்லை ப்ரோ, இப்போ நம்ம வந்து ரிலீஜன் எடுத்துக்கிட்டாலுமே வந்து யூ கான்ட் ஜஸ்ட் சே தட் யூ கான் பேசிக்லி சே திஸ் ரிலிஜன் இஸ் த பெஸ்ட் ஒன், தட் ரிலிஜன் இஸ் த பெஸ்ட் ஒன். சரியா? எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான். வி ஆர் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ். சரியா? பட் த திங் இஸ் ஐ ஹேவ் லைக் சம் கைண்ட் ஆஃப் லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் டு ரிலிஜன். வென் ஐ வாஸ் க்ரோயிங் அப், எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அம்மாவோட அக்காவும் சரி, தேர் லைக் வெரி ரிலீஜியஸ். எப்போவுமே சர்ச்சுக்கு போவாங்க, ரெகுலராக போயிட்டு இருப்பாங்க. வாரத்தில் அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் சர்ச் இந்த மாதிரி ஒரு அப்ரோச். எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் லைக் அவங்களுக்கு என்ன, நம்ம கிறிஸ்டியானிட்டி தான் உண்மையான ரிலிஜன் அப்படிங்க. இப்படி தான் திஸ் இஸ் அ பிலீஃப் தட் தே ஹேவ். சரியா? ஐம் நாட் பிளேமிங் எனி பிலீஃப்ஸ். பட் ப்ராப்ளம் எங்கே வரும் என்றால், வென் ஐ வாஸ் க்ரோயிங் அப், இது ஏன்டா இது தலையில் இருக்கி ஃப்ரைடே உனக்கு அந்த ஸ்க்ரீன் தெரியுதா? லெட் மீ ஜஸ்ட் லைக் கேம்லிங் அது தலையில் கேம்லிங். இது ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஸ்டேபிள் ஆஃப்டர் ஆல். எவன்டா அது ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னது? இட்ஸ் நாட் ஸ்டேபிள். போட்டான் ப்ரோ. ஸோ இப்போ வந்து க்ரோயிங் அப் வந்து லைக் எனக்குலாம் சின்ன வயசில் வந்துருந்து இது இருந்துச்சு. லைக் தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஐ தாட் லைக் ஓகே நம்ம இருக்கிறது தான் குட் கண்ட்ரி, பெஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. நம்ம இருக்கிறது தான் பெஸ்ட் லாங்குவேஜ், நம்ம பேசுகிறது தான் பெஸ்ட் லாங்குவேஜ், நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட் ரிலிஜன் சொல்லிட்டு ஒரு பிலீஃப்லாம் இருந்துட்டு இருந்தேன். நான் உண்மையில அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். தென் ஐ வாஸ் லைக் லைக் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஐ ஓப்பனிங் தான் இருந்துச்சு. லைக் சிம்பிளாக நான் யோசிக்கிச்சேன். எப்படின்னா, வென் ஐ லேர்ன் தட் லைக் கிறிஸ்டியானிட்டி வாஸ் நாட், இங்கே பூர்வீகமாக கிறிஸ்டியானிட்டி இல்லை தமிழ்நாட்டில். அது வந்து ஃபாரின்லேருந்து வந்த மிஷனரிஸ் இங்கே பரப்புனாங்க கிறிஸ்டியானிட்டியை. ஒரு ப்ராப்ளின்னா ஒரு 14th century லைக் சம் கைண்ட் ஆஃப் சென்ச்சுரிஸில் இப்படி பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெயிட் அ மினிட், அப்போது அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆன்சஸ்டர்ஸ் இங்கே இருந்தாங்களே, அவங்க என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கிற ஒரு தாட் எனக்கு, பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது செவரல் ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஆன்செஸ்டர்ஸ் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதானே கரெக்டான ரிலிஜன். அந்த டைம்லேருந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தே ஆர் ஃபாலோயிங் ஹிந்துயிசம். இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு மிஷனரி வந்திருந்தாங்க, தே ஹேட் லைக் ஓகே சேஞ்ச் ஆஃப் மைண்ட், தே கன்வெர்டட் இன்டு டிஃப்ரெண்ட் ரிலிஜன் எடுத்துகிட்டு போட்டு தே பிலீவ் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிலிஜன் தான் உண்மையான ரிலிஜன்னா, அப்போ அவங்க மூதாதையர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ரிலிஜன் தப்பா ரிலிஜன்ங்கிற மாதிரிலாம் இட்ஸ் கான்ட்ரடிக்டிங்கில். ஹவு இட் இஸ் பாசிபிள்ங்கிற ஒரு தாட் வரும்போது ஐ கைண்ட் ஆஃப் லைக் ஓகே சம்திங் இஸ் நாட் சம்திங் அதான் ஃபிட்டிங் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வென் ஐ கைண்ட் ஆஃப் நோ லைக் ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்னென்னா ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். லைக் ஃபாலோ மீன்ஸ் நாட் ஃபாலோயிங், லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ரிலிஜன் என்ன சொல்லுது, பிரதர்ஹுட், லவ் அதர்ஸ் த சேம் வே தட் யூ லவ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எல்லா ரிலிஜனும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கு, நம்ம தான் அடிபட்டு செத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தட்ஸ் திங், லைக் வாழ விடுங்கிற மாதிரி தான். ஸோ இட் டசன்ட் மேட்டர். சரியா? அதேமாதிரி நான் வந்து ரிசர்ச் பண்ணது வரைக்கும் வச்சு சொல்கிறேன். இப்போது இந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்து நோவா ஃப்ளட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு. சேம் ஸ்டஃப் ஹிந்துயிசமில் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நாட் ஓன்லி இன் ஹிந்துயிசம், மற்ற ரிலீஜன்ஸ்லையும் இது இருக்குது. ஒவ்வொரு ரிலீஜன்லையும் இதே இன்சிடென்ட் இருக்குது, ஆனால் வித் டிஃப்ரெண்ட் நேம், டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபிஷ் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் த பர்சன். சரியா? ஒரு 3 நாள் வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு சேம் இருக்குது, ஹிந்துயிசமில் இருக்குது. ஸோ இந்த கதைகள்லாம் வித்தியாசமாக இருக்குன்னா அப்போ தேர் மஸ்ட் பி லைக் ஒன்லி ஒன் காட். அதை எழுதினவங்க டிஃப்ரெண்ட் எழுதியிருப்பாங்களா இருக்கலாம். ஸோ ப்ராபப்ளி லைக் வந்து இப்போ ஒரு கதை எழுதுவோம், லைக் அந்த ஒரு கதை பேஸ் கதை ஒன்று தான் இருக்கும், ஒரிஜினல் ட்ரூத்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி கதை எழுதும்போது டிஃப்ரெண்ட்டாக படம் எடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐ கைண்ட் ஆஃப் லைக் ஸ்டார்டட் அக்செப்டிங். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஐ டோன்ட் குட் சர்ச். சரியா? அது நம்ம சொன்னால் நம்ம அடிக்க வருவாங்க. அதனால் ஜஸ்ட் லைக் ஐ ஃபாலோ பிரின்சிபல்ஸ். என்னால் முடிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் வந்து எனக்கு இந்த காசு சர்ச்சுக்குன்னு கொடுக்குறது எனக்கு பிடிக்காது. லைக் பிடிக்காதுங்கிற சென்ஸ் வந்து லைக் நான் வந்து காணிக்கைங்கிற பேரில் ஒரு 1000 ரூபா நான் சர்ச்சுக்கு கொடுக்குறதுனால அந்த சர்ச்சு வந்து பெருசாக எதுவும் ஆக போகிறதில்ல.
பட் இஃப் சம்மன் இஸ் ஸ்ட்ரகிளிங், சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1000 ரூபா பிரித்து 10 பேருக்கு கொடுத்தேன்னா அந்த 10 பேரால் ஒரு நாளுக்கு சாப்பிட முடியுங்கிற மாதிரி இருக்கும். தட் மேக்ஸ் மச் மோர் இம்பாக்ட் than giving 1000 rupees so that they can shout out my nameங்கிறது it kind of feels stupidity to me. அதனால் நான் இந்த மாதிரி நான் பண்ணுறது கிடையாது. இது என்னோட பாலிசி, இது என்னோட ஒப்பீனியன். இட் கேன் பி ராங், இட் கேன் பி ரைட், பட் எனக்கு இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஐம் கோயிங் வித் திஸ் அப்ரோச் ஃபார் மீ ப்ரோ. நான் எல்எல்எம்ஸ் அண்ட் டீப் லேர்னிங்ஸ் ஏஐ மாடல்ஸில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் மெயின்லி ஸ்ட்ராங் அண்ட் ஆப்டிடியூட் டு கிளியர் ஃபஸ்ட்டு ரவுண்ட் லால். ஓகே ப்ரோ, எனக்கு இந்த ஆப்டிடியூட் சுத்தமாக வரவே செய்யுது. ஐம் நாட் ரியலி இன்டு ஆப்டிடியூட் அஸ் வெல். நான் வந்து ரியல் டைம் ப்ராப்ளம் சால்விங், லைக் எப்படி சொல்ல வரதுக்குன்னா, இஃப் அ கிளைண்ட் ஜாயின்ஸ் மீன் அ கால், ஒரு கிளைண்ட் எங்கிட்ட ஜாயின்ஸ் மீன் அ கால் அண்ட் அவங்களோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா என்னால் வந்து நெக்ஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸில் அவங்களோட பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஐடியா கொடுக்க முடியும். தட் கேன் லிட்ரலி சேஞ்ச் தேர் க்ரோத் டு லைக் டு அ டிஃப்ரெண்ட் லெவலுங்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் மை ஸ்கில். என்கிட்ட ஆப்டிடியூட், ஐ டோன்ட் டூ ஆப்டிடியூட். ஐம் நாட் ரியலி தட் கிரேட் வித் மேத்தமெட்டிக்ஸ். எனக்கு இந்த டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் சத்தியமாக வரவே செய்யாது. லைக் என்னைக்கு ஐ யூஸ் டு பி குட் வித் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரோ. எனக்கு என்னைக்கு இந்த மேக்ஸ் டீச்சர்ஸ்லாம் பிடிக்காமல் போச்சு அன்னிலேருந்து நம்ம மேக்ஸ் பக்கம் போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நாசமாக போனது தான் என்னோட மேத்தமெட்டிக்கல் ஸ்டஃப்னு வச்சுக்கோங்களேன். தேர் யூஸ் டு பி அ டைம் மேக்ஸ் எக்ஸாம்னால நான் படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதி 100 மார்க் எடுப்பேன். தட் வாஸ் தோஸ் டைம் டியூரிங் தோஸ் பீஸ்ஃபுல் டேஸ். பட் தட் வாஸ் ஹிஸ்ட்ரி நவ். யாருக்கோ பாயசம் போட்டிருக்காங்க. மொரடி கேமர் இஸ் பேக். ஓகே. இன்டர்வியூவில் உட்காரவே சிஜிபிஏ வேணும் ப்ரோ. இல்லை ப்ரோ, நாட் இன் எவ்ரி இன்டர்வியூஸ். யூ கேன் ட்ரை சம் அதர் பிளேசஸ். People with high per capita income can make legal action against any form of injustice, corruption and bribe. So improving people power is better than trusting any politician power. That's good. I get it. Yeah, that Mother Teresa thing, when conspiracy no longer feels like conspiracy. That's good. I have seen a lot of things, bro. This thing about history is true. Power decides history. 23ஆம் புலிகேசி கதை தான், அதுவும் கரெக்டு தான். அடுத்து வரும் சங்கதியினருக்கு இது புரியவா போகிறது அப்படிங்கிற மாதிரி தானே. இப்போ ஜாப் மார்க்கெட் கரெக்டாக இல்லை, பெட்டர் அப்டேட் வித் லேட்டஸ்ட் விச் வில் ஹைலைட். ப்ரோ ஜாப் எல்லாம் கரெக்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. பீப்புள் ஆர் இடியட்ஸ் ப்ரோ. பீப்புள், நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி பீப்புள் ஹூ திங்க் தட் ஜாப் மார்க்கெட் இஸ் டூ தே லேக் ஸ்கில்ஸுங்கிறது தான் விஷயமே. புரியுதா? கரெக்டான ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. லைக் நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ. லைக் நான் ஓப்பனாக சொல்கிறேன், லைக் வாட் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் கெட் இட். சரியா? லைக் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவீங்கன்னு வச்சுப்போமோ. சரியா? நீங்கள் நல்லா போட் ஓட்டுவீங்க. ஒரு லேக் இருக்குது. சரியா? ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் நிறைய தண்ணி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஓட்ட தெரியும்னா நீங்கள் போட் ஓட்டி காசு சம்பாதிச்சுப்பீங்க. கரெக்டாக? நீங்கள் போட் ஓட்டுறதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் போட் வாங்குவாங்க, நிறைய பேர் போட் ஓட்டுவாங்க, காசு கிடச்சிட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, யார் நல்ல போட்டு, யார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க, மற்றவங்களுக்கு வரமாட்டாங்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் காம்படிட்டிவ் ஃபீல். சரியா? உங்களுக்கு போட் நல்லா ஓட்ட தெரியும்னு வச்சுப்போம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து வருஷத்தில் 6 மாதம் தான் தண்ணி இருக்கும், 6 மாதம் வத்தி போயிருக்கும். அப்படின்னா வத்தி போனதுக்கப்புறம் திஸ் மார்க்கெட் இஸ் பேடுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அங்கே வத்தி தண்ணியே இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சுன்னா யூ மஸ்ட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பேக்கப் ஸ்கில்ஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த இயர். அது உங்ககிட்ட இல்லைன்னா இட்ஸ் யுவர் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் த மார்க்கெட்ஸ் ப்ராப்ளம். எப்போவுமே எல்லாத்துக்கும் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இப்போது லைக் யூ ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் த ரைட் ஸ்கில்ஸ் ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஹவு கேன் யூ கிராஸ்ப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பாருங்கன்னு நான் சொல்கிறேன். அதுதான் மோஸ்ட் பீப்புள் திங்க் தட் லைக் லேர்னிங் ஒன் ஸ்கில் இஸ் எனஃப். நோ ப்ரோ, இட் இஸ்ன்ட் எனஃப். இப்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ சர்வை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் நான் சொல்கிறேன், ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபேமிலி நீங்கள் ரன் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் தெரியணும் தெரியுமா? ஃபினான்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். சாப்பாடு ஒரு மாதம் நீங்கள் 50,000 சேலரி வாங்குறீங்கன்னா சாப்பாடுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசிக் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கோ உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கோ உங்களோட ஹஸ்பண்டுக்கோ வந்து குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். குக் பண்ண தெரியலாம், நீங்கள் வெளியிலேருந்து காசு கொடுத்து சாப்பாடு வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ யூ நீட் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்கில் ஆர் எக்ஸ்ட்ரா மணி ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்கன்னா காய்கறி பார்த்து வாங்க தெரியணும். இல்லைனா நீங்கள் தப்பான காய்கறி வாங்கிட்டு வருவீங்க, இட் இஸ் உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஸ்கில்ஸ், பேசிக் ஸ்கில்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து சம்பாதிக்கிறது படித்தா மட்டும் போதும், என் ஒய்ஃப் வந்து குக்கிங்லாம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணும், என் ஒய்ஃப் எனக்கு எல்லாம் சமைச்சு போட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் போனால் போகிறோம். உங்களுக்கு சமைச்சும் போட்டு ஆஃபீஸுக்கும் போகணும். ஏன்னா அவங்களுக்கு லைக் தே ஹேவ் லைக் 2 லைஃப்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி லைக் நான் பேசிட்டு போனால் எங்கே வேணாலும் பேசிட்டு போகலாம் ப்ரோ. பட் பிளேமிங் த மார்க்கெட் இஸ் அ டோட்டல் டூ. இஃப் யூ ஹேவ் த ரைட் ஸ்கில்ஸ் அண்ட் இஃப் யூ ஹேவ் லைக் இஃப் யூ ஆர் எக்ஸ்போஸ்டு டு த ரைட் பிளேசஸ், யூ வில் நோ தட் லைக் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, இந்த மார்க்கெட் மட்டமாக இருக்குங்கிறதுல நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். ஸோ இந்த கதை நீங்கள் வேறு எங்கேயா போய் விடலாம் ப்ரோ. ப்ரோ அதை விட ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்களா, ஆக்சுவலாக ஹெட்ஃபோனை கீழே தூக்கி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு ராசா, நீ சொல்லிட்டு பேச வேண்டியது.
நீ எவ்வளோ கேக்குதால? நேரம் பேசுகிற மாதிரி நீ எவ்வளோ நேரமாக பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் இப்பதான் மைக் ஆன் பண்ணேன். அது வேற விஷயம். ஹலோ கேட்குதா? சரி. நீ அதாவது எங்கே பட்டது பேசிட்டு இருக்க? எனக்கு எங்கே என்னவென்றால், கேட்குது? எனக்கு கேட்கவே இல்லையே. அதான் சரி, இப்போ பேசு. இப்போ தான் கேட்குது. அது அது எப்போலேருந்து ஆடியோ மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. எஸ், சொல்லவும். லைவில் கேட்கும். இல்லை ஆக்சுவலாக லைவில் கேட்கவில்லை. நீ பேசுகிறது ஃபார் சம் ரீசன் லைவில் கேட்கவில்லை. லெட் மீ ஜஸ்ட் ஸ்விட்ச் இட். நீ நான் பேசுகிறதா இல்லாட்டி யாரை பேசுகிறத சொல்கிற? நான் பேசுறது. இல்லை நீ 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 நீங்கள் நான் பேசுகிறதுக்கே அவரை வரேன்னு சொல்றேன். சொன்னேன். அவருக்கு ஓகே அவர்கிட்ட அவர்கிட்ட ஓகே ப்ரோ, சொல்லு. நீங்க இப்போ லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, தட் இஸ் ஃபைன், ஐ அக்செப்ட் தட். இப்போ அமேசான் வந்து சம் thousands ஆஃப் பீப்புள் லே ஆஃப் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், லே ஆஃப் ஒரு செட் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும். இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து டே டு டே லைஃப்ல பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆஸ் அ டெவலப்பரா ஒரு லாங் டேர்ம் கோல் இருந்திருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டார்ட் அப் மாதிரி இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து நாளைக்கு டிப்ளாய் பண்ற அளவுக்குலாம் நடக்காது. ஸோ ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சு தான் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் ரன் ஆகும். விச் மீன்ஸ் அந்த 12,000 எம்ப்ளாயீஸ்க்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு நம்ம கிட்ட வந்து பண்றதுக்கு எதுவும் ஒர்க் இல்லை, நம்மளை ஃபயர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றது ஏன் தெரியல? அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் அவங்க வேற ஜாப்ஸ் பார்க்கல? ஏன்னா ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் ஒரு 12 மந்த்ஸ்க்கு ஒர்க் இருக்கு, ஷெட்யூல் டைட்டா இருக்குன்னா நிறைய ஒர்க் கொடுத்துருப்பாங்க மேனேஜர், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ஸ்லோன்ற போது இட்ஸ் லைக் ஆப்வியஸ் டு கெஸ். ஸோ அப்போ ரைட் ஸ்கில்ஸை எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணியிருக்கணும், வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக பார்த்துருக்கணும். ஸோ இது யாரோட தப்பு? இது கம்பெனியோட தப்பா? கம்பெனிக்கு ரெவன்யூ வரலாம், அடுத்து வேற ப்ராடக்ட் பில்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னா லைக் தேல் ஆப்வியஸ்லி ஃபயர். இதுக்கு எல்லாருமே வந்து இந்த ஒரு சைக்கிள் அப்போ வந்து என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த ப்ளேம் பண்றது. லைக் இந்த விஷயம் வந்துருச்சு அதனால வந்து எல்லாத்துக்கும் வேலை போகுது அப்படின்றது. ஜஸ்ட் ஏஐ இஸ் சைக்கிள் ப்ரோ. சைக்கிள்னால எல்லாத்துக்கும் வேலை போகுது இல்லை, வேலை போகல. அது வேலை போறதுக்கான ரீசன் இன்னொன்று என்னன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு வந்துட்டு அமேசானால ஃபயர் பண்ண முடியாது. என்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணிட முடியாது. லைக் தட் வில் கிரியேட் அ பிக் இம்பேக்ட் ஆன் their ஷேர்ஸ் அண்ட் லைக் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் த டூல் ஃபார் த கம்பெனிஸ் டு ஃபயர் எம்ப்ளாயீஸ் அண்ட் ரெடியூஸ் their எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து லைக் நீங்க எம்ப்ளாயரை எப்பயுமே ப்ளேமே பண்ண முடியாது ப்ரோ. யூ ஷுட் ஆல்வேஸ் blame the employee on not learning the right skills and like not switching out to the right place. இது உங்களுக்கு லைக் நான் நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, அப்ப புரியும். இது என்ன இது எக்ஸ் உபுண்டுனா? எக்ஸ் உபுண்டுனா எக்ஸ்எஃப்சியே உபுண்டு சேர்த்து எக்ஸ் உபுண்டுன்னு ஆக்கியிருக்காங்கப்பா, அவ்வளோதான். அதான் சரி. ஓகே, நானோட அடுத்த மெசேஜை ரீட் பண்ணுறேன். ப்ரோ, கோஸ் ஆர் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேய்கிட்ட அடி வாங்கியிருக்கான். அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். காட் எக்ஸிஸ்ட் நாட் பிகாஸ் ஜஸ்ட் லுக் அட் யுவர் செல்ஃப் அண்ட் சரௌண்டிங்ஸ். இட் கான்ட் பி ஆக்சிடென்ட். இட் கேன் பி அன் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதுக்கு நிறைய தியரிஸ் அண்ட் ஸ்டஃப் இருக்குது ப்ரோ. நான் தான் சொல்கிறேன்ல, எர்த் இஸ் ஃப்ளாட்டுங்கிறதுக்கும் ஃப்ளாட் எர்த் தியரி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் அவங்க கான்ட்ராடிக்டரியான ரீசன் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அதாவது அவங்க சொல்கிறதையும் சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தே கேன் லிட்ரலி ப்ரூவ் இட்டுங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. சரியா? தெர் இஸ் ஸ்டில் அ கான்ஸ்பிரசி தட் லைக் அவங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன். மூணுக்கு மனுஷங்க போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? மூணுக்கு மனுஷன் போகவே இல்லை. இட்ஸ் பேசிக்லி ஷார்ட் இன்சைட ஸ்டுடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் லிட்ரலி. சரியா? இதுக்கு வந்து அவங்க நிறைய ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறாங்க. என்ன ப்ரூஃப்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வாட்ஸ் இட் கால்டு, லைக் அந்த பேக்ரவுண்டில் ஸ்டார்ஸ் இல்லவே இல்லை. அது ஸ்டார்ஸ் ஏன்னா வந்து ஸ்டார்ஸை காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இட்ஸ் ஃபேக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால் அவங்க வந்து ஸ்டார்ஸை காட்டலன்றாங்க. இதுக்கு அதேமாரி இதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, சில இடத்துல அந்த ஃபோட்டோகிராஃபில் சில மார்க்ஸ் இருந்துச்சு, சில இடத்துல லேபிள் பண்ணியிருக்காங்கிற மாதிரிலாம் கிளைம் இருந்துச்சு. சரியா? பட் அகெயின் வேறு கண்ட்ரிஸ் வந்து மூணை விசிட் பண்ணும்போது அவங்க போன அந்த ஃப்ளாக் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குங்கிறதும் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைடில் இருக்குது. இப்போது பிரச்சனை என்னென்னா, அப்போது ஓகே ஃபைன், நீங்கள் 1960ஸ்லேயே மூணுக்கு போயிருக்கீங்க, ஓகே ஃபைன், நம்ம ஏன் அதுக்கப்புறம் போகல அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் வரும்போது சில சயின்டிஸ்ட் வந்து கிப்ரிஸாக ஆன்சர் பண்ணிட்டுருக்காங்க. அது நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இருந்துச்சு, நம்மக்கிட்ட ஆக்சிடென்ட்டில் அந்த டெக்னாலஜி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோங்கிறாங்க. இஸ் திஸ் அ வேலிட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் அ ரீசன் டு எக்ஸ்பிளைன் தட்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எர்த்தை கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய ரேடியேஷன் இருக்கும், அந்த ரேடியேஷன் தாங்கிறது ஹியூமனால் தாங்க முடியாது. ஹியூமனால் தாங்க முடியாதுன்னா ஹவு டிட் யூ சென்ட் பீப்புள் டு மூன் இந்த 1960s அப்படிங்கிறது இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு சாலிடாக அதில் ஒரு பெரிய டிபேட்டே ஓடிட்டு இருக்கு ப்ரோ. லைக் அகெயின்
சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இது நடக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கங்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 இதையும் நீங்கள் நியூட்ரலாக இருந்து அனலைஸ் பண்ண அதான் சொல்கிறேன், நான் யாருமே ஃபேவர் பண்ணல. போனாங்களோ போகலையோ இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் டு மீ. அந்த ஆர்கியூமெண்ட்லாம் நீங்கள் ஒரு சைடில் பயாஸ்டாக இல்லாமல் போய் அது இது பண்ணி பாருங்களேன், இட் மேக்ஸ் சென்ஸ், போத் சைட் மேக் சென்ஸுங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்லாம் பார்க்குறது நல்லா இருக்குல்ல, எவன் பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ ஃபேவர் சம்திங் அண்ட் லைக் ஒரு சைடில் நீங்கள் பயாஸ்டாக போயிருந்து நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா அவன் என்ன ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட் கொடுத்தாலும் இவளோட அக்செப்டிட்டுங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ரிலிஜனை பொறுத்த வரைக்கும். லைக் ப்ரோ, இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட்ஸ் ரியல் ஆர் ஃபேக் ப்ரோ. சரி, இப்போது நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்னென்னா அந்த டைம் ஸ்கூல் கட்டுறதுக்கு வந்து லைக் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். சரி, லைக் ஸ்கூல் அந்த டைமில் வந்து எங்கள் ஊரில் ஸ்கூலே இல்லைங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். அப்போ வந்து ஸ்கூல் கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் வந்து மக்கள் படிச்சிட்டாங்கன்னா இவங்கள லைக் இவங்க யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிறது அங்கே உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் உள்ள அந்த டைம் இட் வாஸ் லைக் ஒரு 100 years சம்திங் அரௌண்ட் டைம். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லைக் பிளான் பண்ணி இவங்களை கொன்று பப்ளிக்காக நீங்கள் வந்து கல்வி கட்டுற போனீங்கன்னா இதுதாண்டா உங்களுக்கு நிலமங்கிற மாதிரி ஒரு இதாக்கிட்டாங்கிற மாதிரி இருக்கும். இது கேட்குறதுக்கு ரஞ்சித்தோட படங்கிற மாதிரி இருந்துட்டுல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சரியா, இப்படி நடந்திருக்குன்னு அவங்க கிட்ட சொல்கிறேன். இது வந்து சம் பீப்புள் அது மோட்டிவேட் பண்ணும் ப்ரோ. இது ரியலாக இருக்கணுங்கிறதுக்கும் அவசியம் இல்லை. அது நான் உங்ககிட்ட கதை தான் விட்டேன் இப்போ இவ்வளோ நேரமாக இருந்தேன். பட் சம் பீப்புள் வில் கெட் இன்ஸ்பயர் அவுட் ஆஃப் இட். ஸோ இந்த ரிகார்ட்லெஸ் ஆஃப் இந்த கதை உண்மையோ பொய்யோங்கிறதெல்லாம் தாண்டி வாட் இம்பேக்ட் இட் கிரியேட்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிலிஜன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எதுக்குன்னா நம்மளோட ஸ்ட்ரீம் லைனை ஃபாலோ பண்ணி இப்போது இஃப் யூ கேன் பி லைக் எனி திங்னு வச்சுக்கோங்களேன், லாஸும் சரி ரிலிஜன் எதுக்கு இருக்குன்னா ஸோ தட் பீப்புள் will not hurt each other, people will not kill each other, so that we as a species won't go extinct அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் எழுதுறது இட் மேக் சென்ஸுங்கிற மாதிரி இருக்கும். இஃப் யூ டிக் டீப்பர் இன் டு இட் யூ வில் ஸ்டில் கம் டு த சேம் கன்க்ளூஷன். லைக் அந்த இப்போ அந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, லைக் ஒருத்தன் வந்து ஹீரோ லைக் அந்த உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹீ நோ தட் ஓகே ஒய் திஸ் லை இஸ் பீங் டோல்ட் எவ்ரிவன்ங்கிற மாதிரி. தட்ஸ் த சேம் திங். இந்த மாதிரி தேர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். லைக் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் ப்ரோ. இஃப் ஐ நோ த லைக் லாட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் தேர் ஆஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம படிக்கிற பைபிள் நம்ம படிக்கிற ஆக்சுவலாக எழுதப்பட்டதே கிடையாது. மல்டிபிள் பீப்புளால் வந்து ரீரைட் பண்ணப்பட்டதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைக் ஹவ் வில் யூ ட்ரஸ்ட் தட் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரோ தேர்ஸ் அ லைக் ஹிஸ்ட்ரியில் மறைக்கப்பட்ட நிறைய விஷயங்களும் இருக்கிறது. ஸோ அதான் சொல்கிறேன், ஓப்பன் மைண்டடாக இருங்க. அப்படின்னா யூ கேன் பேசிக்லி சர்வைவ் அ லாட் ஆஃப் திங்ஸுங்கிறது தான் நான் சொல்ல வருகிறேன். ஓகே, ஹாய் மறுபடியும் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். I too believe God is real, but in 2025 I'm feeling that for the trusting 90% in a person in our own scientifical accurate actions plus. சரி, இப்போது எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. இஃப் லெட்ஸ் ஜஸ்ட் சே காட் இஸ் ரியல், சரியா, ஒய் இஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இப்போ வந்து லைக் டைனோசர்ஸ் வந்து ஒரு காலத்தில் நம்மளை விட சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது, சரியா. டைனோசர்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது. இஃப் காட் எக்ஸிஸ்டட் there is a version of God that is also a dinosaur அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. லைக் ஒய் ஷுட் அ காட் ஆல்வேஸ் ரிசம்பிள் அ ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதே நான் கேட்குறேன். ஒய் லைக் இது வந்து லைக் I'm not saying God doesn't exist. This is one of the argument that I have, that one of the question that I don't have answer to கேட்குறேன். ஆக்சுவலாக இன் கிறிஸ்டியானிட்டி இங்கிலீஷ் ரிலீஜனே இல்லை, இட்ஸ் எ மிடில் ஈஸ்டர்ன் ரிலீஜன். தே ஒயிட் வாஷ் ஜீசஸ். ப்ரோ, நான் வந்து கிறிஸ்டியானிட்டி இங்கிலீஷ் ரிலீஜன் சொல்லவே இல்லையே ப்ரோ. அது எப்போ இங்கிலீஷ் ரிலீஜன் ஆச்சு? அந்த இதெல்லாம் ஹீப்ரோவில் எல்லாம் ப்ரோ எழுதியிருந்தாங்க. லைக் ஹூஸ் டோல்ட் யூ தட் இட்ஸ் இங்கிலீஷ் ரிலீஜன்? எனக்கு புரியல. அப்போ இதுக்கு அந்த பேலஸ்டீன் அடி வாங்கிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, ஓகே. அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து ப்ரோ. நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் யூ சே சம்திங் டசன்ட் மீன் தட் லைக் அது நீங்கள் லைக் ப்ரோ நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் செவிலே ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கோப்படுவீங்களா கோப்ப மாட்டீங்களா? ஏன் ப்ரோ கோப்படுறீங்க? நான் தான் முதலே தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேம் ப்ரோ, அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து, சரியா. ஒரு டாபிக் பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியுதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக சொல்ல ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஹியர்ஸ் தி திங், சரியா. எல்லா விஷயத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பே மீ ஃபார் தட் ப்ரோ. நான் இங்கே உங்களுக்குன்னு கிளாஸ் எடுக்கல, ஐ ஆம் டூவிங் எ லைவ் ஸ்ட்ரீம். இதில் சில இன்ஃபர்மேஷன் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா லைக் கேட்குறவங்களுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேரத்தில் நான் வந்து இங்கே இப்போ பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யூ ஆர் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃப்ரீ, சரியா. அதாவது நீங்கள் ஃப்ரீயாக கேட்டுட்ருக்கீங்க, ஸோ யூ மஸ்ட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா டிமாண்ட் பண்ணக்கூடாது. இங்கே தப்பாக எடுத்துக்கிறது இல்லை, நீ வந்து எல்லை மீண்டி கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ. திஸ் இஸ் லைக் பேஸ்லெஸ் கம்ப்ளீட்டாக.
அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு லைக் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா. குறிப்பாக நான் வந்து அந்த பேரை பார்த்து சொல்கிறேன், பிரவீன் நியோ. நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறீங்க சரியா, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வீடு ஓப்பன் பண்ணி பழைய சோறு தராங்க உங்களுக்கு பசி போக்குறது. எனக்கு பழைய சோறுலாம் வேணாம், எனக்கு பிரியாணி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க உங்களுக்கு பிரியாணி தருவான்னு நினைக்கிறீங்களா? நோ ப்ரோ. ஸோ நான் சொல்ல வர மெசேஜ் என்னென்னா, வென் யூ ஆர் கெட்டிங் சம் இன்ஃபர்மேஷன் ஆர் வென் யூ கெட்டிங் சம்திங் ஃபார் ஃப்ரீ, யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் தட் டு மீட் ஆல் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இங்கே கேட்டுட்டு இருக்கிறதுக்கு போய் கூகுள் சர்ச் பண்ணியிருக்கலாம், சாட் ஜிபிடி இஸ் ஃப்ரீ, யூ கேன் பேசிக்லி டூ திஸ். அதுக்கெலாம் சோம்பேறித்தனப்பட்டு தான் நீங்கள் இங்கே வந்து கேட்டுட்ருக்கீங்க சரியா. லைக் ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாத்தையும் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையவே செய்யாது. அதனால் இங்கே நாங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒன் கான்வர்சேஷனில் இருந்துகிட்ருக்கீங்க, அப்படி நீங்கள் எனக்கு பே பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ABCDன்னு டீச் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. பட் திஸ் இஸ் அ லைவ் கான்வர்சேஷன், இங்கே யார் வேணாலும் பேசலாம். இப்போ நீங்கள் இதை தப்பாக எடுப்பீங்களாங்கிறதா எனக்கு கொஷின். லைக் டோன்ட் கெட் அஃபண்டட் பை திஸ், பிகாஸ் நீங்கள் கேட்ட கொஷனுக்கு நான் அஃபண்ட் ஆகவே இல்லை. நியூ கமர்ஸ்க்கு புரியலைங்கிறதுலாம் இருக்கட்டும் ப்ரோ. நியூ கமர்ஸ்க்கு புரியலைங்கிறது எங்களோட பிரச்சனையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். வி கான் பேசிக்லி லைக் இப்போ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வந்து லைக் நாங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா வி கைண்ட் ஆஃப் ஓகே ஃபைன், இது வந்து வி ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் நார்ம்ஸ் ப்ரோ. இப்போது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி ஆனா ஆ ஈன்னு சொல்லிட்டு தமிழை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு புரிய வச்சேன்னா, நோ, நம்ம எல்லோரும் என்ன அசம்ஷனில் இது பண்ணியிருக்கோன்னா எல்லாருக்கும் தமிழ் தெரியுங்கிற அசம்ஷனில் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், புரியுதில்ல. இப்போ நான் வந்து ஒரு எல்கேஜி குழந்தை பார்த்துட்டு இருக்கு, அதுக்கு ஆனா என்னென்னு தெரியல, அதுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வில் யூ பி ஹியர் ரைட் நோ லிசனிங் டு இட்? நோ ப்ரோ. ஸோ இந்த பேசிக் ஸ்கில் இல்லை, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது உங்கள் தப்பு தானே தவிர அது என்னோட தப்பு கிடையாது. ஸோ நான் இறங்கி வரணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் தான் ஏறி வரணும். யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், யூ ஹேவ் டு கீப் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். அதை தான் இவ்வளோ நாளாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். யாரோ உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க ப்ரோ. யூ ஹேவ் டு கோ சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ். திஸ் ஒர்க்ஸ் அதர்வைஸ். நீங்கள் டிமாண்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் வாட்சிங் திஸ் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும், நீங்கள் எதை பே பண்ணியிருக்கணும், ஏதாவது கிளாஸ் வச்சுனோ, நத்திங் ப்ரோ. ஐ ஓ யூ நத்திங். யூ ஆர் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். அது உங்களால் எப்படி முடியுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் சிம்பிள் அஸ் தட். பட் டிமாண்ட் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் கிடையாது. அதுதான் உங்களோட லிமிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணுங்கிறது சொல்கிறேன். ஐ மீன் God cannot help all people and doesn't create social powers and level differences in humans. The kind of film you earn has interesting discussions about the God topic. அண்ட் நிறைய விஷயங்கள் உண்டு ப்ரோ. லைக் நீங்கள் பழைய படத்தை எடுத்து பார்த்தாலுமே நிறைய இதெல்லாம் இருக்குது. ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் தட் இன் டீட்டெயில். டாக்கிங் அபவுட் பீப்புள் சேஞ்ச் இன் ரிலீஜன், அதர்ஸ் யூஸ் டு ஸ்கோல்ட் தம் லைக் தே ஹாவ் நோ லாயல்ட்டி. சேஞ்ச் ரிலீஜன் ஃபார் மணி. அவங்கக்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் ரிலீஜனில் என்ன ப்ராப்ளம்னு அவங்க சேஞ்ச் ஆகுனாங்க. கேட்டால் பாரியா ஒரு கேள்வி. லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிலீஃப் இருக்கும். சில பேர் வந்து சின்ன வயசில் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார் சம் ரீசன் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெஜிடேரியனாக மாறி இருப்பாங்க. சம் சேஞ்சஸ் ஆஃப் மைண்ட் செட் இருந்திருக்கலாம். ஐ ஹாவ் நோ க்ளூ. பட் மற்றவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? ஐ எம் லைக் அந்த சைக்கிள் வீடியோலையும் நான் சொன்ன விஷயம் இதுதான். எனக்கு ஒப்பீனியன் இருக்கலாம், நான் அதை படி வாழலாம். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என் ஒப்பீனியன் தான் கரெக்டு, நீயும் இதே மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி உன்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. யூ ஆர் ஃப்ரீ டு ஹேவ் யுவர் ஓன் ஒப்பீனியன். யூ கேன் லிவ் யுவர் லைஃப் வித் யுவர் ஓன் ஒப்பீனியன்ஸ். நீ வந்து இருந்துட்டு என்கிட்ட என்ன சொல்லக்கூடாது, இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எவ்ரி ஒன் ஹேஸ் ஃப்ரீ டு டூ. இப்போது அந்த நபர் சொன்னாங்களே, லைக் இந்த மாதிரி பேசிக்ஸாக புரியாவே இல்லை நியூ கமர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு, யூ கேன் ஸ்டார்ட் அ நியூ யூடியூப் சேனல் ப்ரோ. ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் இஸ் ஃப்ரீ. உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே. உங்களை விட பிகினஸாக இருக்கவங்களுக்கு நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்களேன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ. இந்த பிரவீன் லைக் எக்ஸ்பிளைன் லைக் இப்போது எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியுது, நான் அதை வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதையே நீங்கள் மற்றவங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்கல? வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் டூயிங் இட்? நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். மோஸ்ட் பீப்புள் ஆர் நாட் டூயிங் எனிதிங் அபவுட் திஸ். அந்த ஹெல்ப் பண்ணாத ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் மற்றவங்க கிட்ட வந்து நீ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங். அவங்கவுங்க முடிஞ்சது அவங்கவுங்க பண்ணுவாங்க. ப்ரோ பை த வே, டூ யூ ஹேவ் என் ஐஎம்ஸ்? என்கிட்ட ஒரு ஐஎம் இருக்குது ப்ரோ. அது என்ன பிராண்டு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு கிளியர் ஞாபகம் இல்லை. நான் அந்த ஹெட்ஃபோன் ஜோனா அந்த அதுலேருந்து வாங்கினேன். நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் லைக் இங்கே ப்ராப்பர் எர்த் பண்ணல, அதனால் அது போத்தா எனக்கு எர்த் அடிக்குது, அதனால் அப்படி விட்டேன். நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் டிஎம்மில் ப்ரைவேட்டாக மெசேஜில் அந்த டைனோசர் கான்செப்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ப்ரோ. அதான் சரி. இட் இஸ் வாட் இட் இஸ். சரி ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து
இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஒரு புதுசான ஒரு டெஸ்ட்டோ வேணும். எனக்கு ஊபுண்டும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு ஒரு நல்ல டெஸ்ட்டோ வேணும். எனக்கு ஊபுண்டு வேண்டாம். ஐ ஃபர்காட் லைக் ஒய் ஐ வாஸ் மூவிங் அவே ஃப்ரம் ஊபுண்டு. கிவ் மீ அ டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டோ. என்ன டிஸ்ட்ரோ இன்ஸ்டால் பண்ணலாம்? what do I do? ஒரு நல்ல டிஸ்ட்ரோ கிடையாதா? ச்சே. The leading Linux desktop, the next generation personal desktop. Okay, cloud, blah blah blah. இதில் எதுவும் miscellaneous. Download Fedora minimal WSL Linux testing images container minimal base container BitTorrent for Intel and AMD. Okay, for ARM Arch 64 systems. இது Arch 64 தானே வரும் இல்லையா? AMD 64 தான் ப்ரோ. ஆர்ச்ன்றது ஆர்கிடெக்சர். ஓ அந்த இது சொல்றீங்களா? ராஸ்பெரி பைக்கு ஆர்ச் கேட்குறேன். இல்லையே. ஆர்ச் 64 என்ன ஆர்கிடெக்சர் ப்ரோ அது? ஏஆர்எம்மோட ஆர்ச் 64னு போட்டிருக்கான். அதுக்கு பேர் ஆர்கிடெக்சர் 64 தான்டா. ஓ 60 ஓகே ஆர்கிடெக்சர். ஆமாம் ஆமாம் அதான் அதான் ப்ரோ. யூஸ்வலி எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற நேம் ARM 64 தான் ப்ரோ. சரி, இது AR 64ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டக்குன்னு பார்த்தோன்னே. ஃபெடோரா எவ்ரிதிங் நெட் இன்ஸ்டால்னு ஒன்று போட்டிருக்கான். சரி, அப்போ இதில் என்ன இருக்குது? ஃபெடோரா கண்டெய்னர் பேஸ் 43, ஃபெடோரா கண்டெய்னர் மினிமல் பேஸ் 43, டூல் பாக்ஸ் 43, WSL 43, நைட்லி பில்ட்ஸ் ஃபெடோரா ரே. அதான ரே ஹைட். பேக்கேஜ் மெயின்டெனன்ஸ். ஓகே, எனக்கு ஆக்சுவலாக லினக்ஸில் வந்து என்ன சொல்கிறதுக்கு, ஏதாவது பேக்கேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் உண்டு. லைக் லிட்ரலி எனக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணணும்டா, ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா உண்டு. ப்ரோ டெல் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாப் 10 diversify skills to learn in tech stack please. இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் ப்ரோ. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ நம்ம லைவ் பண்ணியிருக்கோம்? 1.1 மணி நேரமாக 1.25 மணி நேரமாக லைவ் பண்ணியிருக்கோமா? இந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். நான் என்ன ஆன்சர் பண்ணேங்கிறத இங்கே வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? மேம்போ, நீங்கள் என்ன வித்தியாசமான லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கீங்க எல்லோரும்? ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிடுச்சா என்னது? ஓகே, லெட்ஸ் வெல்கம் த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போது இது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவைப்படுற விஷயம் என்னவென்றால் இமேஜரை ஓப்பன் பண்ணி ராஸ்பெரி பை 5ஐ செலக்ட் பண்ண வேண்டும். சூஸ் ஓஎஸில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபெடோரா எவ்ரிதிங்கை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜில் இதையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து எஸ் எரேஸ் ஆகணும் தெரிஞ்சும் இதை ஓகே கொடுத்து இதுக்கு வெயிட் பண்ண வேண்டும். இப்போது கேன்சல்னு கொடுக்கணும். தட்ஸ் குட். யாருக்காச்சும் அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து டார்க் மோடில் இருக்கா? ஃபைல்ஸை காப்பி பண்ணும்போது ஒரு வெள்ளை கலரில் அந்த ப்ராக்ரஸ் கார்டு தெரியும். அந்த லைக் எவ்வளோ நேரம் இருக்குது அந்த ஒரு அது யாருக்காச்சும் இப்போ வந்து இதில் வந்துட்டுருக்கா? டார்க் மோடில் வருதா? லைக் ஃபைல் காப்பி பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் பார் வரும்லடா, ஒரு கிராஃப்லாம் கட்ட, ஒரு பச்சை கலர் கிராஃப். அது வந்து இதில் வருமா, டார்க் மோடில் வருமானு கேட்குறேன். ஏன்டா இவங்க எல்லாமே டார்க் மோட் கொடுத்தா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதுதானே? வாய் தான் சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் என்ன படித்தாலும் என் கண்ணில் அப்படியே இமேஜின் பண்ண முடியுதா? என்ன இமேஜின்? எனக்கு புரியல. நான் தான் ஏதாவது கான்வர்சேஷன் தப்பாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் புரியல. எனக்கும் கான்டெக்ஸ்டே இல்லை உலகத்தில். இல்லை அப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஐ கேன் லிட்ரலி ஹியர் யுவர் வாய்ஸ் வென் ஐ ரீட் தட் அப்படின்னு போட்டு என்ன டேக் பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் வாட் இட் இஸ் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, நான் என்ன படித்தாலும் என் கண்ணில் அப்படியே இமேஜின் பண்ண முடியுதான். எக்ஸா காட் சம் சூப்பர் பவர். நான் ஆக்சுவலாக வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டை போட்டு இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பேன் எப்போ. சரியா? அப்போது நான் லிட்ரலி வந்து லைக் அந்த பொண்ணு ஆக்சுவலாக வந்து இப்போது கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. லிட்ரலி ஷீ இஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். சரியா? நான் ஆஃபீஸர் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன். நான் அடிக்கடி பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏதாவது சம்மந்தம் இல்லாத ரீல்ஸ் அனுப்பி விட்டுருப்பேன். சரியா? ரீல்ஸ் அனுப்பி விட்டுட்டு என்ன விஷயம்னா, நான் நேற்று ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டேன். உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே மோஸ்ட் இம்மெச்சூர் நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரியா? அதுக்கு அவன் என்ன ஆன்சர் பண்ணான்னா,
அப்படி ஒரு காம்படிஷன் வச்சா கூட உனக்கு செகண்ட் பிளேஸ் தான்டா கிடைக்கும் அப்படின்னு. நான் அதை வந்து லைக் ஐ வாஸ் லைக் நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கு அந்த மெசேஜை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ரிப்ளை வரல. சம்டைம்ஸ் வந்து லைக் ஏதாச்சும் அந்த அந்த நியூட்ரலாக வந்து நமக்கு இது தேவைப்படல, ஒரு ஒப்பீனியன் தேவைப்படும் போது வி கேன் ரீச் அவுட் டு ஹர் அண்ட் காஸ்க். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ லைக் நூர் முகமது ப்ரோ, முகமது 11, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க, 2வது டைமாக கேட்டிருந்தீங்க, நான் அதை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ, இல்லைனா நீங்கள் கிளம்பலாம். பிகாஸ் இதுக்கப்புறம் உங்களோட எந்த மெசேஜும் வந்து யாரும் ரீட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் யூ கீப் ஆன் டூயிங் தி சேம் திங். ஒரு வாட்டி ஒரு கொஷின் கேட்குறீங்க, அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். அந்த ஆன்சர் என்னென்னு நீங்கள் காதில் வாங்க மாட்டிங்கன்னா வாட்ஸ் த பாயிண்ட் இன் யூ ஆஸ்கிங் கொஸ்டின் ப்ரோ, திங்க் அபவுட் இட். ஸோ அதனால் நீங்கள் கிளம்பலான்னு நினைக்கிறேன். சரியா? மாடரேட்டர்ஸ் அந்த பேரை பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் யூஸிங் த ராங் நேம் அதை மன்னிச்சுக்கோங்க. அந்த டெக் ஸ்டாக்கில் 10 ஸ்கில்ஸ்னு சொல்லி யாரோ ஒரு நபர் கேட்டிருந்தார். நான் அந்த நபரை டார்கெட் பண்ணி சொல்கிறேன். அந்த நபர் இந்த நபராக இருந்தால் நெக்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணால் பாய்சன் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், சிம்பிள் இஸ் தட். இவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்களாமா. ஓ ஃபெடரா அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சுடா. அது எப்படி முடிஞ்சிச்சு? உண்மையில ரைட் பண்ணிச்சா எனக்கு தெரியல. சரி போட்டு அவ்வளோதான் பார்ப்போம். ஓகே, பவர் டான், ராஸ்பெரி பாய் இஸ் ஹியர். நாளைக்கு நைட் நைட் விளாடுங்க. ஓகே, எனக்கு எதுவுமே ஸ்க்ரீனில் தெரியவில்லை. பூட் ஆகுதா இல்லை பூட் ஆகலையா? மவுஸ் பாயிண்டர் வருதா வரலையா? I don't even know. I can't even tell if it's like booting bro. அது இதில் ஒர்க் ஆகுதா இல்லை இதில் ஒர்க் ஆகுதா? I have no clue. ஓகே ஃபைன். ராஸ்பெரி பை தலைகீழாக ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷனிங் நைஸ். அது ஏன் இது தலைகீழாக வருதுன்னு எனக்கு புரியல. நம்ம இதை தலைகீழாக போட்டு வச்சுருக்கோம் அதனால் மாஜனங்களே. மானிட்டர் தலையில வச்சுட்டு இல்லை மானிட்டர் தலைகீழாக வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு நான் இதை ரொட்டேட் பண்ணேன்டா. Transition. Okay, so here's the thing. Press and hold shift key to stop boot and start net install. Oh, okay. Trying to boot mode USB. Press and hold shift key. Oh, sorry. நம்ம இதை வந்து இன்புட்டை ஷிஃப்ட் பண்ணி இதுக்கு பண்ணுவோம்ல. ஷிஃப்ட் கீ இதில் அந்த இது பூட் பண்ணாதா? இப்போ இது ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகுதா இல்லையா? இது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல. பை 5ன்னு காட்டுது. எஸ்கேப். ஐயோ எஸ்கேப்னு கொடுத்தா அது இங்கே எஸ்கேப் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம். விண்டோடு ப்ரொஜெக்டர் வியூ. ஓகே, நான் இது திருப்பி டிஸ்கனெக்ட். இது ஆக்சுவலாக ஃப்ரீஸ் ஆகி நிற்குதா? தான் நான் பார்த்தேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே பவர் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி பவர் ஆஃப் பண்ணுவோம். இப்போ என்னென்னா அந்த பையை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஏதாவது அவுட் வருதான்னு பார்ப்போம். மகா சேனங்களே, பை இஸ் பூட்டிங் நைஸ் ட்ரைங் டு பூட் மோடு. ஓகே, எஸ்கேப் கர்த்தரே காப்பாற்றுங்க. ஓகே, ஸோ இதுதான் நான் ஆக்சுவலாக பார்த்துட்ருக்கேன். சரியா? என்னால் இங்கே எஸ்கேப் அடிக்க முடியாது. ஏன் எஸ்கேப் அடிக்க முடியாதுன்னா டோன்ட் ஆஸ்க் மீ வை. ஹோல்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் அண்ட் ஸ்பேஸ் சேஞ்ச். அன்ஏபிள் டு ரீட் பார்ட்டிஷன் அஸ் ஃபேட். ஓகே நைஸ். இப்படி தான் இருக்கணும். இப்போ ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் ஷிஃப்ட் கீ டு பூட். ஸ்டாப் போட் அண்ட் ஸ்டார்ட் நெட் இன்ஸ்டாலா? ஷிஃப்ட் கீயை தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோல்டு ஷிஃப்ட் கீ நான் அதை தானே பிடிச்சி வச்சுருக்கேன். ஃபார் சம் ரீசன் இட் காண்ட் இன்ஸ்டால் எனி திங். ஐ டோன்ட் நோ வாய். சரி, இப்போ எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓ, நான் அதை இன்புட்டை ஸ்விட்ச் பண்ணதே மறந்துட்டேன்.
ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி பிடிக்கணுன்றாங்க. ஒரே கீபோர்டில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிற பிரச்சனை. வெயிட்டிங் ஃபார் நெட்ஒர்க்குன்னு போட்டிருக்கான். இஃப் நாட் ஸோ டே ஈத்தர்நெட் கேபிளாக நான் கனெக்ட் பண்ணி தாண்டா வச்சுருக்கேன். நீங்கள் தாண்டா அது ஓகே இல்லை அது லைட் இருக்குதா? ஓகே, செட்டிங் அப் கனெக்ஷன். நைஸ் வெரி நைஸ். அப்போ முதல்ல இன்டர்நெட் ஒர்க் ஆகாததுக்கு ரீசன் வந்து நான் ஒழுங்காக ஈத்தர்நெட்டை கனெக்ட் பண்ணுங்கிறதுனாலயா? டவுன்லோடிங் இன்ஸ்டாலர். ஓ இப்போ நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த இமேஜரே தேவை இல்லையா? நாளைக்கு நைட்டு வரேன். குட் நைட். ப்ளீஸ் வெயிட் ஃபார் டவுன்லோட் ராஸ்பெரி பை. ஓகே, இது இன்றைக்கி என்ன கண்டிஷனில் என்ன பண்ண காத்துட்ருக்குன்னு எனக்கு தெரியவில்லை. ஸோ நான் இந்த கேமராவை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சாரி மை பேட், இந்த இதுக்கு கொஞ்சம் கீழே வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது அந்த ப்ராக்ரஸ் பார் ஹைட் ஆகாது. நான் ஹேவிங் நெட்ஒர்க் இஷ்யூஸ். ஐ திங்க் ஐ டென்ட் சி. ஓ ஓகே ப்ரோ, ஓகே பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு நெட்ஒர்க் இருக்குல்ல? போய் பார்த்துட்டு வாங்க. இஸ் ராஸ்பெரி பை கனெக்டட் டு கேப்சர் கார்டு. நான் எஸ் ப்ரோ, ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு கேப்சர் கார்டு வாங்கினேன். பை பாக்ஸ்னு போட்டிருக்காங்க. அந்த கேப்சர் கார்டு வச்சு தான் இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம தமிழன் பர்ச்சேஸ் நியூ டெக் கேட்ஜெட் கேபினெட் மானிட்டர். கேபினெட் மானிட்டரா? இல்லை எனக்கு புரியல. ஒடி மீன்? ஐ கெஸ் யுவர் டவுன்லோடிங். நாஷமாக போச்சு. ஆர் யூ ஷுவர் ப்ரோ? யூஎஸ்பி. ஐ கெஸ் யூ ஆர் டவுன்லோடிங் ஆர்பிஓஎஸ். எனக்கு ஆக்சுவலி அவர் எதை கேபினெட் மானிட்டர் சொன்னார்னா, அவங்க ஸ்க்ரீன் எடுத்து கேபினெட்டுக்கு நேராக போட்டு வச்சுருந்தீங்கல்ல. அதுவா? அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். அதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கி இது கரெக்டாக இப்படி போடணும். அது கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் வார்ப்பெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதை பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பண்ணி அதை கரெக்டாக எடுத்து போட்டு. அதான் எனக்கு ஆக்சுவலாக வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிளைண்ட் வந்து யுவர் பேக்ரவுண்ட் லுக்ஸ் அமேசிங், இஸ் தட் அ விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் கேட்டாங்க. ஐ வாஸ் லைக், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ. நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணல. நான் பின்னாடி இப்படி சேர் இப்படி எடுத்துகிட்டு போய் திஸ் இஸ் அ ஃபிசிக்கல் பிசி அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பின்னாடி இருந்து எடுத்து மேலே இருக்க டப்பா வரைக்கும் எடுத்து காட்டினேன் அவங்களுக்கு. அருண் பிரவீன் ஆர்கே ப்ரோ, நீங்கள் ஸ்ட்ரீமை எப்போலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? போட் வித் எஸ்டி கார்டு ஆர் யூஎஸ்பின்னு கேட்குறீங்களே, இல்லை எனக்கு புரியலை ப்ரோ. கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் லைக் வென் யூ ஸ்டார்டட் லைக் வாட்சிங் திஸ் ஸ்ட்ரீம் ப்ரோ? உங்களுக்கு இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன், எங்களுக்கு புரியலை. கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட் ப்ரோ? இது எக்ஸ்பிளைன் இதுக்கு நான் மெமரி கார்டு எங்கெங்கெல்லாமோ சொல்லி வச்சுருக்கேன். நல்ல வேலை அது வெடிக்கலை. நமக்கு இப்போ தேவைப்படுறது இவன் வேற ஒரு மாதிரி படைச்சிருப்பானே. ஓகே, what do you mean docker run arch linux? ஓ, டாக்கரில் ஆர்ச்சில் ரன் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்டிங். மொரட்டு கேமருக்கு மார்க்கெட்டிங் ஜாப் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? அது ஒரு கமெண்ட் பாருங்களேன். why do I still go to Ubuntu வேணாம். ஓகே நான் இங்கே போவேன். என்ன பண்ணுவேன்? ஆனால் இவனுக்கு பேக்கேஜ் போடணும்னு தெரியல. இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஓஎஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு விண்டோஸ், எனக்கு வந்து Ubuntu வேணாம். அதுக்கு தான். என்னதான் வேணும் உங்களுக்கு? எனக்கு விக்டோரியா வேணும். எனக்கு வெனஸா வேணும். வெனஸா அதெல்லாம் யாருன்னே தெரியாது. அதெல்லாம் யாரு? உங்க சித்தப்பா பசங்களா?
அது ஆக்சுவலாக லினக்ஸ் மின்ட்டோட 21 வெர்ஷன் 21 வந்து அதை அப்படி கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. மோர் ஸ்கில்ஸ் இஸ் கூட மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அதையா சொல்கிறீங்க லைக் ஒன் ஆஃப் யுவர் சர்வீசஸ் இன் டெக். இல்லை 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 நான் வந்து தெளிவாக சொல்லியாச்சு ப்ரோ. நீங்கள் கேள்வி கேட்கும்போது அதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். அந்த ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க நான் சொல்லியிருக்கேன். வே பேக் யூ ஸ்டார்டட் ரைட்டிங் தி Ubuntu in the USB. நான் யூஎஸ்பியில் எழுதலை ப்ரோ, இட்ஸ் மெமரி கார்டு. நான் மெமரி கார்டில் எழுதியிருக்கேன். அது மெமரி கார்டில் தான் நான் எழுதியிருக்கேன். அது ஒருவேளை அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ராஸ்பெரி பை ஓஎஸ் டவுன்லோட் ஆகுதுன்னா இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க ரைட் டு மெமரி கார்டுன்னு சொல்லிட்டு அதான் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். தமிழன் ப்ரோ யூஸிங் சார்ஜ் ஹோலோகிராம் நோவா. நான் எப்போயா ஹோலோகிராம் யூஸ் பண்ணேன் லைக் வென் டிட் ஐ மொரட்டு கேமரோட கமெண்ட் படிங்களா? Tamilan replaced the cabinet glass with the same size custom monitor. Now that displays the output with we can see. அதுக்கு தான் சொன்னேன் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக மாற்றிடலாம். இல்லை ஆக்சுவலாக வந்து என்னால் இதை இன்னும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். லைக் லெட் மீ ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் லைக் ஆட் சம்திங் லைக் திஸ், சம்திங் லைக் திஸ், சம்திங் லைக் திஸ், something like this. இது ஆக்சுவலாக சென்டரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் டூ திஸ் லைக் திஸ். இது எப்படி இருக்குது? ட்ரை ஃபெடரோ இஃப் தட் வெர்ஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ. நான் ஃபெடரோ ரெண்டு பூட்டுக்கு முன்னாடி என்ன ட்ரை பண்ண நினைக்கிறீங்க? ஃபெடரோ தான் இது பண்ணிட்டேன். ஓபிஎஸ் ப்ரொஜெக்டரை காட்டுங்க. ஓகே டிஸ்கார்டில் ஒரு நிமிஷம். டிஸ்கார்டில் வேறு ஓடிட்டுருக்கு. டிஸ்கார்டில் என்ன ஓடிட்டுருக்கு? ஓ ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. அந்த லூப் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஓ இல்லை லாஸ்ட்டில் வந்து இதில் இன்னும் பெட்டராக பண்ணலாம். நம்ம இந்த இதை எடுத்துடணும். நான் நேற்று ஒரு மீம் பார்த்தேன் சரியா, லைக் லிட்ரலி கால் போட்டுருக்கு. யாரா கார்த்தி? இவங்களுக்கு என்னடா பிரச்சனை? இது எப்படி இருக்கு ப்ரோ? நான் விண்டோஸ் 2 யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஐ தாட் ஐ குட் ஹெல்ப் ரெடிட் கம்யூனிட்டியில் ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன். பட் எனக்கு அங்கே உள்ள பக் ஹெல்ப் பண்ண கூட சால்வ் பண்ண முடியல. 2 years இஸ் வெரி லோ ப்ரோ. ஏன்னா யூஸ்வலாக எல்லோரும் பிறந்ததுலேருந்தே விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அதை கீப் அப் பண்ணுங்க ப்ரோ. யூல் கெட் சம் இன்சைட்ஸ். அது தப்பெல்லாம் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது யூல் கெட் சம். ஃபஸ்ட்டாக ஒரு இதுக்கு ரிப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் போக அது பழகிறோம். கவலைப்படாதீங்க. கீப் டூயிங். அதை ஸ்டாப் பண்ணாதீங்க ப்ரோ. லைக் கண்டினியூ வித். லைக் அது ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். லைக் என்னென்னா இப்படி ஒரு மீம் பார்த்தேன் சரியா. நீ சூரியவம்சம் படத்தில் மணிவண்ணன் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒருத்தனை சும்மா மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்போம். தலையை சுரிச்சிட்டு வருது வந்துருக்கேன். பார்த்துருக்கியா? அந்த காமெடி பார்த்துருக்கியா? அந்த காமெடியில் இன்னொருத்தர் வந்துட்டு மணிவண்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கியா? இப்போ மணிவண்ணன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். புரியுதா? லைக் சேம் சீனை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு பஸ்ஸில் உள்ளவன் பார்த்துருக்கியா? மணிவண்ணன் மணி விஏஎன்என் பஸ். இந்த காமெடி நீ பார்த்துருப்ப அப்படி தானே? இந்த லைக் இந்த இது லிட்ரலி இது நீ பார்த்துருப்ப அப்படியா? இந்த சீனில் இதே மாதிரி ஒன்று ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இன்னொரு பர்சன் வருவான் சரியா. லைக் அந்த பர்சன் இதில் இல்லை ஆக்சுவலாக. புரியுதா? என்ன மேட்டர்னா அந்த 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 சீனில் வர அந்த பர்சன் வந்து அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சரியா. சரியா. லைக் அன்கிரெடிட்டட் ரோல். ஹியர்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ டுடே. அன்கிரெடிட்டட் ரோல். பட் வந்து மேட்ரு என்னன்னா அந்த டெம்ப்ளேட் கோஸ் சம்திங் லைக் திஸ். அந்த 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 அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா தேவயானியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சரியா. அது படத்தோட ஹீரோயின். புரியுதுல்ல? புரியுதா? இதில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, டேய் ஒரே பாட்டில் வந்து பணக்காரன் ஆகிறதுங்கிறது முக்கியம் இல்லைடா, அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஹீரோயினை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணாதான்டா உண்மையான க்ரோத்துன்னு சொல்லிட்டு ஒரு மீம் போட்டிருந்தாங்க சரியா. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன தான் படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 4-5 படம் எடுத்திருக்காங்க. 4-5 படத்துலேயும் தேவயானி தான் ஹீரோயின். இதுதான் நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். இது எங்கே தேடி எங்கே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. பட் ஐ காட் திஸ் இன்ஃபர்மேஷன். என்னது என்னமோ சொல்லுவாங்க ஜப்பான்காரன். அதான்
இட் லுக்ஸ் லைக் சூரியவம்சன் சீன் இன்ஸ்பயர்டு மையழகன் மூவி ஃபார் சம் ரீசன்ஸ். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? வாய் தேவயானி ஹஸ்பண்ட் யா லைக் யா தட் அது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஐ ஜஸ்ட் நியூ இட் டுடே. நான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இது பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட சீன் இப்படி தான், இன்ட்ரொடக்ஷன் சீன் சரியா. திடீர்னு ஒருத்தன் ட்ரெயின், ஜீவா தான் ஹீரோ, ட்ரெயின் ஓடுறது வரைக்கும் வந்து போகிறது வரைக்கும் ஜீவா ஏற மாட்டார். ட்ரெயின் இது பண்ணும்போது ஓடி வந்து ஏறி வந்து ஒரு இடத்துல உட்காருவார். அப்போது ஒரு ரேண்டமான ஒரு பர்சன் கேட்பார், சார் இவ்வளோ நேரம் வண்டி சும்மா தான் நின்றுட்டு இருந்துச்சு, அப்படிலாம் வந்து ஏறாமல் இப்போ ஏன் சார் வந்து ஏறுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு ஜீவா சொல்கிறார், அது சார் நான் தான் இந்த படத்தோட ஹீரோ, அதனால தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னுவாங்க சரியா. அப்புறம் ஜீவா கேட்பார், இந்த ட்ரெயினில் இத்தனை பர்சன்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் சார் என்கிட்ட இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை இந்த படத்துக்கு நான் தான் டேரக்டரு, அதான் இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன். லிட்ரலி அது ஆக்சுவலாக அந்த படம் நல்ல படமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து இதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வடிவேல் உண்டு, கச்சேரி ஆரம்பம்னு நினைக்கிறேன் சரியா, கச்சேரி ஆரம்பம் அதுதான் நினைக்கிறேன். அந்த டேரக்டர் அதுக்கப்புறம் படம் நடிக்கவே இல்லை. அந்த டேரக்டருக்கு அந்த ஒரு படம் மட்டும்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கடைசியாக பார்க்கும் பரிதாபமாக இருந்துச்சு. அந்த டேரக்டர் ஒரு 450 ஃபாலோவர்ஸ் வச்சு இன்ஸ்டாகிராமில் சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தார். லைக் ரொம்ப வயசான மாதிரி கெட்டப்பில், லைக் பாவமாக பார்க்குறதுக்கு கொஞ்சம். எனக்கு அந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த படம் பிடிக்கும், கச்சேரி ஆரம்பம் எனக்கு பிடிக்கும். பட் அது லைக் நம்ம ஃபேன்சியாகி நம்ம பார்த்து ரசித்த சில கிரியேட்டர்ஸ் வந்து இப்படி ஆகிருக்காங்கன்னு நினைக்கும்போது இட் கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் பேடுங்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ் மிஸ்டர் ராஜகுமாரன் சார், ஹி ஆக்டட் இன் சந்தானம் ட்ரெயின் காமெடி இன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஓ மிஸ்டர் ராஜகுமாரன் அவரோட பேர். ஐ சி. எனக்கு அவரோட நேம்லாம் தெரியாது ப்ரோ. சரி, இப்போ எதுக்கு ப்ரொஜெக்ட் சோர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் என்று எனக்கு தெரியவில்லை. நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம் என்றும் எனக்கு தெரியவில்லை. வி ஹாவ் நோ ஐடியா வாட் வி ஆர் டூயிங் ரைட் ஹியர் ரைட் நவ். ஒரு ஸ்டேபிள் பில்டு வேணும்னு நினச்சது தப்பாடா, ஒரு குத்தமாடா. சரி ஓகே, இதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போமா. லெட் மீ ஜஸ்ட் கோ ஹியர். நான் உங்களுக்கு அந்த சீனை ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸ்விட்ச் ட்ரான்சிஷன். ஓகே, இந்த சீனை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ராஸ்பெரி பை ஓஎஸ் இருக்குது, அதர் ஓஎஸ்லாம் இருக்குது. ராஸ்பெரி பை ஓஎஸ் லைட் ஓஎஸ் லைட்லாம் நமக்கு வேணும். அதர் ஜென்ரல் பர்பஸ் ஓஎஸில் வந்து உபுண்டு இருக்குது, ஆல்ஃபைன் லினக்ஸ், ஆம்பியன், லைட் வெயிட்டு, பாஸ் ஓஎஸா. யூ டேக்கன் ஆண்ட்ராய்ட் ஃபார் ஓகே ஃபைன். டைனமிக் நேச்சர் ஆஃப் பாஸ் ஓஎஸ் பிளஸ். ஓகே 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 இன்ஸ்டால் பண்ணுங்கள். டேப்லெட் 2i பிசிஒய். எனக்கு எது வேணும்? எஸ்டி கார்டு ஒன்லி. எனக்கு பிசி வேணும். சூஸ் ஸ்டோரேஜ். இதுதான் நெக்ஸ்ட்டு. எஸ். இது என்ன கண்டிஷனில் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இவன் என்கிட்ட ஸ்டார்டிங்கில் கூகுள் ப்ளே ஸ்டோரை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னால் சித்தான். பார்ப்போம். சினிமாவில் லாபி பவர் இருக்கிறவங்க எல்லாம் செட்டு ஆகிறதுக்குள்ளே பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க ப்ரோ. லாபி பவர்னு என்னது? வாட் இஸ் லாபி பவர்? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, முகமது ப்ரோ, உங்களை போய் ரீவாட்ச் பண்ண சொன்னோம் ப்ரோ. நீங்கள் ரீவாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாட் பாய்சன் போட்டுட்ருக்கு உங்களுக்கு. கொஞ்சம் நேரத்தில் மாடரேட்டர்ஸ் பாய்சன் போடுவாங்க. பாட் பாய்சன் போட்டால் 5 செகண்ட் தான் பாய்சன் போடும். ஆனால் மாடரேட்டர்ஸ் பாய்சன் போட்டாங்கன்னா அவ்வளோதான். ஒரு கொஷினை நீங்கள் கேட்பீங்க, அதுக்கு நாங்கள் ஆன்சர் கொடுத்தா சாரி ப்ரோ என்னோடய இன்டர்நெட் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், இது ப்ராப்ளம்னு சொல்லுவீங்க. தென் யூ வில் கம் அப் வித் சம்திங், சம் ரீசன். கரெக்டாக? சரி ஓகே ஃபைன், வெரி நைஸ். திஸ் ஒர்க்ஸ் இன் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் பட் நாட் இன் அவர் ஸ்ட்ரீம்ஸ் ப்ரோ. இப்போ அடி எப்படி விழுதுன்னு மட்டும் பாருங்கள். இல்லை ப்ரோ, நீங்கள் எப்போ வேணாலும் லைவ் பார்க்க, அது உங்களோட சாய்ஸ் ப்ரோ. நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக போயிருந்து தேடலாம். பட் நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஆன்சரை கண்டுபிடிக்காமல் என்கிட்ட திருப்பி கொஸ்டின் கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு வாட்ச் த லைவ், பட் டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் பிகாஸ் வி ஆர் நாட் கோயிங் டு ஆஸ்க் லைக் ஆன்சர் எனி கொஸ்டின்ஸ் ப்ரோ. இட்ஸ் சிம்பிள் அஸ் தட். அவ்வளோதான். சரி, நம்ம வந்து இன்னொரு 10 மினிட்ஸில் ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணிட்டு போய் குப்புறப்பட்டு தூங்குவோம். எனக்கு எதுவுமே ப்ரொடக்டிவாக பண்ணாத மாதிரி இருக்குது. நாளைக்கு அது போயிருந்த அந்த ராஸ்பெரி பையை வாங்கிட்டு போய் உருப்படியாத வேலை பார்க்க ஆரம்பிக்கணும்.
ஓகே, இப்போ ஸ்டார்ட்ஸ் வந்துடுச்சுப்பா. ஓகே, தட்ஸ் நைஸ். ஓகே, 87% இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டபுளா? நாளைக்கு 3 பிரிண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் என்னோட ஒரே வேலை. ஸோ ஐ ஹாவ் சம்திங் டு டூ. நாளைக்கு இஸ் கோயிங் டு பி எ குட் டே. நாளைக்கு ஓகே ஃபைன். ஸோ 3D பிரிண்டர், இட்ஸ் குட். ட்ரான்ஸ்லேஷன் போடுவோம். இது இன்னும் முடியல, இன்னும் நல்லாயிருக்கு. மொரட்டை கேமர் இப்போ லுக் அட் த திங். என்னால் மேஜிக் பண்ண முடியும். இப்போ எனக்கு கை தெரியுதா? இப்போ எனக்கு கை தெரியாது. இப்போ எனக்கு கை தெரியுது, இப்போ எனக்கு கை தெரியல. இட்ஸ் மேஜிக். நான் இப்போ இங்கே எத்தனை விரல் காட்டுறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. யூ கான்ட் see me. பாயிண்ட்ஸ். சரி, ஓகே, கிட்டத்தட்ட முடிய போகுது. யாருக்கு ஆக்சுவலாக அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்குது? ஐம் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் தட் லைக் க்ளவுட் பர்ட் இஸ் ஸ்டில் ஆன் இன் அவர் சேனல். அது யூஸ்வலாக வந்து டிசேபிள் ஆயிரும். இப்போ திருப்பி ஆனில் இருக்குது. ஐ டோன்ட் நோ வாய். எனக்கு தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ரீம் பண்ணும்போது எக்ஸாக்டாக எவ்வளோ நேரம் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் பண்ண வரணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் லைக் த வியூவர்ஸ் வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஐடியா. ஹரிகிருஷ்ணன் ஆக்சுவலாக இங்கே விட்டு அவன் வந்து சைனாக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் அவன் தாண்டா ஃபஸ்ட்டில் இருக்கான். ஜேபி ஸ்ட்ரீமுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. சர்வீஸுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இவங்க எல்லாம் டாப்பில் இருக்காங்கன்னா ஐ கான்ட் டெல் ப்ரோ. இப்போ இருக்க வியூவர்ஸ் நாட் கேப்பபிள் எனஃப். சே, இப்போ இருக்கிற தமிழன் இஸ் நாட் அ எனஃப் கேப்பபிள் ஸ்ட்ரீமர். அதான் சரி. ஓகே, நம்ம 98% உடனே வியூவர்ஸை ப்ளேம் பண்ணாரு கைஸ். கேளுங்க என்ன இருந்துச்சு. அதனால தெரியாது. உங்க லைவே போட மாட்டாங்களா? ஆனால் நம்ம உட்காந்து பார்க்கணுமா? எதை பார்க்கறது? எனக்கு ஆக்சுவலாக வந்து ட்விட்ச்சில் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ட்விட்ச்சில் வந்து சேனல் லைவ்ல இல்லைன்னா கூட நீ போய் சேட் பண்ணி அங்கே பேசலாம். அது தெரியுமா உனக்கு? தெரியும். அது அந்த கமெண்ட்ஸ் ஒர்க்காகவும் பாட்ஸ் ஒர்க்காகவும் எல்லாமே ஒர்க்காகவும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் சேஞ்ச் ஆகலை. லைக் அது வந்து ஸ்டேபிளாக ஒரே சாட் தான். ஆமாம், அந்த ஸ்டேபிளாக ஒரே சாட்டு. ஆனால் ஒவ்வொரு வாட்டி அது லைக் அது இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பேஜை ரீலோட் பண்ணும்போது அது காணாமல் போயிடும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அதுக்கப்புறம் அதில் கொண்டு வந்தாங்க, ஏதோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதோ கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவு தே ஃபிக்ஸ் இட். ஏன்னா ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு வாட்டியும். மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம். எதுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம்? வாட் ஆர் வி கோயிங் டு டூ? அப்புறம் படுத்து தூங்கணும். %99 அது ஸ்டக் ஆகி நிற்குது. இதுக்கப்புறம் மேலே போமா கீழே போமா அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை. லெட்ஸ் ஹேவ் அ லுக் அட் திஸ். 21 பேர் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வேறு கொஷின் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லையா? சேட், வெரி வெரி சேட். நம்ம வெயிட் பண்ணுவோம். இது ஏன் 99% அப்படியே நிற்குதுன்னு எனக்கு புரியவில்லை. ஓகே, பிளாக். யாராவது என்ன வந்து 10:30க்கு ரிமைண்ட் பண்ணுங்கள். சரியா? 10:30க்கு ரிமைண்ட் பண்ணிட்டு நம்ம போய் குப்புறப்படுத்துவோம். ஆக்சுவலாக எனக்கு ஒர்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஆண்ட்ராய்டு பிசி எப்படி இருக்குன்னு பார்த்துடலான்னு பார்க்குறேன். விட மாட்டாங்க போல இருக்கு. பட் ஓகே, பாக்கி இன்றைக்கி கொடுத்து வச்சது அவ்வளோதான். 2 ஹவர்ஸ் ஆச்சா நம்ம லைவ் ஆரம்பிச்சு. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப்லாம் சும்மா தான் அண்ட் ஒரு ஒர்க்கு விண்டோஸ் யூஸஸ் ஆகலை சொல்லுவாங்க. ஸோ நான் அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். கடைசியாக நான் என்ன ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், புரிகிறது. கிரிப்டோ ஷேர் வாங்கினீங்களே, என்ன ஆச்சு? ஐ திங்க் டாஜ்காயின். கிரிப்டோவில் நான் இப்போ அப்புறம் ஷேர் வாங்கினேன். நான் கொஞ்சம் கிரிப்டோ காயின்ஸ் வாங்கினேன். தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது எங்கள் அப்பா அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க. அதில் ஆக்சுவலாக அந்த வசிரெக்ஸில் இருக்குது. வசிரெக்ஸில்
விசரெக்ஸ் தான், நம்ம விசரெக்ஸ் தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் வித் தட். நான் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. வசிரெக்ஸ்ல இருந்தா அது இருக்காது இனி. லைக் அது ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அது எங்கள் அப்பா வச்சுருந்தார். ப்ரோ வசிரெக்ஸ்லலாம் பல பஞ்சாயத்து நடந்துச்சு ப்ரோ. ஏற்கனவே அதெல்லாம் இருக்கு. தெரியாதா உங்களுக்கு? ப்ரோ கோஸ்ட் ஆர் எக்ஸிஸ்ட் ஆர் நாட், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் கோஸ்ட்? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ப்ரோ ஆல்ரெடி. நீ எங்கே ப்ரோ ஒரே கொஸ்டின் திருப்பி திருப்பி ஒய்யாரி வாசிக்கிங்க ப்ரோ. அடுத்து மாடரேட்டர்ஸ் பாய்சன் பண்ணுறதுக்கு ஆள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மாடரேட்டர்ஸ் யூனோ டு டூ. ஒரே யாரு? கேள்வியை எத்தனை டைமென்ஷன்லேருந்து கேட்பீங்க? சரி போயிட்டு அப்புறம் வாங்க. அதான் சரி. 60 செகண்ட்ஸ் தான் போட்டிருக்கியா? ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நாங்க எப்பவுமே சின்னதாக தான் பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அடுத்த பனிஷ்மெண்ட் டைரக்டா வந்து பொட்டியாக்கிடும். ஆக்சுவலாக அது அந்த மாதிரி ஐகான் இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் அந்த ஃபோர்ட் நைட்டில் எந்த கேமில் ஒரு பாக்ஸ் ஆகும் தெரியுமா? லைக் அது ஃப்ரீ ஃபயர்லையா பப்ஜிலையா? பப்ஜியில் இதை கஸ்டமைஸ் பண்ணுற முடியறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரீமில் இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம சும்மா ஒரு இது மட்டும் க்ரியேட் பண்ணோம் அப்படி தானே. லைக் ஓவர்லே மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணோம். அந்த நேம் இருக்கணும். அந்த நேம் அந்த பாக்ஸ்குள்ளே போய் இல்லை நேம்லாம் கூட தேவையில்லை. சென்டர் வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் போட்டு விட்டா போதுங்கிற மாதிரி இருக்கும். 36 22 எல்லாரும் வந்து அப்படி என்ன தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல லைவ்லேருந்து. 99% ஸ்டக்காகி நிற்குது. இல்லை ஆக்சுவலாக வந்து நமக்கு அவங்களுக்கு நம்ம பிளாக் பண்ணிடுறது பிரச்சனை இல்லை முரட்டு கேமர். பட் லைக் நம்ம ஏன் அவங்கள பிளாக் பண்ணுறோங்கிறத சொல்லிட்டு பிளாக் பண்ணணும். அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் வந்துருந்துட்டு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. புரிய வைக்கிறத வந்து இந்த சூரிய பிரபான்னு ஒருத்தர் இருப்பான் டிஸ்கார்டில் போய் அவனுக்கு புரிய வைங்க. அவன் எத்தனை வாட்டி சொன்னாலும் தப்பான சேனல் தான் இது பண்ணுவான். ஒரு கொஸ்டினை கூகுளில் கேட்கலன்னா அந்த கொஸ்டினை கூகுளில் கேட்க மாட்டான், நம்மக்கிட்ட வந்து தான் கேட்பான். லைக் அவன் கூகுள் சர்ச் இன்ஜின் நினச்சிட்டு இருக்கானான்னு எனக்கு தெரியல. யாராவது சொல்லி அவனை நிறுத்த சொல்லுங்கடாங்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு ப்ரோ என்னை பற்றி என்ன ப்ரோ சொன்னீங்கன்னு கேட்பான். அப்படியே அதை போய் பாருடான்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவனை டீல் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சது ஸ்டக்காகி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரீட் ஆகிட்டு இருக்கு. எஸ்டி கார்டு ரீட் ஆகிட்டு இருக்கா? மெமரி அது என்ன டியா? ஒய்எக்ஸி ஈத்தர்நெட் எதுக்கு ஏன்டா 3 ஈத்தர்நெட் காட்டுது? என்பி கேப் லுக் பேக். டிஸ்கார்ட் லிங்க் முன்னாடி டிஸ்கார்ட் லிங்க் கொடுக்க முடியுமா? யூஎஸ்பி டிரைவ் ஒய் கிடையாது. ஓ இப்போ வெரிஃபை ஆரம்பிச்சிச்சு. ஓகே நைஸ், வி ஸ்டில் ஹேவ் டைம். தியரட்டிக்கலி நான் எங்கேயோ XYன்னு டிரைவ் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. 2 லெட்டர் டிரைவ் வைக்க முடியுமா? விண்டோஸில் வைக்க முடியாதா? என்னது புரியல. என்னது அந்த இது இருக்குல்ல, இப்போது XYZன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 26 லெட்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படி தானே? ஆமாம். இஸ் இட் பாசிபிள் டு ஹேவ் லைக் டபுள் லெட்டர்ஸ்? லைக் இப்போது 26 டிரைவ்ஸ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா கேன் ஐ ஹேவ் லைக் மோர்? இல்லை அந்த அளவுக்கு நம்ம ஊரில் இப்போதைக்கு ஹார்ட்வேரே கிடையாது. Why? ப்ரோ அந்த போட் அனாலஜி எங்கே கொடுத்தீங்க? ஓ நான் உன்னை போய் லைவை ரீவாச் பண்ணுன்னு சொல்லுவேன், நீ எங்கே போய் ரீவாச் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்ப அப்படி தானே? சரி இப்போ இவனெல்லாம் எப்படி விட்டீங்கன்னு எனக்கு தெரியலை. சரி ஓகே ஃபைன், இட்ஸ் ஓகே. ஏன்னா ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் டு யூ, ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் திஸ். ஐ டென்ட் வாட்ச் த லைவ் ஃப்ரம் ஸ்டார்ட். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் யுவர் ராஸ்பெரி பை 5? அதை வந்து ஆக்சுவலாக அந்த இதுக்கு வச்சுருக்கேன் ப்ரோ, மோஷன் ஐக்கு வச்சுருக்கேன். ஸோ அது இங்கே ஒரு மானிட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் லைக் ஃபார் மோஷன் ஐ ப்ரிவியூஸ் அண்ட் ஸ்டஃப். அந்த சேட் பார்த்த சூரிய பிரபா சேட் பார்த்து எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அதான் சரி. இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாருமே இந்த மாதிரி நம்ம வந்து இது டெக் சேனல், இதில் டெக் ரிலேட்டடான விஷயங்களை பேசுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் விட்டுக்கிட்டு வேறு சேனல் வந்துருந்து பேசிக்கிட்டு சாரி ப்ரோ தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தப்பு தானே? ரூல்ஸை ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். ரூல்ஸில் போட்டிருக்க எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ ஹவ் இஸ் இட் ஃபேர்னு எனக்கு தெரியல. நம்ம அதை ரிட்டன் இருந்து இது பண்ணால் அது ரூடாக.
இன்றைக்கி ஒருத்தர் அப்படி வந்தாருப்பா, இன்றைக்கி அவரை வச்சு டீல் பண்ணிக்கிற கஷ்டங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ரூல்ஸ் போட்டிருக்கோன்னா அந்த ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஆனால் வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி ஹவு இஸ் இட் ஃபேர்? ரூல்ஸ் எதுக்கு போட்டிருக்கோங்க? ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு தானே. சரி, ஏதாச்சும் ரேண்டமான டாபிக் இருந்துச்சுன்னா எடுத்து விடுங்க, நம்ம பேசுவோம். நிதிஷ், ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஹெக்ஸியா, நீனும் ஸ்ட்ரீம் பார்த்துட்ருக்கியா ஹெக்ஸியா? முரடி கேமர் ஹெக்ஸியா கிட்ட வந்து ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் க்ரியேட் பண்ண சொல்லிடுங்க, சரியா? யாரெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப்பர்னு ரோல் கொடுத்துரும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம். ஸோ வி நீட் டு நோ லைக் அந்த ஹெல்ப்பர் ரோல் 1 2 3ங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்து ஒரு பாட் செட்டப் பண்ண சொல்லுங்கள். லைக் பேஸ்ட் ஆன் லைக் நோ ஹெல்ப்பர், கான்ட்ரிபியூட்டர். சரி, கான்ட்ரிபியூட்டர் ஏதோ ஒன்று. இட்ஸ் 10:30. ஓகே, ரூல்ஸ் ஒரு பின்டு கமெண்ட்டில் பண்ணிடுங்க ப்ரோ. எதோட ரூல்ஸ்? சாட் ஸ்ட்ரீமோட ரூல்ஸா இல்லை டிஸ்கார்ட் சர்வரோட ரூல்ஸா? லினோட் எந்த ரீஜனில் வச்சுருக்கீங்க நீங்கள்? புரியல. லினோட் லினோட் எந்த ரீஜனில் இருக்கு? மும்பையில் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடது. அந்த இந்த இது என்னாச்சு? அந்த ஓப்பன் இட்னா இல்லை இன்னொன்று புரியல. அது பேர் என்னது? அந்த ஒரு இது யூஸ் பண்ணுவோம்ல நம்ம டனலிங். இட்ஸ் வெரி அவுட்லைன் அது இருக்காங்க. இல்லை, அதை தூக்கி குப்பையில் போட்டு பல வருஷம் ஆகுது. நான் இப்போ என்னோட நானே செட்டப் பண்ணுறேன். சிபோ ப்ரோ, டைம் ட்ராவல் பற்றி கேட்டால் ஏன் ப்ரோ முரட்டு கேமர் கமெண்ட்டை பிளாக் பண்ணுறாரு? சரி ப்ரோ, உங்களோட கமெண்ட்டை நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லையே. அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எங்கேயுமே கமெண்ட் பண்ணவே இல்லையே ப்ரோ. யூ ஆஸ்ட் கோஸ்ட் எக்ஸிஸ்டா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. அதை நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருந்தேன். திருப்பி அதே கொஸ்டின் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து டைம் ட்ராவலை பற்றி எங்கேயுமே இங்கே கொஸ்டின் கேட்கலையே. ஐ கேன் லிட்ரலி செக் யுவர் மெசேஜஸ், சரியா? லைக் அப்போ உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா அதில் சேனல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று காட்டுது, சரியா? அதில் வந்து ஐ டோன்ட் சி யுவர் கொஷின்ஸ் அட் ஆல். நீங்கள் கேட்ட கடைசி கொஸ்டின் வந்து ப்ரோ கோஸ் ஆர் எக்ஸிஸ்ட் ஆர் நாட்டுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி காட் எக்ஸிஸ்டா ரியலி எக்ஸிஸ்ட் ஆர் நாட்டுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி கேன் யூ சஜஸ்ட் ஸ்டேபிள் லினக்ஸ் டிஸ்டோன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்றைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணும்போது கேட்டிருக்கீங்க. அடுத்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பக்கி அண்ட் ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டேபிள் லினக்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதையும் ஸ்பேம் பண்ணியிருக்கீங்க. ஒரே கொஸ்டின் 3-4 வாட்டி ஸ்பேம் பண்ணி அன்றைக்கே உங்களை பேன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே நீங்கள் டைம் ட்ராவலை பற்றி எங்கேயுமே கேட்கவில்லை ப்ரோ. Now I am asking you a question. Why are you spamming with the same questions again and again and again? சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். Why? இல்லை ப்ரோ, அது நீங்கள் பிளாக்லாம் பண்ணல. அந்த கமெண்ட் எல்லாமே எனக்கு இங்கே காட்டிகிட்ருக்கு. உங்களை எதுக்கு டைம் அவுட் பண்ணாங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி திருப்பி கேட்டுருக்கீங்க. ஒன்று டைம் அவுட்டில் போட்டிருந்தாங்க 5 மினிட்ஸுக்கு. நீங்கள் இந்த 5 மினிட்ஸ் டைம் அவுட் பிடிச்சி வந்திருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் அது பிளாக் ஆக தான் செய்யும். இன்னும் 47% இது இருக்குது. இன்றைக்கி இது பூட் ஆகுதா இல்லைன்னு நான் பார்த்துட்டு நான் போவேன். பிரித்து வச்சுட்டாப்புல. நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு விஷயம் இது பண்ணேன், சரியா? ஒருத்தன் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு மாதிரி ஏதோ பைத்தியம் மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன், சரியா? லிட்ரலி இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதாவது யூசர் நேமு தமிழில் வைக்க முடியாது. அவனெல்லாம் வந்துட்டு ஹீ ஹேஸ் அ பாயிண்ட்னு லூஸு கூமுட்டை மாதிரி ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான், சரியா? கூமுட்டை இஸ் நாட் ஆக்சுவலி எ பேட் வேர்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு அதோட தமிழ் அர்த்தம் புரியவில்லை என்ற இட்ஸ் யுவர் இக்னோரன்ஸ். ஐ எம் ஜஸ்ட் சேயிங். நான் பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன், சரியா? அப்போ இந்த கூமுட்டை பையன் என்ன பண்ணான் அப்படின்னா வந்துட்டு ஹீஸ் ரைட்ன்றது. நானும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், சரியா? கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே திஸ் இஸ் சோஷியல் மீடியா மேன் அப்படின்னு. அதாவது லிட்ரலி வாட் ஹீ மென்ட் இஸ் அவன் என்ன லிட்ரலி என்ன மீன் பண்ணாலும் இது சோஷியல் மீடியா, இங்கே டைப் பண்ணுறதுக்கு எனக்கு பர்மிஷன் இருக்குங்கிற மாதிரி பேசணும். ஓ அப்படியா, சரிப்பான்னு சொல்லிட்டு நான் அவனோட மேலே உள்ள மெயின் கமெண்ட்டை டெலீட் பண்ணேன். அதனால் அவன் வந்து பல மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணுறது எல்லாம் காணாமல் போச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் ஷோட் ஹிம் ஹூ ஆக்சுவலி ஹேஸ் த பவர் அப்படிங்கிறது தான், புரியுதா? சி ஹியர்ஸ் த திங், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாங்கிறது இப்போ ஆகிப்போச்சு. பட் திஸ் இஸ் மை ஸ்ட்ரீம், மை லைஃப். நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் மேனர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் லைக்
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு பேசுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை என்கிட்ட கை இருக்குது, நான் என்ன வேணாலும் டைப் பண்ணிப்பார், யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். அவ்வளோதான். இது என்ன எங்களுக்கு புதுசாக, நாங்கள் காலகாலமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்கோம், எத்தனை பேரை பார்த்துருப்போம் இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பேசுனீங்க என்றால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். லோடிங் ஸ்க்ரீன் பார்க்காதீங்க, அப்போ தான் அது மூவ் ஆகும். நானும் இந்த இடத்துல இருந்திருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போது ப்ராக்ரஸில் வந்து 63% போட்டிருக்கேன், முன்னாடிலாம் அப்படி பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், அந்த மவுஸ் பாயிண்டர் இருக்குல்ல, லிட்ரலி அந்த மவுஸ் பாயிண்டரை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு நான் அப்படி சும்மா இருப்பேன், அது அதில் தாண்டுதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி கேம் நோட் பண்ணுறதுலாம் அப்படி இருக்கும், பழைய காலத்து ஹார்ட் டிஸ்க் அந்த இதெல்லாம். ஸோ அப்புறமா லாபி பவர் பற்றி செக் பண்ணி பாருங்கள் ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இல்லை ப்ரோ, ஐ டோன்ட் திங்க் ஐ வில். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது, எனக்கு அங்கே முடிக்க வேண்டிய விஷயங்களே நிறைய இருந்துகிட்ருக்கு. ஐ ப்ராப்ளி கோ ஜம்ப் இன்டு சம்திங். எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. மெசேஜ் டெலிட்டட் பை ஸ்ட்ரீம் லேப்ஸ். யார் ஹெலோ வேர்ல்டோட மெசேஜ் ஸ்ட்ரீம் லேப்ஸ் பாய்சன் போட்டுவிட்ருக்கு. ரீஃப்ரெயின் ஃப்ரம் யூஸிங் ஃபவுல் லாங்குவேஜ்னு போட்டிருக்கு. இங்கே வந்து நீங்கள் ஏதோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த அந்த டெலீட் பண்ண கமெண்ட்டை நான் ரீட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள் மகாஜனங்களே, இந்த 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 டெலீட் பண்ண கமெண்ட்டை ரீட் பண்ணுறேன், நல்லா கேளுங்க. ஐ எம் நாட் ஸ்பேம். நீங்கள் கோஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்லும்போது நான் ஷாப்புக்கு போயிட்டேன், ஐ எம் ஆஸ்கிங் யூ செகண்ட் டைம் கேட்குறான், தேர்ட் டைமோ ஃபோர்த் டைம் இல்லைன்னு கேட்குறான். கொஸ்டின் கேட்டுட்டு உன்னை யார் ஷாப்புக்கு போக சொன்னான்? நீ ஷாப்புக்கு போனது ஏன் தப்பா? நீ தானே போன, நீ திருப்பி போய் இருந்து ரீவாச் பண்ண, அவ்வளோதான். இது 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 எப்படி என்னோட பிரச்சனையாகும்? நீ தானே கொஸ்டின் கேட்டு நீ ஷாப்புக்கு போனால் அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? 10 மணிக்கு ஷாப்புக்கு போக தெரிஞ்சவனுக்கு 10 மணிக்கு ஸ்ட்ரீமை பேக்கில் இருவேன் இப்படி பார்க்க தெரியாது அவனுக்கு? இது என்னையா இருக்குது? இது என்னையா பித்தலாட்டமாக இருக்குது? பெஸ்ட்டு கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஃபார் எடிட்டிங் சொல்லுங்கள் ப்ரோ. உங்ககிட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா இருக்கா ப்ரோ? இட்ஸ் ஓகே ப்ரோ. நான் அதை தான் சொல்கிறேன், லைக் இவனும் வந்து ரீவாச் பண்ண மாட்டானோலாம். அவனும் கொஸ்டின் கேட்பாங்களாம், கொஸ்டின் கேட்டு அவன் கடைக்கு போயிடுவானா, ஆனால் திருப்பி வந்து அதே கொஸ்டின் கேட்பானா, நம்ம திருப்பி ஒரு ஆன்சர் பண்ணேன், ஏன்னா எனக்கு வேலை இல்லையா. இதை கேட்டால் ரூடா. நல்ல கதையாக இருக்கே. நைஸ் நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த கும்பி பாகங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கணும்டா. ஸ்ட்ரீமில் ரிப்பீட்டடாக வந்துருந்து ஒரே கேள்வி கேட்டுட்டு, ஐ திங்க் இந்த தான் என்டைட்டில்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சம் பீப்புள் பிலீவ் தட் இந்த கமெண்ட் பண்ணுறவங்க கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. நாங்கள் எங்கேயாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நீங்கள் கொஷின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணப்படும்னு எழுதியிருக்கோமா? கிடையவே செய்யாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதே பெரிய விஷயம். நீ கொஷின் கேட்டு கடைக்கு போயிடுவேன், நான் திருப்பி அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா? இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ அது எத்தனை வாட் யூஸ் பண்ணிகிட்ருக்கு? 1200 வாட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இது எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எதுக்கு உனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக இருந்துகிட்ருக்கு? ப்ரோ கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் ப்ரோ. 3000K 3000K கீபோர்டா? உன்ட்டு 3000K உனக்கிட்ட கீபோர்ட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கீயையும் நம்ம டைமண்ட்லேயே பண்ணலாம்னு நினைக்கிறேன். 3000K 100K இருந்தா எப்படி BMW வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு ப்ரோ நீ 300K வச்சுட்டு 3000K, which means 3000K is 300K 30 ப்ரோ. நான் இல்லை 30 million rupees ப்ரோ. கொஞ்சம் கூல் ஆகுங்க ப்ரோ. நான் கூல் ஆகிறது இருக்கட்டும் ப்ரோ. கொஞ்சமாவது மண்டையில் அறிவு இருக்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம்ல ப்ரோ. 3000 ஓவாக்கு வந்துருந்துட்டு நீ உலகத்தில் உள்ள பெஸ்ட்டு கீபோர்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? உனக்கு மண்டையில் கொஞ்சமாவது அறிவு இருக்கா ப்ரோ? நீ வந்து கேட்குற கொஸ்டின் முட்டாள்தனமாக இருக்குது. அதுக்கு நான் வந்து கூலாக ஆன்சர் பண்ணணும்னா எப்படி ப்ரோ? இல்லை எனக்கு புரியலை. இந்த கூல் போகணுமா, இதில் இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் கூல் வேணுமா ப்ரோ? லைக் 3000 rupees பட்ஜெட்டா? உலகத்திலே பெஸ்ட்டு கீபோர்ட் அண்ட் மவுஸ் வேணுமா அந்த பட்ஜெட்டில்? 3000 ரூபாய்க்கு உலகத்திலே பெஸ்ட்டு கீபோர்ட் அண்ட் மவுஸ் வேணுமா? நாங்கள் கூலாக இருந்து ஆன்சர் பண்ணணுமா? இது எந்த ஊரில் உள்ள நியாயம்? இல்லை சொல்லுங்களேன். இல்லை எனக்கு புரியலை. ஹவு ப்ரோ? லைக் ஒரு மவுஸ் வாங்குறதுக்கு, ஒரு நல்ல மவுஸ், ஒரு நல்ல எடிட்டிங் மவுஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு தெரியுமா? நீங்கள் மண்டையில் ஒன்றும் இல்லாத வந்துட்டு வந்து கொஷின்ஸ் கேட்பீங்க, நாங்கள் அவர் வந்து கூலாக இருந்து ஆன்சர் பண்ணணுமா? இல்லை எந்த மனநிலையில் நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பீங்க ப்ரோ? ஓகே ஃபைன். இது ஃபைனலாக வந்து இது பூட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ் நைஸ், வெரி நைஸ். நம்ம இப்போ வந்து இந்த மெமரி கார்டை உருவி இது பூட் ஆகலன்னு பார்ப்போம்.
இல்லை இந்த இது வந்து ஸ்ட்ரீமர்ஸ்க்கு கிட்ட உள்ள பிரச்சனை தான். அவனெல்லாம் என்னன்னா, ஐயோ நம்ம ஏதாவது சொல்லிட்டோன்னா இவனை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இவன் வந்து லைக்ஸ் வியூஸுக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறக்கானல இதனால வர பிரச்சனை தான். அங்கேயே மண்டையில் தட்டி டே பரமாக பாடிட்டான்னு அனுப்பிவிட்றாங்க. இந்த மாதிரிலாம் கேட்கவே வர மாட்டாங்க. இந்த மாதிரி என்டைட்டில்டு காய்ஸ் இருக்கவே செய்ய மாட்டாங்க. இது யாரோ பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம தப்புங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், இட்ஸ் ஓகே. நம்ம திருத்தோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு திருத்தோம். ஓகே, ஸோ இதுதான் இது ஸ்ட்ரீமில் வருமானு பார்ப்போம். ஓகே, என்னடா இங்கிறது இதை காணும். இது வருமா வராதான்னு எனக்கு தெரியல நினைக்கிறேன். ஆனால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியலன்னு ஆன்சர் இல்லை ப்ரோ. அதான் சொல்கிறேன், லைக் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி. நீங்கள் போய் அது ஆன்சரை தேடுங்க, அதில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம் ப்ரோ. அந்த கொஸ்டினை கேட்டு நெட்டு டிஸ்கனெக்ட் ஆனது எங்களோட பிரச்சனை இல்லை. 2.5 மணி நேரமாக ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2.5 மணி நேரம் ரீவாச் பண்ணுங்கள். ஒரு நாள் இப்படி உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரவே செய்யாது. ஐ கேன் கேரண்டி யூ. கனெக்ட் ஆகுமா கனெக்ட் ஆகாதா? முன்னாடியாவது ஏதாவது வந்துட்டு இருந்துச்சுடா, இப்போ எதுவுமே வரலடா ஸ்க்ரீனில். லைக் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஒர்க்கிங் ஆர் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். மெயின் மானிட்டர், க்ரோம், லாஜிடெக். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஊன்னு தான் நினைக்கிறவங்க. அதாவது ஆண்ட்ராய்டுன்னு எங்கே ஆண்ட்ராய்டு இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. வெட்டு ஸ்க்ரீனை நான் பார்த்துட்ருக்கேன், எம்டி ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கேன். ஐயோப்பா, கடைசியில் இந்த ஆண்ட்ராய்டு கண்ணில் பார்த்துடலான்னா ஆண்ட்ராய்டில் பார்க்க விட மாட்டேன். லைப்பா சார், வெரி சார். அந்த கர்சர் கூட வரலடா எங்கேயும். பட் லெட் மீ கிவ் இட் சம் டைம் டு பூட். இல்லை ஆக்சுவலாக அந்த ஃபேன் சுத்தவே இல்லை, ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பூட்டிங். இவன் சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. இவனுக்கு வேறு ஒரு பாயசம் போட்ட வேண்டியதான். ஓகே, ஸோ தட்ஸ் குட், திஸ் இஸ் குட். வெல்கம் பேக். இப்போ என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கடா. இப்போ நான் என்ன அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். டயக்னோஸ்டிக் ஸ்க்ரீன், தட்ஸ் குட். ஆக்சுவலி வாட் கொஸ்டின் ப்ரோவா? ஒரு நிமிஷம், மேலே ஏதோ கொஸ்டின் இருக்குங்க ப்ரோ. என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக வந்து அதில் ராஸ்பெரி பையில் ஊபுண்டு, இப்போ ஊபுண்டு தான் திருப்பி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு தெரியலை ப்ரோ, அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். உங்களுக்கு தெரிய எஜுகேட் பண்ணுங்க ப்ரோ. இல்லைன்னா லாஸ்ட்டு கமெண்ட்டை இக்னோர் பண்ணிவிடுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, லைக் நீங்கள் வந்து 3000 ருபீஸ்க்கு பெஸ்ட்டு கீபோர்டு இந்த வேர்ல்டில் வேணும்னு கேட்குறீங்க. நான் அதுதான் எப்படி பாசிபிள்னு நான் கேட்குறேன். கீபோர்ட் அண்ட் மவுஸ் 3000ரூவாக்குள்ளே எப்படி, லைக் 3000ரூவாக்குள்ளே எனக்கு ஒரு கீபோர்டு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறதுங்கிறது வேறு. பெஸ்ட்டு கீபோர்டு இந்த வேர்ல்டு வேணும், 3000ரூவாக்குள்ளே கீபோர்டும் மவுஸும் வேணும்னு சொல்லி கேட்குறது எப்படி பாசிபிள்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அது எப்படி நீங்கள் கேட்கலாங்கிறது தான் கேட்குறேன். ஹவு இஸ் தட் ஃபேர் டு ஆஸ்க்? வாட் இஸ் தட் கொஸ்டின் அப்படிங்கிறது தான் கேட்குறேன். எடுத்த உடனே லைக் நம்ம உங்ககிட்ட ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் கேட்குறதுல ஒரு லாஜிக் இருக்குது ப்ரோ. பட்ஜெட் இஷ்யூன்னு எனக்கு புரியுது. 3000ரூவா அந்த டைமில் என்னால் 3000 கீபோர்டில் 3000 இருந்துச்சுன்னா நான் என்னெல்லாம் வாங்கியிருப்பேங்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி? அது எப்படி பெஸ்ட்டு கீபோர்டு இந்த வேர்ல்டு வாங்கலாம்? உங்களுக்கு தெரியும், அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், ப்ராடக்ட் லிஸ்ட் தெரியும். தேவையில்லாமலே 8000 10,000 கீபோர்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடி? இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்துருந்துட்டு கூலாக பேசுங்கன்னா எப்படி கூலாக பேச முடியும்? முட்டாள்தனமாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எப்படி கூலாக ஆன்சர் பண்ண முடியும்? அது முட்டாள்தனமாக இருந்தால் முட்டாளாக ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்க முடியும்.
ஹவ் இஸ் திஸ் ஃபேர் ப்ரோ? லைக் இப்போ ஏன் இது ஒர்க் ஆகவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. முதல்ல நாசமாக போச்சு. ஓகே, எஸ்எஸ்ஹெச் எஸ்எஸ்ஹெச் நாசம். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. சரி, ஓகே. ஆக்சுவலாக ஃப்ரைடே இதில் இந்த கான்ஃபிக் ஃபைல் எதில் இருக்குன்னு சொன்னேன். அந்த செட்டப் கொஞ்சம் வச்சுருப்பாங்க தெரியுமா ஃப்ரைடே? இந்த எஸ்எஸ்ஹெச் எந்த எந்த யூசர் எதில் லாகின் பண்ணி ஏதோ ஒரு கான்ஃபிக் ஃபைல் இருக்கும். நீ அது வந்து ஐயோ அது எப்பயோ பார்த்தேன் ப்ரோ, அப்பளே பார்த்தது ப்ரோ, தெரியல. ஜிபிடி கிட்ட தான் கேட்டேன். அப்புறம் ஜிபிடி ஒரு டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணிச்சு, அந்த டாக்குமெண்டேஷனில் போய் படித்து பார்த்தேன். அதான் சரி. ஒன்றும் இல்லை மறுபடியும் மாதிரி நானும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க போயிடுவேன். ஸோ இப்போது இதில் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கரண்ட்டில் ஓவர்லேஸ். இவன் ஏன் கரண்ட்டுன்னு ஒன்று போட்டு வச்சுருக்கான், ஓல்டுன்னு ஒன்று போட்டு வச்சுருக்கான். லைக் ஹூ ஆர் யூ பீப்புள்? லைக் என்னடா போட்டு வச்சுருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஓல்டுன்னு ஒன்று இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க. லைக் ஹூ ஆர் யூ? config.txt ஒரு ஃபைல் இருக்குது. போஸ்ட் நேம் யூசர் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் யூசர் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கானுப்பா. கண்டுபிடித்து விட்டேன். இதில் RPI 5ன்னு போட்டால் போதும். ஓகே, ஐ சி. சரி, இப்போ இதில் ஓல்டு கரண்ட்டுன்னு இதுக்கு போட்டிருக்கானுன்னு எனக்கு தெரியவில்லை. அதை டெலிட் பண்ணி விட்டு நான் பூட் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். இது பூட் ஆச்சுன்னா பூட் ஆகட்டு, பூட் ஆகலைன்னா பூட் ஆகாமல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்ம வேலையை பார்ப்போம். இது பூட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி மகாஜனங்களே, லெட்ஸ் ட்ரை அவர் லக் அண்ட் சி இஃப் தட் பூட்ஸ். இஃப் நாட், எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டு தான். நான் போய் குர்குரே சாப்பிட போகிறேன். இது ஒர்க் ஆகலை. நான் எந்த அவசரத்தில் அதை நான் டெலீட் பண்ணேன்னு தெரியலையே. அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகிட்டு இருந்தேன் எஸ்டி கார்டு. இப்போ நான் திருப்பி இது பண்ணணும்னு நினைக்கிறேன். நைஸ், வெரி நைஸ். பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு நான் கேட்கல ப்ரோ. ஜஸ்ட் பெஸ்ட்டு கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் கேட்டேன். இல்லை அதுதான் ப்ரோ சொல்கிறேன். பெஸ்ட்டுனா என்ன அர்த்தம்? பெஸ்ட்டுனா என்ன ப்ரோ அர்த்தம்? லைக் இல்லை எனக்கு புரியல. பெஸ்ட்டுனா என்ன அர்த்தம்? வாட் இஸ் பெஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார் ப்ரோ? இல்லை ப்ரோ, கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் ப்ரோ. அண்டர் 3000க்கு வந்து நல்ல கீபோர்ட் அண்ட் மவுஸ் கிடையாது ப்ரோ. ஓல்டு மீன்ஸ் ஓல்டு பேக்கப் விண்டோஸ் ஃபைல்ஸ் ப்ரோ. வி கேன் ரோல் பேக் அவர் ஓஎஸ் ஃப்ரம் அப்டேட் ஒன்ஸ். ப்ரோ ஹலோ வேர்ல்டு, என்ன ப்ரோ வளரிட்டு இருக்கீங்க? நான் இது விண்டோஸே யூஸ் பண்ணல ப்ரோ. இதை நான் எப்படி புரியப்பேன் உங்களுக்கு? திஸ் இஸ் நாட் விண்டோஸ் ப்ரோ, திஸ் இஸ் நாட் விண்டோஸ். சரி ஓகே, நம்ம தூங்க போவோம் மக்களே. எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி இது நான் திருப்பி ஊபுன்ட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து இன்ஸ்டால் பண்ணோம். எனக்கு தேவைப்பட்ட வந்து இமேஜ் தானே.
இமேஜர் ஓப்பன் பண்ணிட்டு என்கிட்ட அந்த இது இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நான் சோனியை வச்சு அது போச்சு. இப்போ திருப்பி எஸ்டி கார்டு ரீடர் எங்கே இருக்கி? சரி, ஓகே. யாருக்காச்சும் கடைசி சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? Ubuntu 24 வந்து டெஸ்க்டாப் வந்து 2.7 ஜிபியா, ஆனால் Ubuntu 25 வந்து 2.6 ஜிபியா. நல்லா இருக்குல்ல? ஓகே, குட் நைட் எவ்ரி ஒன். குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். பார்ப்போம். அடுத்த இது வந்து பாய்சன் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். குட் நைட் I.Tamizhan. குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐ லைக் யுவர் கண்டென்ட், பட் ஐ லைக் யுவர் கண்டென்ட் ப்ரோவா. நீங்கள் எதுக்கு அந்த பட் வருது? அந்த பட்டுக்கு முன்னாடி என்ன கமெண்ட்டுன்னு எனக்கு புரியவில்லை. ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய். சரி, ஓகே. ஹெக்ஸியா, நான் உனக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹெக்ஸியா, அந்த ரெப்போசிட்ரிக்கு உனக்கு வேறு ஏதாச்சும் ஆக்சஸ் வேணுமா? டிஸ்க்கு ஃபுல் ரீடில் இருந்துகிட்ருக்கு. நைஸ். குட் லைவ் செக். குட் டே சோக் மீ திங்க் ஐ ஹாவ் லேர்ன் ஃப்ரம் யூ ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் த. ஓ, இப்போ இந்த மாதிரி லைவ் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூலாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? இந்த பண்பாடு நான் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸில் நான் பார்த்ததே கிடையாது. நல்லாயிருக்கு. ஐ கெட் ஃபஸ்ட் ஆர்டர் இன் 5 hours ஆஃப்டர் வாட்சிங் வீடியோஸ். நைஸ். கங்க்ராட்ஸ் ப்ரோ. இன்சோம்னியா ப்ராப்ளமுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லு ப்ரோ. எனக்கு ஸ்லீப்பே வரும் ப்ரோ. ஸ்லீப் வர மாட்டேங்குதுன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் யூ ஹேவ் இன்சோம்னியா. சரியா? இன்சோம்னியா இஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன். அது மெடிக்கலி நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணாத வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் இன்சோம்னியா. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? லைக் சிம்பிளாக சொல்கிறேன். இஃப் யூ ஹேவ் காஃபி குடிக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா, ஒரு ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock மேலே காஃபி குடிக்காதீங்க. சரியா? அட் த சேம் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, கிரவுண்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். காலையில் ஒரு வாட்டி கிரவுண்டுக்கு போய் சும்மா ஒரு 5 lap ஓடுங்க. பெருசாக லைட்டாக சும்மா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஈவினிங் போய் லைட்டாக கொஞ்சம் நேரம் இது பண்ணுங்கள். உங்கள் பாடிக்கு வந்து கொஞ்சமாவது ஆக்டிவிட்டி இல்லை என்றால் அது தூங்க கஷ்டப்படும் ப்ரோ. தட்ஸ் ஹவு இட் கோஸ். ஸோ நீங்கள் டிப்ரெஷன் நினச்சிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக டிப்ரெஷனே கிடையாது. லேக் ஆஃப் விட்டமின் டி. ஸோ நீங்கள் கொஞ்சமாக வெளியில் போயிருந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏர்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஃபியூ டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் கெட் த திங் ப்ரோ. ரிமெம்பர் மீ. சரி ப்ரோ, இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு கொஷின் கவுண்டர் கேட்குறேன். இந்த ரிமெம்பர் மீன்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்கல்ல, நீங்கள் உங்களை ஞாபகம் பண்ணுற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இப்போ இந்த இது வந்துட்டு போயிட்டு நியூ இன் ஃபைவர் ப்ரோ, பட் ஆஃப்லைனில் ஐ ஹேவ் சம் கிளைண்ட்ஸ். நைஸ், வெரி நைஸ். ஏஜ் 19 ப்ரோ. நல்ல ஏஜ் தான் ப்ரோ. நல்ல ஏஜில் ஆக்சுவலாக வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெங்கடராஜா சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களை ஞாபகம் வைக்கிற மாதிரி வாட் ஹேவ் யூ டன் ஸோ ஃபார்? சரி, ஓகே ப்ரோ. அதை நீங்கள் கொஞ்சம்னா நறுமலை அதுக்குள்ளே மெசேஜ் காணாமல் போச்சு, நாசமாக போச்சு. நறுமலை நார்மலாக சொல்லலாம்ங்கிறத நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? அதை நீங்கள் சொன்ன விதம் எனக்கு பிடிக்கல ப்ரோ. உங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல ப்ரோ. இப்போது நான் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்குலாம் பிடிக்கலங்கிறதுனால நான் பண்ணாமல் இருக்க முடியுமா?
நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால நான் பண்ணாமல் இருக்க முடியுமா? திங்க் அபவுட் இட். யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ஒப்பீனியன் ப்ரோ. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்கள் வந்துருந்துட்டு கூல் கூல் கூல்னு பேசிட்டு இருந்தீங்க. அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமா ஃபஸ்ட்டு? நோ, ப்ராபப்ளி நாட். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், லைக் யூ கான்ட் கம் அண்ட் ஜஸ்ட் லைக் ஆஸ்க் சம்திங் அண்ட் ஜஸ்ட் லைக் எக்ஸ்பெக்ட் அதர் பர்சன்ஸ் டு பி கூல் அண்ட் ஸ்டஃப். நீங்கள் அந்த கேட்குற கொஷின்ஸ் நான் வந்து உங்ககிட்டே பேசிட்டல, நான் வேறு ஒருத்தவங்க கிட்டே பேசிட்டு இருந்தேன். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்துருந்து கூல் கூல்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் நான் சொன்னேன், லைக் கூலாக பேசணும், எதுக்கு கூலாக பேசணும், வாட் டியூ ஆஸ்க்குன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் அடுத்து ஒரு ஸ்டூப்பிடான ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. நான் என்னோடய லேப்பை ஹீட்டரை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நைஸ், வெரி நைஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாது, இது பண்ணாது. பட் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அஃபென்சிவ் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ என்ரோல்ட் இன் ஃபைவர் கோர்ஸ் ஃபார் 1000 rupees. அது இருக்கட்டும் ப்ரோ, நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது இருக்கட்டும் ப்ரோ. நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். ஐ ஐ டூ யூ ரிமெம்பர் மீன்னு கேட்குறீங்களா? அதனால் நான் கேட்குறேன், இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து கேட்குறீங்க, லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்துருந்து டூ யூ ரிமெம்பர் மீன் நீங்கள் கேட்குறீங்க. நான் காலகாலமாக நான் சொல்லியிருக்கேன், லைக் ஐ டோன்ட் ரிமெம்பர் நேம்ஸ் நான் சொல்லியாச்சு. உங்களோட அன்லெஸ் யூ டூ சம்திங் தட் வி ரிமைண்ட் யூ ஆஃப், புரியுது, ரிமெம்பர் யூ ஃபாருங்கிற மாதிரி அதான் கேட்குறேன் உங்ககிட்ட. ஓகே, காஃப்ஸில் இன்னும் கொஞ்சம் க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஓகே, லெட்ஸ் டேக் சம் டைம் டு ஹீல். சரி, இது எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல ரைட் ஆகிறதுக்கு. ஸோ நான் ஸ்ட்ரீமை இப்போ எண்ட் பண்ணுகிறேன். யாருக்கும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் நியூ இயர் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் கைஸ். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய் எவ்ரி ஒன். பாய்.